hello. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் கிளியரா இருக்கா? ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. எங்கடா அது? யா வணக்கம் 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 வணக்கம். Yeah, hi. Good evening. No. Good evening. டா கண்ணுங்களா, சலங்களா, ராசாக்களா, பொட்டுங்களா, குட்டிங்களா. Yes. Welcome to the last Tuesday session. லாஸ்ட் டியூஸ்டே செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். ஓகே, எஸ், எப்போவுமே லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எதிர்பார்க்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? அதனால தான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். ஆல்வேஸ் எக்ஸப்ட் தி அன்எக்செப்டட் அப்படின்றது. எஸ், எவ்ரிதிங் கிளியராக்கா? ஆடியோ வீடியோஸ் எவ்ரிதிங் கிளியர்? நான் சொல்கிறது கேட்குதா? வீடியோ கிளியராக்கா? வீடியோ கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணிடுறேன். எஸ் ஓகே தான். ஃபைன் ராகண்ணா? எஸ், ஆல் கிளியர். தேங்க்யூ ரம்யா. ஓகேவா? வணக்கம் டு த லாஸ்ட் டியூஸ்டே சீரீஸ்க்கு, மிட் நைட் மசாலா சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் டு த லாஸ்ட் டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை சீரீஸை நம்ம பார்த்துட போகிறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஓகேவா? கடைசி செவ்வாய்க்கிழமை நீட்டுக்காக படிக்க போகிற கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த டியூஸ்டே எப்படி முடிய போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட குஷின் ப்ராக்டிஸோட செஷனோட தான் முடிய போகுது. ஓகேவா? அன்புடன் அழைக்கிறேன். நல்லது ராக்கண்ணா. ஓகே, ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கா? சூப்பராக போயிட்டுருக்கா? ப்ரிப்பரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கா? ரிவிஷன் ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிவிஷன் தான் நம்ம இந்த கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும். வேறு படிக்கிறது, புதுசாக படிக்கிறது, அங்கேருந்து படிக்கிறது, இங்கேருந்து படிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. ஒன்லி படித்ததை மறுபடியும் படிச்சுட்டு அதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ராங் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ படிப்பை மறுபடியும் படிச்சு நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? வெல்கம். குட். நெக்ஸ்ட் டிவி பார்த்துட்டு இருப்பீங்களா? டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, செல்லு பார்த்துட்டு இருப்பீங்க, படத்துக்கு போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பீங்க, இல்லை வெக்கேஷன்ஸ் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. வேறு எங்கெல்லாம் போவீங்க? உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். சரி, அவ்வளோதான் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். பட் இந்த டியூஸ்டே அப்படி கிடையாது. இந்த டியூஸ்டே நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்த டியூஸ்டே நமக்கு விளையாடணும்னா இந்த டியூஸ்டே படிக்கிற மாதிரி தான். நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் மூவி நல்ல விஷயம்டா. சரியா? ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள்லாம் கேட்டு வந்து அந்த ஜெனடிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜெனடிக்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டான ஜெனடிக்ஸ்லேருந்து நம்ம என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னு பார்த்துலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் சாப்பிட்டாச்சா? நைட் எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாம் சாப்பிட்டீங்களாடா? எவ்ரிபடி ஹேவ் யுவர் டின்னர் சாப்பிட்டாச்சா? ஒரு நிமிஷம். சாப்பிட்டீங்களா? எல்லாம் டின்னர் சாப்பிட்டீங்களா? நோ, மைட் 10 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டோம். எஸ் சார், பிரஷ்ட் அண்ட் வாஷ்ட் ஆல்சோ. ஓகே, சூப்பர்ரா. நைட்டு பழு தேய்க்கிற பழக்கெலாம் இருக்குல்ல, நல்ல விஷயம். நானும் சாப்பிட்றேன். ஒரே நிமிஷம் இருங்க, இது மாதிரியா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. எஸ், அப்போது உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரீ மாக் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் போனீங்கன்னா ஃப்ரீ மாக் டெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம முன்னாடி தான் சொல்லுங்கள் 27 ஏப்ரல் ஆரம்பிக்கிறேன். நீ 28 ஆயிடுச்சு. ஓகே, 2-3 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹாய் எஸ் லஞ்ச் சாப்பிட்டேன். ஓகேவா? சரி, அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம டெலிகிராம் ஜோனில் ஓகே அதாவது அப்டேட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ டெலிகிராம் குரூப்பில் சேராமல் இருந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் சேர்ந்து வச்சோம். ஓகே, எல்லாத்துக்கும் லிங்க் வந்து நம்ம கீழே முன்னாடி காட்டவே கீழே வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஷோ இட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்துலாம். என்னாச்சு? ஏன் ஃபுல்லாக மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்துலாமா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். மெண்டலியன் ஜெனடிக்ஸ் தான். மெண்டலை பற்றியும் படிப்போம். தாமஸ் அண்ட் மார்கன் அவங்களோட கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? வெல்கம். ஹாய். நமஸ்தே.
வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அப்படின்னு யாரோ சொன்னாங்களே, ஸோ அந்த மாதிரி நானும் வச்சுக்கிறேன். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸா? யாருக்கிட்டா தனியாக பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எஸ், ஒரு 500 போடுங்க பார்ப்போம். நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்செப்ட் இருக்கு. கமெண்ட்ரா கணுங்களா? ஒரு 500 போட்டுருங்க. அப்படியே 500 போடுங்க. செஷன் லைக் பண்ணாம வேற எந்த செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஒரு 500 போட்டு விட்டுருங்க. குயிக் 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 குயிக். ஹாய்டா பவித்ரா, ஹாய்டா கண்ணா. ஹாய் 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 ஹாய். குட் நைட்டு சொல்லக்கூடாது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வரும்போது குட் ஈவினிங் தான் சொல்லணும். இது எத்தனை நைட் ஆனாலும் குட் ஈவினிங் தான் சொல்லணும். நைட் செஷனுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நம்ம குட் ஈவினிங் தான் சொல்லணுமே தவிர முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு போகும்போது தான் நம்ம குட் நைட்னு சொல்கிறோம். பட் நம்ம முடிச்சுட்டு போகிறதுல குட் மார்னிங் ஏற போது அது வேற விஷயம். ஓகே, ஹாய்டா கண்ணா. வெல்கம். ஏன் கீழே போக மாட்டேங்குது? அட என்னடா இது மக்கார் பண்ணுது? எல்லாமே நமக்கு இப்படி பண்ணுது. சரி விடுங்க, சம் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே சார், ஃபயர் போட்டாச்சா? குட் நைட்லாம் சொல்லக்கூட. இந்த டேயும் எண்டும் நீங்க எவ்ரி டே இஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் மீ ஒன்லிடா. எந்த நாளா இருந்தாலும் இந்த கடைசி ஒரு வாரத்துக்கு ஆரம்பிக்கிறது நான் தான், முடிச்சு வைக்க போறது நான் தான். ஓகேவா? ஆரம்பிக்கிறது நான் தான், கடைசியில் முடிச்சு வைக்க போறது நான் தான். ஓகேவா? எல்லா ஸ்டார்ட் நான் இல்லாத டே ஆரம்பிக்கவும் செய்யாது, முடிக்கவும் செய்யாது. ஓகேவா? எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபைன்ரா, ஒன்றும் இல்லை கண்ணா, அது ஃபுல் இது ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த கீழே போக மாட்டேங்குது. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். சரி பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா ஃபைன். ஒரு நிமிஷம். ஓகே, அது கொஸ்டின் வந்துருச்சு. சரி விடுங்க, கொஸ்டின் சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஆல் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி சேம் குரோமோசோம். ஒரே குரோமோசோம்ல வந்துட்டு எல்லா ஜீன்ஸும் லொகேட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாட் வி கால்ட் as all genes that are located on the same chromosome. எல்லா ஜீன்ஸும் ஒரே குரோமோசோம்ல லொகேட் ஆயிருந்துச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க வர்க் ஆகுது, இங்க வர்க் ஆக மாட்டேங்குது. எஸ், சரி வாங்க பார்த்துலாம். அது என்ன ப்ராப்ளம் தெரியல. சம்திங் ஃபிஷி. யா ஓகே ஃபைன்ரா. இந்த கொஸ்டின் ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏ நல்லா பாருங்க. ஆல் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி சேம் குரோமோசோம். ஒரே குரோமோசோம் லொகேட் ஆயிருந்துச்சு. எப்படி ஆப்ஷன் ஏ வரும்? ஆல் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி சேம் குரோமோசோம். டேய், from a different depending upon the relative distance. எப்படிடா ஃபார்ம் a difference depending on relative distance? ஒரே குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்குன்னு தான சொல்றாங்க. என்ன கிளியரா சொல்லிருக்காங்க? எல்லாம் ஒரே குரோமோசோம் லொகேட் இருக்கு. ஒரே குரோமோசோம் லொகேட் இருக்குன்னா எதை பத்தி பேசுறோம்? லிங்கேஜ் குரூப்பை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஒரே கலர் ஆயிரும். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இங்க நம்ம லிங்கேஜ் குரூப்பை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். லிங்கேஜ் குரூப்பை பத்தி பேசும்போது ஒரே குரோமோசோம்ல பாருங்க, இது ஒரு குரோமோசோம். எல்லா ஜீன்ஸும் பிரசன்ட் இருக்கு. அதான் சொல்லிருக்கான் ஆல் ஜீன்ஸ். அவன் என்னென்ன ஜீன்ஸ் தேவையோ எல்லா ஜீன்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதான் என்ன சொல்லிருக்கோம்? ஃபார்ம் ஒன் லிங்கேஜ் குரூப். ஒரே லிங்கேஜ் குரூப் தான் ஏதாவது, எல்லாம் ஒரே லோக்கஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். என்னடா கண்ணா? ஐ செட் ஃபார் ப்ரீவியஸா? ஓ, முன்னாடி கொஸ்டின்ஸ் காமிச்சு கொடுக்கும் கரெக்ட்னஸ் இல்லைங்களா? சரி ஓகே. சரி நல்லா புரிஞ்சுவாங்க. இது எல்லாம் போட்டுட்டோம் சார். நல்ல விஷயம்டா. Form one linkage group is the right answer. Okay, option B. Form one linkage group is the right answer. Next question பார்த்தலாம். இதுக்கு சொன்னீங்களா? Condition of karyotype 2n plus 1, 2n minus 1 and 2n plus 2, 2n minus 2 is called as. Oh. இந்த கண்டிஷனுக்கு சொன்னீங்களா? Fine. என்னது? 2n plus 1, 2n minus 1 அந்த கான்செப்ட். 2n plus 2, 2n minus 2. ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ். ஓகேவா? அதான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட் வந்து ஃபெயிலியர் ஆகல, அப்போ என்ன இருப்போது? கெயின் ஆர் லாஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ் நடக்கும்ன்றது பார்த்துருப்போம்ல. சூப்பரா. ஓகேவா? கெயின் ஆர் லாஸ் ஆஃப் த குரோமோசோம் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஆனியூப்ளாய்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனியூப்ளாய்டு என்னென்ன ஃபார்ம் ஆகுது? நான் டிஸ்ஜங்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான். சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு தான் சொன்னீங்களா? சரி நல்ல விஷயம். ஓகே, நான் செகண்ட் கொஸ்டின் பார்க்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தேன். ஓகே, ஸோ going to be option A is the right answer. ஃபைன் ராகனா. சூப்பர். ஆனியூப்ளாய்டு அப்படின்றது என்னது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எதனால அக்கறாவது? நான் டிஸ்ஜங்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்.
ஒரு நிமிஷம். எஸ் எதனால் அக்கர் ஆகுது? நான் disjunction of homologous chromosome. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக நான் ஃபைன்ரா கரெக்டாக தான் நான் சொன்னீங்க. ஓகேவா? சூப்பர் கரெக்டிங்க. எஸ் கஷ்கின் இன்னைக்கு ஜெனடிக்ஸ் ஃபுல்லாக தான் ஜெனடிக்ஸ் ஆரம்பிச்சா ஜெனடிக்ஸ் ஃபுல்லாக தான் முடிச்சான். ஓகேவா? ஹாய்டா சூப்பர். தர்ஷினி, அருணா, மகா, ஷாம், மோனிஷா, மைத்திலி, ஹரிதா, ரம்யா, ஆசத், அருணா, அனன்யா கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். இதுக்கு தான் சொன்னீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா? Yes, next question பார்த்தலாம். Distance between the genes and the percentage of recombination shows us. Distance between the genes and the percentage of recombination shows. ஆமா 2 மணி வரைக்கும் தான் செஷன் ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் ஒரு டே ஆரம்பிக்கிறது நம்மளால தான், டே எண்ட் ஆகுறது நம்மளால தான். Okay, distance between the genes and the percentage of the recombination shows. Distance between the genes and the super rakana. It's going to be option A is the right answer. Option A, direct relationship. என்னவா இருந்துட்டு இருக்கு? Direct relationship தான் படிச்சிட்டு இருக்கோம். Distance between the genes and the percentage of recombination shows the direct relationship, thus not a parallel relationship. Distance between the gene and the percentage of recombination. ஒரு ஜீனுக்கும் எத்தனை amount of recombination வந்து உருமாற்றம் அடைந்தது அப்படி நம்ம பார்த்திருப்போம். சோ அப்படி ஆகிறதுனால எவ்வளவு percentage அது என்ன சொல்லுது அப்படி பார்த்தா direct relationship தான் மென்ஷன் பண்ணதே தவிர parallel இதுக்கு ஆப்போசிட் அது அப்படினு மென்ஷன் பண்ணல. direct relationship தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. so it's going to be option A will be the right answer. ஓகேவா? so option A டா கண்ணுங்களா. சூப்பரா அமலா, சந்திரமுகி, காஞ்சனா, டார்லிங். என்னடா டேய் நைட் பேச வேண்டிய பேச்சா இது? அது ஆபீஸ்ல தனியா இருக்கிற ஒரு பையனை பார்த்துட்டு இந்த வார்த்தையா பேசுறது? அமலா, சந்திரமுகி, காஞ்சனா, டார்லிங்னு. அது எல்லாம் பழைய படமா வர பேசிட்டு இருக்கீங்க. புது படத்துல இருந்து பேய் வராது போல இருக்கு. புது படத்துல வர பேய்லாம் பேய் மாதிரி இல்ல, அதனால தான் போல. எஸ், அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். if a genetic disease is transferred from the phenotypically normal but carrier female, நல்லா பாருங்க, carrier female to only some of the male progeny, the disease என்னவா இருக்க போகுது? நல்லா பாருங்க, genetic female வந்துட்டு phenotypic normal இருக்கு, but carrier female, அப்போ female மோஸ்டா carrier தான் இருக்க போகுது, to only one sum of the male progeny, only one sum of the male progeny நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? which we called as color blindnessல என்ன type of disease ன்னு பாப்போம். color blindness disease என்ன type of disease? yes, color blindness disease எல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த color blindness disease என்ன type of disease அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. color blindness அப்படின்றது sex linked recessive dominant கிடையாது, sex linked recessive disease தான் பார்த்துட்டு இருக்கோம். it's going to be option D, sex linked recessive disease தான் நம்ம இந்த மேல், அதாவது மேல் ப்ராஜெக்ட் முக்காவாசி அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஃபீமேல்ஸ்ல மோஸ்டா வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கேரியரா இருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம கலர் பிளைண்ட்னஸ்லாம் வருது இல்லையா? கலர் பிளைண்ட்னஸ் என்னென்ன நோய் இதெல்லாம் வருது அப்படின்றதுக்காக நான் தனியா வீடியோ போட்டிருந்தேன். ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் செக்ஸ் லிங்க் ரிசெசிவ் டாமினன்ட் அப்படின்னு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி, செக்ஸ் லிங்க் ரிசெசிவ் டிசீஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட டெஃபினேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அர்த்தம். ஓகே, சூப்பராக கலக்கிறீங்களா? கஸ்கின், பவித்ரா, தர்ஷினி, ஹரிதா, ஆசத், ஜித், ரம்யா, மோனிஷா, ஷாம், அருணா கலக்கிறீங்க. ஓகேவா? ஞான பிரகாசம், சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சார்லி டே அதெல்லாம் 90s கிட்ஸோட விளையாட்டுறா. நீங்களாம் 2K கிட்ஸ்ரா. நீங்கள் 2K ஜென்சி கிட்ஸ் தானே. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் இன்னும் சார்லி ஆர் யூ தேர் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக கிடைக்கண்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In a sex-linked anemia, the glutamic acid replaced by valine. Glutamic acid replaced by valine அப்படின்றத படிச்சிருப்போம். அப்பதான் நமக்கு என்ன வரும்? செக்ஸ் லிங்க் அனிமியா வந்து வந்துட்டு இருக்கும். 6th பொசிஷன்ல படிச்சிருப்போம். என்ன பொசிஷன்ல? 6th பொசிஷன்ல வந்துட்டு glutamic acid மேல valine வந்து ரீப்ளேஸ் ஆக போகுது. அதுல எதோட ஃபார்முலா கேக்குறான்றது பாருங்க. valine-ஓட ட்ரிப்ளெட் கோட் என்ன அப்படின்னு கேக்குறான். valine-ஓட ட்ரிப்ளெட் கோட் என்ன அப்படின்றது. ஓகே சார்லாம் பயத்துக்கே பயம் கட்டுரு. ஆமா, நாங்களாம் நரசிம்மன் ஃபேன். சாதாரண மனுஷனை தொட்டாதான்டா ஷாக் அடிக்கும். நான்லாம் நரசிம்மன், என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படின்னு கேப்டன் மாதிரி பேசிட்டு இருப்பேன். ஏன் சார் என்ன இருக்க போது? வேலைனோட கோடு 1-2 கோடு தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நான் படிச்சு சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்க டிஃபைன் பண்ணி 1-2 கோடு மாதிரி நல்லா டிஃபைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேலைனோட கோடு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? என்னது? GUG. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நான் 90s யார் சொன்னா? உங்களுக்கு தெரியுமா 90s? ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகேவா?
Yes, it's going to be option D. G தான் நம்ம வேல்யூன்ற கான்செப்ட் இருக்கு. அடுத்த கான்செப்ட் பார்த்தலாம். A person having a genotype of IA and IB இருக்கு would show some blood group of AB. This is because ஏன் இது என்ன ஒரு கேள்வி, IA IB இருந்துச்சுன்னா என்ன இருக்க போகுது அப்படின்றத கேட்க போறோம். ஓகே, IA IB அப்படி இருந்துச்சுன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டு இருக்க போகுது. என்னது AB blood group எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காங்க. என்ன இருக்காங்க, ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது. ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு பேருமே டாமினண்டா இருக்காங்களே. ஏன்னா நம்ம F1 ஜெனரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியதுல வந்துட்டு எந்த பேரண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காங்களோ அந்த பேரண்ட் தான் நம்ம டாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். சோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்றோம், கோ டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம், we call it as a co-dominance. Option B is going to be the right answer. Okay, சூப்பர் ராகனா, சூப்பர். ஆப்ஷன் பி. எஸ் எஸ், ஃபைன் ரா. மீனாட்சி, ஒரு நிமிஷம், சாரி. சூப்பர். மீனாட்சி, அருணி, ஜபா, மோனிஷா, ரம்யா, மிராசாரா, ஹரிதா, ஆசத், கஷ்கின், மைத்திலி, அருணா, அனன்யா, மகா, ஷைலின், ஹரிதா, ஞானப்பிரகாசம், ஜித். கலக்கிட்டீங்க. It's going to be option B is the right answer. Yes, yes. Co-dominance is the right answer. யாரோ ஒரு மெயில் வந்துச்சு, இது ஹரிஷா. ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन. Z ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சிடுறேன். ஓகே, ZW ZZ டைப் ஆஃப் சர்ச் டெர்மினேஷன் எதுல பார்க்க முடியும், பேர்ட்ஸ்ல. சரி, எதுல பார்க்க முடியும், மீனியா கண்டிப்பாடா. காலங்காத்தால 3 கோயிலுக்குமே போயிடுறேன். ஓகேவா, இங்க 3 கோயில் இருக்கு, பக்கத்துல தர்காவும் இருக்கு, சர்ச்சும் இருக்கு, ஒரு முருகன் டெம்பிளும் இருக்கு. ஓகேவா, 3 இடத்துக்குமே போயிட்டு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணிட்டு மாஸ் கண்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்காக ப்ரே பண்ணிருக்கு. ஓகேவா, கவலைப்படாதீங்க, நாங்க டீமாவே ப்ரே பண்றோம். ஆப்ஷன் டி. நீட் பேப்பர் ஈஸியா வர்றதுக்கும் உங்களுக்கு படிச்சதெல்லாம் நீட் பேப்பர் ஈஸியா வர்றதை விட என்ன ஐடியாலஜி தெரியுமா, நீட் பேப்பர் எப்படி வந்தாலும் நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அந்த படிச்சதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் எழுத முடியும். நீட் பேப்பர் எப்படி வந்தாலும் நமக்கு என்ன படிச்சாலும் ஞாபகம். இப்போ மெயின் நமக்கு என்ன இருக்கணும், படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கணும்னு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக ஸ்பெஷல் ப்ரேயரே பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி பீகாக். என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ZW டைப் அப்படின்றது. பேர்ட்ஸ் மட்டும் தான் ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டியா இருக்கும். என்ன சார் ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி தான் யாரு வந்துட்டு ஜெண்டரை டிட்டர்மைன் பண்றா, ஒரு ஆர்கானிசத்துல ஒரு ஸ்பீஷிஸ்ல வந்துட்டு பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட செட்ஸை வந்துட்டு, அதாவது அது ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்குமா அப்படின்றது யார் டிட்டர்மைன் பண்றா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்றது. ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், ட்ரோசோஃபிலாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணிருப்பான். பட் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டிட்டர்மைன் பண்ணுவோம். இது அடுத்த ஒரு பிளஸ் கேரக்டர் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, எம்மதமும் சம்மதமா அது எப்பவுமே இருக்கிறது தான், அது தமிழ்நாட்டின் ஸ்பெஷாலிட்டி தான். அதெல்லாம் HO டைப் வந்து கிராஸ் ஹோப்பர்ஸை பேஸ் பண்ணி வரும். காக்ரோச், ரவுண்ட் வார்ம்ஸ் அது பேஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது ZW டைப்பு. அப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். எதில் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீன்ஸ் நம்ம ஹனி பீஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃபைன் ரா கண்ணா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா நெக்ஸ்ட் क्वेश्चन, a cross between the two tall plants result in the offspring having a few dwarf plants. அதாவது ரெண்டு டால் பிளான்ட் நான் கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்போது, ரெண்டு டால் பிளான்ட் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதா, கொஞ்சம் டார்ஃப் கிடைச்சிருக்கான், அதாவது குட்டையான பிளான்ட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்போ அதோட ஜீனோடைப் என்னவா இருக்கலாம், மீ மதுரை பட் ஐ எம் சீயிங் ஃபெஸ்டிவல் இன் தமிழ்நாடு. டிவி எப்படா ஃபெஸ்டிவல் முடியுது, மீனாட்சி கல்யாணம் இன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்னா, பட் எப்போ அந்த திருவிழாலாம் கான்செப்ட் ஒரே ஒரு நாள் ஃபெஸ்டிவல், நான் இது வரைக்கும் அந்த நேரில் பார்த்துல, நானும் டிவியில் தானே பார்த்துருக்கேன். அது என்னவோ தெரியல, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கும்போது தான் நமக்கு வேலையாக வந்துடுறது, அங்கே அட்டெண்டே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ மதுரையில் இருக்கவங்களாம் சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளோ நாள் அந்த ஃபெஸ்டிவலோட கான்செப்ட் என்ன அப்படின்றது. சரி, இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெஸ்ட் கிராஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா, டெஸ்ட் கிராஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு இருமல் வந்து. ஓகே, டெஸ்ட் கிராஸை வந்து பேசிட்டு இருக்காங்க. அதோட ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கிறது நம்ம டெஸ்ட் கிராஸோட வேலையை அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டால் பிளான்ட்டை காஸ் பண்ணுறாங்க. எந்த ரெண்டு டால் பிளான்ட் நல்லா புரிஞ்சுங்க, டாமினன்ட் கேரக்டர் இல்லாம ரிசெசிவ் கேரக்டர் இருந்தா மட்டும் தான். ஏன்னா டார்ஃப் பிளான்ட் வரணும் அப்படின்னா, சிம்பிள் லாஜிக், டார்ஃப் பிளான்ட் வரணும் அப்படின்னா நமக்கு
ரெண்டுமே என்னவா இருந்தாகணும் ரெண்டுமே ரிசெசிவா தான் இருக்கும் அதாவது ஸ்மால் டீயா தான் இருந்தாகணும் அப்படி நம்ம படிச்சிருப்போம் சோ இந்த ரெண்டுத்துலயுமே நமக்கு என்ன இருந்தாகணும் ஸ்மால் டி இருந்தாகணும் சோ கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் இருக்க போகுது சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி will be the right answer டகனா ஃபைன்ரா எஸ் டகனா எஸ் டா பாத்துட்டீங்களா சத்யா சூப்பர் நல்ல விஷயம்டா நல்ல விஷயம் பார்த்தாச்சுல yeah fine option b is the right answer okay அது அந்த functions ஓட பேஸ் கான்செப்ட் தான் எனக்கும் தெரியாது என்ன பண்ணுவாங்க அப்படினு in Dihybrid cross உங்களுக்கு 9:3:3:1 அப்படின ரேஷியோ வந்துருச்சு அப்படினா அது என்னத்தை டினோட் பண்ணுது Dihybrid crossல வந்துட்டு உங்களுக்கு 9:3:3:1 அப்படி ரேஷியோ வந்துட்டு இருக்கு உங்க ரேஷியோ வந்துட்டு பேஸ் பண்ணி 9:3:1 டினோட் பண்ணுச்சுனா ஓகே சார் Dihybrid cross அதெல்லாம் தெரிஞ்சுதான் பட் அது என்னத்தை டினோட் பண்ணுது உங்களுக்கு என்னத்தை டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஃப்ரைடே சுகர் பூஜை ஃபார் அழகர் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு அஜிஜோ சரி விடுங்க அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்துட்டு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா வந்து நம்ம போய் அதை பார்க்கலாம் ஓகே அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா போய் பார்க்கலாம் சரிடா இப்போ Dihybrid cross வந்து நமக்கு இது கிடைக்குது அப்படினா என்னதை டிட்டர்மைன் பண்ணுது தான் கேள்வி ஐயோ ஓகே இது என்னது டிட்டர்மைன் பண்றதுக்கு which determines the alleles of the two genes are segregated independently ரெண்டு alleles of the two genes வந்து எப்படி இருக்கு இண்டிபெண்டன்ட்டா செக்ரெட் ஆயிருக்கு நம்ம Dihybrid crossல இருந்து ஒரு லா படிச்சிருப்போம் Dihybrid crossல இருந்து படிக்கக்கூடிய லா தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றது ஓகேவா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அதுல படிப்போம் லா ஆஃப் டாமினன்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா சோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம செக்ரிகேட்டிங் இண்டிபெண்டன்ட்லி சோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி will be the right answer சூப்பரா ஹரிஷா மீனாட்சி தர்ஷினி அபிநயா தனிஷ்க் அனன்யா ஜித் மோனிஷா ரம்யா மகா அம்சினி ஸ்ரீவாணி ஆன்சி ஹாசத் மைத்திலி மோனிஷா அனன்யா ஹரிதா கடைக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி will be the right answer yeah fine waiting for the white gate ceremony நல்ல விஷயம் வெயிட் பண்ணு மஞ்சள் அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க மஞ்சள் அரிசி அரசியல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க ஓ அப்படிலாம் பண்ணாங்களா ஓகே இதெல்லாம் அப்போ புதுசாக கேள்விப்படுறேன் ஓகே குட் நைட்னு சொல்லக்கூடாதுடா இப்போ தான்டா சொல்கிறேன் டே என்ன நல்லா புரியுங்கடா இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வரும்போது குட் நைட் சொல்லாதீங்க குட் நைட் போகும்போது தான் சொல்லணும் அப்படின்னு இங்கிலீஷில் ரூல்ஸ் இருக்கா ஸோ வரும்போது குட் ஈவினிங் சொல்லுங்க ஓகே என்ன தான் நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் என்ன சார் 12 மணிக்கு வந்தாலும் குட் ஈவினிங் சொல்கிறீங்க சார் அப்படி தான் இருக்குது இங்கிலீஷ் அதனால தான் இங்கிலீஷ் ரொம்ப டஸ்ட் ஒரு குப்பை லாங்குவேஜ் நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா எஸ் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் which of the following will not result in the variation among siblings உங்களுக்கு இது இருக்கு ஸோ will not result in the variation among siblings எது வந்து ரிசல்ட் பண்ணாது will not result in the variation of siblings will not result in a variation கண்ணா வேரியேஷன் என்னன்னு தெரியுமா ரீகாம்பினேஷன் பேஸ் பண்றா நல்லா புரிஞ்சுக்கோங்க linkage will not result in the வேரியேஷன் ஆஃப் சிப்லிங்ஸ் அப்படின்றது ஏன் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிப்போல மோர் லைக் பேரண்டல் டைப்பாக தான் இருக்கும் மோர் லைக் பேரண்டல் டைப்பாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ லிங்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா வேரியேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்காது இல்லையா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் ஓகே நம்ம படிச்சிருப்போம் லிங்கேஜ் அப்படின்றது என்னவா இருக்கு சிப்லிங்ஸ் அந்த கான்செப்ட் ஆப்ஷன் சி ஓகே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு 100% ஆஃப் டிஎன்ஏ வந்து இருந்திருக்கும் ஃபுல் சிப்லிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் வந்து ஓவரால் ஷேர் வந்து 50% மாறி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா பட் half ஆஃப் த சிப்லிங்ஸ் போக 25% குறைஞ்சிட்டு இருக்கு ஸோ இந்த லிங்கேஜ் இந்த பர்சன்டேஜ் கணக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க லிங்கேஜ் 100% இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்கறதுக்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி தான் இருப்பான் அப்போ வேரியேஷன் இருக்கும் இல்லையா பேஸ் பண்ணி பட் நாட் ரிசல்ட் இந்த வேரியேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் எஸ் டாகனா சூப்பர் ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அடுத்த கொஸ்டின் Mendel's law of independent assortment holds good for gene situated on the Mendel's law of independent assortment. Mendel law of independent assortment holds a good for the gene situated on the எந்த குரோமோசோம்ல situated ஆனதுல வந்துட்டு Mendel's law of independent assortment வந்து situated பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு நல்லா பாருங்க. 1
மாறி 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 வந்திருக்கு. எஸ், also good for the genes situated on the homologous chromosome. நான் homologous கிடையாது, homologous chromosome தான். ஓகே, homologous chromosome தான் வந்துருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. Option B is the right answer. Option B is the right answer. ஓகேவா? எஸ் டா கண்ணா, சூப்பர். இனி இரவு வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்டா, வணக்கம்டா. எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 25. Occasionally a single gene may express more than one effect. This phenomena is called as a single gene express more than one effect. நல்லா பாருங்க, more than one effect. நல்லா புரியுதா? single gene express more than one effect. single gene ஒரு ஜீன் எஃபெக்ட்னா என்னது? கேரக்டர் தான் சொல்றாங்க. டிஃபரெண்ட் நேம்ஸ் தான், வார்த்தைகள்லாம் வேற வேற விஷயமா சொல்றாங்க. ஏன்னா இவனும் ஜென்சிக்கு டைட்டா போல. ஓகேவா? நிறைய கேரக்டரை வந்துட்டு நிறைய கேரக்டர் இல்லைன்னா மோர் தென் ஒன் கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தா பிளியோட்ராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நிறைய ஜீன் சேர்ந்துட்டு, என்னது நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒன்னு ரெண்டு கேரக்டர், அது ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா அது நம்ம பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிளியோட்ராஃபி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, பிளியோட்ராஃபி தான் நம்ம ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கணக்குல ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. In a certain taxon of insect, some have 17 chromosomes and others have 18 chromosomes. Some have 17 chromosomes and others have 18 chromosomes. The 17 and 18 chromosome bearing organism are 17 and 18 chromosome bearing organism. என்னது? இன்செக்ட்ல கேட்டிருக்காங்கடா. HO டைப்ல பாப்போம் இல்லையா? HO டைப் எப்படி பார்ப்போம் இல்லையா? எஸ் டா. என்னது போது? ஆப்ஷன் ஏ, மேல்ஸ். ஏன்னா 17 கான்செப்ட் மேல்ஸ் இருக்க போது, 8 வந்து ஃபீமேல்ஸ் இருக்க போது. ஏன்னா HO டைப் இங்க ஒரே ஒரு H தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க என்ன இருக்கும்? ஒரே ஒரு H தான் பிரசன்ட் இருக்கும். பட் இங்க என்னது? ரெண்டு H வந்து பிரசன்ட் இருக்கும். ரெண்டு H தான் ஃபீமேல்ஸ் டிட்டர்மைன் பண்ணிருக்கு கிராஸ் ஓவர் டைப்ல. சோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா கண்ணா, ஃபயர் தான்டா. சூப்பரா. ஜித், ஹரிஸ், பவித்ரா, பிரிசிலா, மகா, ஹரிஸ், தனிஷ்கா, ஹரிதா, மகா, பாலன், பொலு, விசாலாட்சி, கோகுல், சத்யா, ரிஷி, மோனிஷா, தர்ஷினி, அனன்யா, ரம்யா, அம்சி, முரளி, மோகன், ஜபா, கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கட்ட கேள்வி போயிடலாம். The inheritance patterns to gene over generation among the humans is studied by the pedigree analysis. The inheritance patterns of the gene pedigree analysis படிச்சிட்டு இருக்கோம். The character studied for the pedigree analysis equal to, நம்ம அப்படி படிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த pedigree analysis கேரக்டர் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கேரக்டர் எதுக்கான ஈக்குவல், கேரக்டர் பேஸ் பண்ணி எதுக்கான ஈக்குவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கான ஈக்குவலா பார்த்துட்டு இருக்கோம்? கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்துட்டு யார் குறிப்பா? மெண்டலியன் ட்ரைட்டுக்கான. ஓகேவா? சோ அவன் சொன்னக்கூடிய அந்த மெண்டலியன் ட்ரைட்டுக்கான ஈக்குவலன்ட்டாக இதை பார்த்துட்டு இருக்கோம். சோ ஆப்ஷன் பி, இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா ஷாம், சூப்பரா. மோனிஷா, அம்சா, மீனாட்சி, ஹரிதா, அம்சி, ரேனிஷ், மோகன், அனன்யா, முரளி, ஆசத், பவித்ரா, மகா, கலக்கிறீங்களா? ஓகேவா? ராதா, பிரிசிலா, தனிஷ்கா, கோகுல், கலக்கிறீங்க. It's going to be option B. Yes, option B will be the right answer. Option B is going to be the right answer. Mendelian trait தான் right answer. Next question பார்த்தலாமா? It is said that Mendel proposed the factors controlling any character is discrete independent அப்படின்னு சொல்லியிருக்காரு. His proposition was based on, எதை வச்சு அவர் சொன்னாரு? எதை வச்சு தலைவன் அப்படி சொல்லியிருக்காம்பா, இப்படிலாம் இது இருக்கு அப்படின்னது எதை வச்சு அவர் சொல்லியிருப்பாரு? சார் பெருசா வருது ஆன்சர் சார். பெருசா வருது ஆன்சர் சார். எஸ், கான்செப்ட் அங்கேயும் கரெக்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, அப்சர்வேஷன் தட் ஆஃப்ஸ்பிரிங் அக்ராஸ் மேட் பிட்வீன் பிளான்ஸ் ஹேவ் பீன் two contrasting characters show only one character without any blending. எந்த ஒரு blending இல்லாம ரெண்டு contrasting character இருக்கும்போது, இப்போ டாலு டார்ஃப் அப்படின்னு ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கும்போது ஒரு கேரக்டர் மட்டும் தான் என்ன ஆயிட்டு இருக்கு பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி டயபிள் கிராஸ் வச்சு பார்த்தோம்னா ரவுண்டு சீடு, விரிங்கிள்டு சீடு அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோ கிரீன் அப்படின்னு இருக்கும். பட் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, எந்த ஒரு பிளெண்டிங்கும் இல்லாம. மோஸ்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் கலர் இருக்கு, பேஸ்டா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இது இருக்கும். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பேஸ் பண்ணி அவர் சொல்லல. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக் கணுங்களா, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம்.
அடுத்த கட்ட கொஸ்டின் இருக்குதுன்னா two genes A and B are linked ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கான் in dihybrid cross involving these two genes F1 generations heterozygote is crossed with the homozygous recessive parental type. What would be the ratio of the offspring of the next generation? அடுத்த ஜெனரேஷன் அதாவது சக்சஸிவ் பேஸ் பண்ணி வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனோட இது என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? F1 ரா உங்களுக்கு கண்ணு தெரியாது தெரியல F1. What would be the ratio? Sorry. Two genes link ஆயிருக்கு. Dihybrid cross involving two genes. F1 heterozygous ரா. டேய் கண்ணுங்களா நல்லா பார்த்தாலே ஆன்சர் ரொம்ப ஈஸியானதுடா. பெருசா இருக்குன்னு क्वेश्चन பார்த்து பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான். ஒன்ஸ் அது நல்லா பாருங்க. என்ன கேட்டிருக்கான்றது கிளியரா பாருங்க. என்ன கேட்டிருக்கான்றது ஒன்ஸ் படிச்சு பாருங்க. F1 ல கேட்டிருக்கான். எப்படி உங்களுக்கு 9:3 அதுக்கு எப்படி நீங்க போறீங்க? linked genes concept நல்லா பாருங்கடா. டெஸ்ட் கிராஸ் பேஸ் வச்சு நம்ம F1 ஹோமோசைகஸ் ரிசசிவ்னு பார்த்துட்டு போலியா. பேரண்டல் டைப் அப்படின்றது கேபிட்டல் A ஸ்மால் a அந்த மாதிரி பேஸ் பண்ணி வரல இங்க. நோட் பண்ணிக்கோங்க. it is option D 1:1 is the right answer. option D 1:1 not 3:1 2:1 அந்த கான்செப்ட் இங்க கிடையாது. 1:1 தான் நம்ம கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன இருக்கு ரெண்டு ஜீன்ஸ் லிங்க்டா இருக்கும்போது இன்னர் டுகெதர்னா என்ன ஆக போகுது F1 வந்து ஹெட்டிரோசைகேட்டா இருக்க போகுது. F1 வந்து என்ன ஆக போகுது ஹெட்டிரோசைகேட்டை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஐ திங்க் ஒன்னு மிஸ் ஆயிருச்சோ உங்களுக்கு, அதனால தான் கன்ஃபியூஷன் ஆவறீங்களோ? இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு. two genes A and B என்ன கொடுத்திருக்கான்றது பாருங்க. ஹெட்டிரோசைகஸ்க்கான என்ன சார் கேள்வினா ரெண்டு ஜீன் இருக்கு. two genes A B are linked அப்படி கொடுத்துட்டான். two genes A B are linked. two genes A B are linked என்ன அர்த்தம்? A B genes வந்துட்டு என்ன இருக்கு லிங்க் ஆயிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? A B genes வந்துட்டு லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கான். பேரண்டல் டைப் வந்துட்டு ஃபீனோடைப்பை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. பேரண்டல் டைப் வந்துட்டு ஃபீனோடைப்பை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. புரியுதா? ஓகே AA+B அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ 1:1 அப்படின்ற கான்செப்ட் தான் இங்கே வரும். ஏன்னா இங்கே பாருங்க டூ ஜீன் இது நீங்கள் படிக்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பாருங்க. AB அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கான்செப்டில் AB அப்படின்னு சொல்லும்போது ரேஷியோ வந்துட்டு 1:1 தானே இருந்திருக்கணும். டூ ஜீன்ஸ் ஆர் லிங்க்டுன்னா டைஹைபிரிட் கிராஸ் இருக்கும்போது இந்த டூ ஜீன் F1 ஹெட்ரோசைகஸ் வந்து கிராஸ் வித் ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் என்ன பண்ணுது ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் பண்ணும்போது ரேஷியோ ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து 1:1 தான் இருக்கணும் அப்படின்றது. என்னடா அது ஒரே நிமிஷம் இருங்கடா ஃபோன் இதாக ஒரு நிமிஷம் இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் இஸ் டெஸ்ட் கிராஸ் டைப் தான் ஒரே நிமிஷம் இருங்க இங்கே இருக்கா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க ஒரே 2 minutes just a minute சீக்கிரம் yeah fine வந்துருச்சு
ஓகேவா சரி ஓகே இதில் எதுவும் டவுட் இல்லை இந்த டவுட் இல்லையா டெஸ்ட் கிராஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க என்ன கரெக்டாக கொடுத்துருக்கான் 2 ஜீன்ஸ் அப்படின்றது கான்செப்ட் பண்ணி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏஏ பிபி அப்படின்னு 2 ஜீன்ஸ் வரும்போது நமக்கு இந்த பேஸ் கான்செப்ட் தான் வரப்போகுது ஓகேவா ஸோ 1:1:1 இதே நம்ம டைஹைபிரிட் பேஸ் பண்ணி நம்ம கேட்கும்போது மாறுதல் அடையலாம் ஓகேங்களா புரிஞ்சுதா okay so A into B into N linked to the dihybrid cross based on the homozygous relation okay fine in F2 generation the Mendelian dihybrid cross is the number of phenotypic genotypes are F2 generation Mendelian dihybrid cross the number of phenotypes and genotypes are number of phenotypes and genotypes are number of phenotypes and genotypes F2 generation Mendelian cross number of phenotypes and genotypes என்னவா இருக்க போகுது yeah ஐ மறுபடியும் அதே தப்பு பண்ணாதீங்க மறுபடியும் அதே தப்பு பண்ணாதீங்க மறுபடியும் அதே தப்பா பண்ணாதீங்க ஐயோ டேய் இது ரொம்ப பேசிக்டா ஃபீனோடைப் வந்து 4 இருக்கும் ஜீனோடைப் வந்து 9 இருக்கும் அப்படின்றது ஓகேவா மெண்டலியன் கிராஸ்னா டைஹைபிரிட் கிராஸ் தான் கேட்டிருக்காங்க என்னென்ன டைப் ஆஃப் ஃபீனோடைப் வந்து இருக்க போது 4 டைப் ஆஃப் ஃபீனோடைப் வந்து என்ன பார்க்க போகிறோம் ரவுண்ட் எல்லோ விரிங்கிள்டு ரவுண்ட் எல்லோவா ரவுண்ட் எல்லோ ஒன்று விரிங்கிள்டு க்ரீன் ஒன்று ரவுண்ட் க்ரீன் ஒன்று அப்புறம் விரிங்கிள்டு எல்லோ ஒன்று விரிங்கிள்டு க்ரீன் ஒன்று ஸோ இது நம்ம ஜீனோடைப்பில் பார்க்கும்போது 9 இருக்கும் ஸோ 4/9 தான் 4/9 தான் இருக்க போகுது ஓகே 4/9 தான் இருக்க போகுது fine base concept yeah 4/9 அப்படின்றது ஆகி அதுக்குள்ளே வா என்னாச்சு 16th அண்ணா 16th ஒன்றுமே இல்லைடா பேசிக் கான்செப்ட் தான்டா நம்ம டெஸ்ட் கிராஸ் கான்செப்ட்னு நம்ம சொல்கிறோம் இதை டெஸ்ட் கிராஸில் ஒரு ரூல் இருக்குது ஹோமோசைகஸ் இருக்கும்போது நம்ம ரிசசிவ் பேரண்டோட இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஓகே F1 கேமிட்ஸ் என்னவா இருக்க போது இல்லை F1 கேமிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 கேமிட்ஸ் வந்து ஏபி இந்த கான்செப்ட் தான் இருக்க போது F1 கேமிட்ஸ் வந்துட்டு என்ன இருக்க போது ஏபி அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்க போது அதை நம்ம என்ன பண்ணுறோம் ரிசசிவ் பேரண்டோட நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படி தானே ரிசசிவ் பேரண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் பண்ணுறோம் ரிசசிவ் பேரண்ட் என்னவா இருக்க போது ஏபியாக தான் இருக்க போது ஓகேவா ரிசசிவ் பேரண்டல் கேமிட்ஸ் என்ன இருக்க போது ஏபி தான் அப்போ WB இருந்தாலும் ஏபி கான்செப்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் capital A small a capital B small b
இதை வச்சு நம்ம ரிசசிவ் பேரண்ட் வந்து இருக்கும்போது நம்ம ஏபி தான் எடுக்க முடியும். இதில் கேமெட்ஸ் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் F1 ஜென்ரேஷனில் வந்துட்டு இருக்கு. F1 ஜென்ரேஷன் நம்ம ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பேரண்டல் டைப்ல வந்து மாறி வரலாம் அப்படின்றது. இப்போ பேரண்டல் டைப் வந்து எவ்வளோ ஈல்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி தான் டிவைட் பண்ணிருக்கு. ஸோ 1:1 அப்படின்ற ரேஷியோ கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்க போகுது. 1:1 அப்படின்ற ரேஷியோ கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? சரிடா கண்ணா ஓகே நோ ப்ராப்ளம்டா. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். மதர் அண்ட் தி ஃபாதர் ஆஃப் தி பர்சன் வித் O blood group have a A and B blood group respectively. What would be the genotype of both mother and father? மதருக்கும் ஃபாதருக்கும் என்ன இருக்க போகுது? ஹோமோசைகஸ் ரிசசிவ் தானே சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் பி தான் இருக்கும். ஹோமோசைகஸ் ரிசசிவ் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஆசிஃப் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஸோ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஏன்னா ரிசசிவ் ஹோமோசைகஸ் பேரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு பேரண்டை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு பேரண்டை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது. F1 ஹெட்ரோசைகஸ் எப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண போகுது? பேரண்டல் டைப் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அந்த பேரண்டல் டைப்பை நம்ம டெஸ்ட் கிராஸ் பேஸ் பண்ணி நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு அதான் கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா இது? நைட் 1 AM அடுத்து கம்ப்ளீட்டாக டேய் என்ன ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ் தானே, இன்னும் ஃபியூ வீக்ஸ் தானே. சரி, இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான்? மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் அ பர்சன் வித் O blood group have A and B group respectively. What would be the genotype of both mother and father அப்படிங்கிறது. Both mother and father heterozygous for A and B blood group respectively. heterozygous கண்டிஷன் என்னது? மாறி இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். heterozygous கண்டிஷன் என்னது? மாறி ஏன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க? இங்க என்னாச்சு? டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க என்னது? இங்க வந்து பாருங்க O blood group வரணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சானோம்? ஸ்மால் ஐ தான் இதோட ஜீனோடைப்பா இருந்துட்டு இருக்கு. O blood group-ஓட ஜீனோடைப் என்னவா இருந்துட்டு இருக்கு? ஸ்மால் ஐயா இருக்குது. ஸோ O blood group வந்து ரெண்டு பேரண்ட்டுமே கிராஸ் பண்ணி வரும்போது, அதாவது அம்மாக்கு IA இருக்கணும், அப்பாவுக்கு IB இருக்கணும், அம்மாக்கு IA இருக்கணும், அப்பாவுக்கு IB இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளோட 4 குழந்தைங்களுக்கு ஓகே அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 4 குழந்தைங்களுக்கு இவன் ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகும்போது O blood group வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? So it's going to be both mother and father are heterozygous. Heterozygous is different. Homozygous is same. இப்போ தான் நம்ம 16th question explain பண்ண பார்த்திருந்தோம். Heterozygous is different for A and B blood group respectively. Heterozygous different இதான் சொல்றாங்க. Homozygous என்ன வந்திருக்கணும்? IA தான் homozygous. Heterozygous of IA என்ன இருக்க போகுது? IA தான் heterozygous. ஓகே, மறந்துடாதீங்க. So it's going to be option C is the right answer. Option C will be the right answer. புரியுது இல்லையா? IA IB வந்து டிஃபைன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அது கேபிட்டல்ல போடக்கூடாது ஹரிதா. அது ஸ்மால் லெட்டர் போடக்கூடாது, கேபிட்டல்ல தான் போடணும். ஏன்னா ஸ்மால் லெட்டர் இந்த ஸ்மால் லெட்டர் வந்துட்டு ரிசசிவ் தான் டினோட் பண்ணிட்டு இருக்கு. மெண்டல் லாஸ்ட் லா என்ன சொல்லுது? மெண்டல் லாஸ்ட் லா ஆஃப் மெண்டல் என்ன சொல்லிட்டு இருக்கு? வாங்க. மெண்டல் லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்கு? நமக்கு தெரியும் லாஸ்ட் லா அவன் சொல்றது லாஸ்ட் லாவா இருந்தாலும் அவர் 2 லா தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த 2 லாவை கான்செப்ட் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் லாவை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருப்பார்? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? சூப்பரா கொண்டு ஆப்ஷன் சி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஆப்ஷன் சி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சொல்றது செக்ரிகேஷன் அண்ட் டாமினன்ஸ். ஃபர்ஸ்ட் லா வச்சு சொல்லியிருப்பாரு. செகண்ட் லா வச்சு சொன்னது தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அது இருக்கு. ஓகே, டைஹைபிரிட் ப்ராசஸ் சொல்றாங்க இல்லையா? அதான் சொல்றது. ஓகேவா? Okay, it's going to be option C is the right answer. Kana super agi. Renita, Gokul, Dashini, Radha, Kirtana, Maithili, Mohan, Pooja, Monisha, Jaba, Ramya, Kirtana, Pratishka, Tamilarasi, Kirtana, fine. Collecting. It's going to be option C. Yes, you are reporting the option C is the right answer. Kana yes. அடுத்த question போறதுக்கு blast பண்ணிடுங்க பாப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல blast பண்ணிடுங்க. ஸ்லீப் சைக்கிள் மிஸ் ஆயிரு சார். எக்ஸாம் வருது. டேய், எக்ஸாம் தலையிலாம் நான் எடுக்க மாட்டேன்டா, கவலைப்படாதீங்க. எக்ஸாமுக்கு மே 2ஆம் தேதி நம்ம கண்டிப்பாக நைட் கிளாஸ் இருக்காது. மே 2ஆம் தேதி உங்களுக்கு நல்லா தூங்கணும். மே 2ஆம் தேதி நைட் கிளாஸ் இருக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துடுறேன். ஓகேவா? பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிச்சிடலாம்.
ஓகே ஹாய் ஹாய் ஹைட் ஆகுமா பிளாஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் 4 இங்கே இதுக்கே முக்குறாங்க எஸ் பிளாஸ்ட் செஷன் லைக் பண்ணா லைக் பண்ணி வச்சுக்கோங்க செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணல செஷன் லைக் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு சீக்கிரம் யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா டக்குன்னு போய் லைக் பட்டன் அடிச்சு உடச்சுங்க பார்ப்போம் லைக் பட்டன் அடிச்சு உடச்சுங்க பார்ப்போம் ஃபஸ்ட் 2 மணி வரைக்கும் இருங்க அப்புறம் பார்க்கலாம் ஐ திங்க் ராதா இதுக்கு உங்கள் பர்த்டே கேட்டிருக்கீங்க இல்லையா இதுக்கு நான் முன்னாடி ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஓகேவா நம்ம ஒரு நாளும் புதுசாக பறந்துட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம புதுசாக படிக்க ஒரு நாளும் புதுசாக நம்ம பறந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ எவ்ரிடே இஸ் பர்த்டே நமக்கு பழைய கொஸ்டின் பழைய ஜிகிரி தோஸ்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என் பர்த்டே அப்படின்னு எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம புதுசாக ஒரு விஷயம் படிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம புது பர்த்டே தான் கன்சிடர் ஓகேவா எப்படா கண்ணா 1 to 5 என்னடா தமிழ் கேட்குறீங்க கரெக்டாக புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ் ஃபாதர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாராக மெண்டல் தான் ஓகேவா இது பேசிக் கான்செப்ட் ஈஸி தான் a man of a blood group marries a woman of AB blood group which type of progeny would indicate the man is heterozygote A அப்படின்றது heterozygote A எதை டிட்டர்மைன் பண்ண போகுது லாஸ்ட் டியூஸ்டே சார் ரொம்ப முக்கியம் சார் ஓகே a man of அடே ஒரு வேர்டிங்ஸ் இருக்குடா if you don't sacrifice for what you want you will be sacrifice what you want அப்படின்றது if you don't sacrifice for what you want you will sacrifice what you want அப்படின்றது அந்த கோட்ஸை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோட்ஸை யாராவது கேள்விப்பட்டீங்களா if you won't sacrifice for what you want you will sacrifice what you want அப்படின்றது if you won't sacrifice for what you want you will sacrifice what you want you will sacrifice what you want இது நான் படிச்சுட்டு இருக்கும்போதுலேருந்தே நான் எனக்கு சொல்லிக்கிறது என்னோட டீம்மேட்ஸ் அவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஓகேங்களா இஃப் யூ won't sacrifice எப்பவுமே வாழ்க்கையில் இதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இஃப் யூ won't sacrifice for what you want உனக்கு என்ன தேவையோ அதுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா உனக்கு என்ன தேவையோ இருந்துச்சோ அதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் இப்போது எனக்கு நல்லா வந்துட்டு உடம்பு வந்து சூப்பராக இருக்கணும் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஹெல்த்தி ஃபுட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியாகணும் அப்போ நம்ம என்ன பண்ணியாகணும் அன்ஹெல்த்தி ஃபுட்டெலாம் நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹெல்த்தி கிடைக்கும் இல்லை என்னால் அன்ஹெல்த்தி ஃபுட் அவாய்ட் பண்ண முடியாது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ உங்கள் ஹெல்த்தி டயட்டை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் தான் வந்திருக்கு இன்னும் ஜஸ்ட் 2 to 3 days தான் ஜஸ்ட் 2 to 3 days தான் அதில் வச்சு நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு ஓகேவா 2லேருந்து 3 நாள் தான் கஷ்டப்படாம தான் இருக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஞாபகம் வச்சுருக்கோங்க ரன்னிங் ரேஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க ரன்னிங் ரேஸ்னால் எல்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு லாங் 100 meters கிடையாது 700 meters 1500 meters ரன்னிங் ரேஸ்லாம் வச்சிருக்கீங்க மேரத்தான் மாதிரி இருக்கணும் மேரத்தான் ரன்னிங் ரேஸ் கான்செப்ட்டில் வராது பட் இருந்தாலும் ஒரு லாங் மீட்டர் ரன்னிங் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும் நீங்கள் சூப்பராக ஓடுவீங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸுமே கிடைக்காது எப்போ நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா அந்த செஷன் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது என் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகும் அப்போ என்ன பண்ணால் ஒரு லாஸ்ட் புஷ் உங்களுக்கு தேவை ஓகே அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நீட் படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்க மாட்டீங்க இது வேற ஏதாவது இது பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க ஆனால் கடைசி நிமிஷம் வரும்போது நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகும் அப்போ நமக்கு தேவை என்னவா இருக்க போது அந்த லாஸ்ட் புஷ் எந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்தாலுமே லாஸ்ட் புஷ் ரொம்ப ரொம்ப டஃபாக தான் இருக்க போகுது கிரிக்கெட் மேட்ச்லேருந்து சரி ஒரு ரன்னிங் ரேஸ்லேருந்து சரி இல்லை நீட் எக்ஸாம்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கடைசி புஷ் தான் ரொம்ப 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 என்னவா இருக்க போது கஷ்டமா இருக்க போகுது அதை தாண்டிட்டோன்னா அந்த கடைசி புஷ்லையும் இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஓடும்போது நீங்கள் ஃபுல் ரேஸ் கொடுக்க மாட்டீங்க ரேஸில் ஸ்டார்டிங்கில் ஓடும்போது உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும் பட் அந்த கடைசியில் அந்த எனர்ஜியை பேக்கப் பண்ணி இந்த ஃபுல் ரேஸ் கொடுத்து ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் செட்டில் அதுதான் நம்ம ஞாபகம் இருக்கும்போது ஓகே சரி பார்த்துலாம் சரி இதுக்கு சொல்லுங்கள் ஓகே ஜஸ்ட் 2 days நம்ம இன்னும் நைட்டு ஃபுல்லாக பேஸ் பண்ணி எடுக்க போகிறது இல்லையா ஜஸ்ட் ஒரு 2 o'clock வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம்
ஓகேவா? சரி, a man has a blood group A marries a woman of AB. Which type of progeny would indicate? எந்த டைப் ஆஃப் progeny வந்துச்சுன்னா அவனுக்கு வந்துட்டு என்ன இருக்குமா heterozygous A இருக்கணும். அப்படி இந்த மேனுக்கு வந்து heterozygous A அப்படின்றது எப்படி என்ன டிட்டர்மைன் பண்ணும், எப்படி டிட்டர்மைன் பண்ணும் தான் கேள்வி. ஒரே நிமிஷம் இருங்க. என்ன டிட்டர்மைன் பண்ணுதான் ஹெட்டரோசைகஸ் ஏன்னு கொடுத்துட்டானக்கா மேன் இஸ் ஹெட்டரோசைகஸ் ஏன்னு கொடுத்துட்டான். மேன் வந்து ஹெட்டரோசைகஸ் ஏவான். மேன் வந்து என்னவா இருக்கான் ஹெட்டரோசைகஸ் ஏவான். விமனுக்கு என்னவா இருக்கு ஏ பிவா இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்தாகணும். ஓகேவா? விச் டைப் ஆஃப் ப்ராஜெனி எந்த ப்ராஜெனி தான் இண்டிகேட் பண்ணுது அந்த மேன் வந்துட்டு ஹெட்டரோசைகஸ் எந்த இங்கே கொஸ்டின்ஸ் புரியுதா உங்களுக்கு? அவன் இதுவும் கொடுத்துட்டான் இங்கேயும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இதுவும் கொடுத்துட்டான் இதுவும் கொடுத்தான். மேன் ஆஸ் அ பிளட் குரூப் மேரிஸ் அ விமன் பேபி அப்படின்னு கொடுத்துட்டான். விச் டைப் ஆஃப் ப்ராஜெனி இவங்களுக்கு பார்க்கக்கூடிய எந்த ப்ராஜெனி எந்த குழந்தை வந்துட்டு அந்த மேன் வந்துட்டு ஹெட்டரோசைகஸ் ஏ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய குழந்தை. பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய குழந்தை. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய குழந்தை தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு அர்த்தம். யார் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கா? பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய குழந்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கா டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Yes, B blood தான் determine பண்ணிட்டு இருக்கு அப்படினு. Okay, super. Next question பார்த்தா a color blind girl is rare because she will be born only when. ஏன் color blind girlsல வரது ரொம்ப ரேரா இருக்கு? A color blind girl is rare because she will be born only when. எப்போ மட்டுமே ஒரு color blind girl வந்து பார்க்க முடியும்? எப்போ மட்டுமே ஒரு color blind இல்ல girlsல வந்து color blinds வந்து பார்க்க முடியும்? கேர்ள்ஸ்ல வந்து கலர் பைன்ஸ் எப்போ மட்டுமே பார்க்க முடியும்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸை பார்த்து அடிங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டு பாருங்க. ஃபாதர் மெட்டர்னல் மதர் அண்ட் த மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். மதர் இஸ் அ கலர் பைண்ட் அண்ட் ஃபாதர் இஸ் அ நார்மல் விஷன்ஸ். பேரண்ட்ஸ் ஹவ் நார்மல் விஷன்ஸ் பட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவ் கலர் பைன்ஸ். இல்லை, பேரண்ட்ஸ் ஹவ் நார்மல் விஷன்ஸ் கொடுத்துறான். பேரண்ட்ஸ்க்கு நார்மல் விஷன்ஸ் இருக்குது, கிராண்ட் பேரண்ட்ஸ் கலர் பைன்ஸ் இருந்தால் எப்படி வரும்? ஆப்ஷன் டி வராது. சொல்லுங்கள். இது கொஞ்சம் மண்டே கசக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சராக தான் இருக்குது. கொஞ்சம் மண்டே கசக்கணும்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம மாதிரி தான் இருக்கும். இது ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சரா வந்துருக்கு போது. எஸ், ஆப்ஷன் பி. சூப்பரா. ஃபாதரும் அண்ட் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் வேறு கலர் பிளைண்டாக இருந்துச்சுன்னா, ஃபாதரும் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதரும் கலர் பிளைண்டாக இருந்துச்சுன்னா. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கலர் பிளைண்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்பாவுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் வரும், என்ன இருக்கும் அந்த பொண்ணுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் வர முடியும். ஓகே, நல்லா புரிஞ்சுவாங்க. அம்மாவுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு எப்படி இருந்தாகணும்? அம்மா கேரியராக இருந்தாகணும். ஓகேவா? அம்மா வந்துட்டு விமன் வந்துட்டு எய்தர் அவங்க கலர் பிளைண்ட்னஸ் பொசிஷன்ல இருந்தாகணும், இல்லைன்னா அவங்க என்னவா இருந்தாகணும் கேரியரா இருந்தாகணும். ஆனால் அப்பா கண்டிப்பாக கலர் பிளைண்ட் தான். ரெண்டு பேருமே கலர் பிளைண்ட் இருந்தால் தான் பொண்ணுக்கு வந்து கலர் பிளைண்ட் வந்து வரும், பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ ஒன்று அம்மா கலர் பிளைண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட இது ஷேர் ஆகும் போது, இல்லை அம்மா கேரியராக இருந்தால் இதோட இது ஷேர் ஆகும்போது நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்படி இந்த கான்செப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுதா, அவங்க அப்பா வந்து என்னவா இருக்கணும் கலர் பிளைண்டாக இருந்தணும். அவங்க அப்பா வந்து கலர் பிளைண்டாக இருந்திருக்கணும். அப்பா வந்து கலர் பிளைண்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் வேறு கலர் பிளைண்ட், அவங்க தாத்தாவும் பேஸ் பண்ணி கலர் பிளைண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றது. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் 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 ஆப்ஷன்
என்னது B is the right answer. Option B is going to be the right answer. 301 புரியலையா கண்ணா இப்போ IA I into AB தானே blood group women's A B எப்படி blood group இருக்கு என்ன வரப்போகுது capital A capital A capital A capital B A blood group B blood group ஓகேவா A blood group B blood groupனு வந்திருக்கு இப்போ இங்க அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க ஒரு கான்செப்ட் நல்லா பாருங்க A blood group patient AB blood group patient வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அதாவது man வந்துட்டு விமனான AB blood group patient வந்து கல்யாணம் பண்ணிட்டான் ஓகேவா பாருங்க சொல்றேன் இருங்க ஓகேவா O blood group தானே வரணுமா சொல்றேன்டா புரியுதா அப்ப நான் பாருங்க இவங்க என்ன क्वेश्चंस என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு A blood group man வந்துட்டு AB blood group women வந்து கல்யாணம் பண்ணிட்டான் ஓகேவா இதோட ஜீனோடைப் கான்செப்டா சொல்லுங்க இதோட ஜீனோடைப் கான்செப்ட் என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் AB யோட ஜீனோடைப் நமக்கு தெரிஞ்சாலும் எப்ப AB வர முடியுமா IA IB யா இருந்தா மட்டும் தான் நமக்கு AB வரும் அதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் IA IB தான் AB வரப்போகுது ஆனா A க்கு வரணும்னா நமக்கு ரெண்டு குரூப் இருக்கு என்னது ஒன்னு ஹோமோசைகஸ் A இன்னொன்னு ஹெட்டிரோசைகஸ் A இல்லையா ஒன்னு ஹோமோசைகஸ் A இன்னொன்னு ஹெட்டிரோசைகஸ் A இந்த ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு A blood group தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு இந்த ரெண்டுமே நமக்கு A blood group தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஹோமோசைகஸ் A தான் அவங்க அப்பாவோட A blood group வெச்சு அவங்க அப்பா வந்துட்டு ஹோமோசைகஸ் A என்ன இருக்க போகுது IA into IAB IAIB இருக்க போகுது ஸோ இதில் வந்து நம்ம புன்னட் ஸ்கொயரை வச்சு போட்டு பார்த்தோம்னா நாலு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரப்போகுது IA வரப்போகுது மறுபடியும் IAB வரப்போகுது IA ஏன் போட்டுருக்கேன் என்ன வரப்போகுது A blood group வரப்போகுது மறுபடியும் இவன் வந்துட்டு இவனோட கிராஸ் ஆகும்போது AB blood group வரப்போகுது மறுபடியும் இவனோட கிராஸ் ஆகும்போது A blood group வரப்போகுது இவனோட கிராஸ் ஆகும்போது மறுபடியும் AB blood group வரப்போகுது அப்போ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு AAB AAB தான் எடுத்துட்டு இருக்கும் என்ன இருந்துட்டு இருக்கு AAB AAB தான் எடுத்துட்டு இருக்கு நல்லா கவனி ஓகேவா இப்படி தான் இருந்துட்டு இருக்கும் யாரு அப்பா வந்துட்டு ஹோமோசைகஸ் ஏவா இருந்துச்சுன்னா இப்போ அப்பா இங்க கிளியரா கொடுத்துனா ஹெட்டிரோசைகஸ் ஏன்னு யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்பா நமக்கு ஹெட்டிரோசைகஸ் ஏன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அப்பா வந்து ஹெட்டிரோசைகஸ் ஏவா இருக்கும் அப்படின்னா என்ன வரப்போகுது IA I தான் ஹெட்டிரோசைகஸ்னா I தானே அவங்க வந்துட்டு அம்மாவான AB யோட கிராஸ் பண்றாங்க அம்மாவோட AB யோட கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 4 குழந்தைங்க என்ன வரக்க போகுது இந்த IA கலரை மாத்துறேன் இந்த IA இவனோட கிராஸ் ஆகும்போது என்ன கிடைக்குது நமக்கு A blood group கிடைக்குது அதுக்கப்புறமா இந்த IA இவனோட கிராஸ் ஆகும்போது இந்த IA வந்துட்டு இவனோட கிராஸ் ஆகும்போது நமக்கு AB blood group வந்து கிடைக்குது மறுபடியும் இந்த ஸ்மால் I இவனோட கிராஸ் ஆகும்போது A blood group கிடைக்குது மறுபடியும் இந்த ஸ்மால் I இவனோட கிராஸ் ஆகும்போது B blood group கிடைக்குது இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 குழந்தைகளை டிட்டர்மைன் பண்றோம் என்னது ஹெட்டிரோசைகஸ்ல வந்த 4 குழந்தைங்க ஹோமோசைகஸ்ல வந்த 4 குழந்தைங்க ஹெட்டிரோசைகஸ் ஹோமோசைகஸ் வந்து 4 குழந்தைங்க இது அப்படியே பார்த்தோம்னா இதுல எது டிஃபரெண்டா இருக்கு A blood group இதுலயும் இருக்கு AB blood group இதுலயும் இருக்கு ஆனா B blood group ஹெட்டிரோசைகஸ்ல மட்டும் தான் இருக்கு ஹோமோசைகஸ்ல கிடையாது சோ அப்ப யாரு டிட்டர்மைன் பண்ணுவா எந்த குழந்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுனா B blood group இருக்க குழந்தை தான் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் B blood group இருக்கக்கூடிய குழந்தை டிட்டர்மைன் பண்ண அப்படினா இது கண்டமேனிக்கு ஒரு ரொம்ப ஹை லெவலான இன்டைரக்ட் பேஸ் பண்ண क्वेश्चंस ஆனா கரெக்ட்டா பார்த்தா ஈஸியா தான் இருக்கு அவன் எப்படி கேட்டிருக்கானா இப்படி போய் மூக்க தொட்டு வச்சிருக்கான் ஓகேவா பட் நம்ம டைரக்ட்டா பார்த்தோம்னா இப்படி போய் மூக்க தொடுற மாதிரி தான் இருக்கு புரிஞ்சுதா இந்த क्वेश्चंस அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சா இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சா யாருக்காவது டவுட் இருக்கா ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம எதிர்பார்க்கப்படலாம் கிளியர் ஒரு ஃபயர் ரன் போடுங்க பாப்போம் கிளியர் ஆச்சுனா சொன்னவர் யார் ஆசிப் கிளியரா ஐயா போ ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் இத வர மாட்டேங்குதுல ஓகே small t mates with capital T small t what will be the characteristics of offspring small t mates with capital T small t what will be the characteristics of offspring ஓட characteristics என்னவா இருக்க போகுது சாரி
ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டியோட கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி மறுபடியும் கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போது என்ன சொல்லலாம்? 50% ரிசசிவ். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா 2 ரிசசிவ் இருக்குது தானே, 1 2 மொத்தம் 4 வந்துட்டு 100% அப்படின்னா அதில் 50% ரிசசிவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 50% ரிசசிவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க சூப்பராக. ஹரிதா, தர்ஷினி, வேலன்சியா, எவாஞ்சலின், தர்ஷினி, பாலாம்பிகை, மீனாட்சி, ஜித், ரிஷி, அம்சி, ரம்யா, ஹேமா, தமிழரசி, மோகன், மைத்திலி, முரளி, கலக்கிட்டீங்க. ஆசத், ஜெபா, சூப்பர் மாஸ். கொண்டு போய் ஆப்ஷன் பி 50% ரிசசிவாக இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இஸ் டியூ டு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈஸி கொஸ்டின். ஏபிஓ பிளட் குரூப் எதனால? கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்க்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வேற என்ன சொல்லுவோம்? கோடாமினன்ஸ்க்கு வேற என்ன சொல்லுவோம்? நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். டேய் கோடாமினன்ஸ். ஹாய் டேம்மா டேய் ஏபிஓ கோடாமினன்ஸ்க்கு இன்னொன்று பேர் என்னது? கோடாமினன்ஸ்னா அதிகமான இருக்கிறது தானே, மல்டிபிள் அல்லிசம் கூட சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மல்டிபிள் அல்லிசம். இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மல்டிபிள் அல்லிசம் ரைட் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி மல்டிபிள் அல்லிசம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கிராஸ் பிட்வீன் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஏ வி வாட் வில் என்ன வரும் அப்படிதான். ரொம்ப ஈஸி. கிராஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம். கிராஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் கிராஸ் பண்ணி சொல்லுங்க. இதை கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு இது கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? என்ன கிடைக்குது உங்களுக்கு கிராஸ் பண்ணீங்கன்னா? என்ன கிராஸ் பண்ணது என்ன கிடைக்குது? சியா, பியா, டியா, ஏவா? என்னடா சொல்றீங்க? பாருங்க, small a capital B. ஸோ கேமெட்ஸ் கான்செப்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ வந்துட்டு ஒன்று இதோட ஃபியூஸ் ஆகணும். ஒரு கான்செப்ட் ஒரு ஏ வந்து இதோட ஃபியூஸ் ஆகிருக்க போது அப்போ நம்ம கேபிட்டல் ஏ வந்து கிடைக்கும். இல்லை ஏ இதோட ஃபியூஸ் ஆச்சு செகண்ட் கான்செப்ட் ஸ்மால் ஏ வந்து கிடைக்கும். அப்படி தானே? ஓகே, இப்போ இதே கான்செப்ட் வந்து பிக்கு வந்து பார்ப்போம்னா பி வந்து பி கேபிட்டல் பி தான் வரப்போகுது. ஸோ பி வந்து ப்ராப்ளம் கிடையாது. பி நமக்கு கேபிட்டல் பி தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸி ராகண்ணா. இது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. 50% தான் கிடைக்க போகுது. 1 capital A small a bb 1 capital ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா ஸ்மால் பி பேஸ் பண்ணி வந்திருக்கு போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சராக வருது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எல்லா ஆப்ஷனும் போட்டாச்சு. ஆப்ஷன் ஏ டாக்கணும். 50% வந்துட்டு. ஓகே, ரெண்டுமே வரும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் இதை நம்ம கேபிட்டல் பி தான் வரப்போகுது. ஸோ அதில் ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்கே ஃபியூஸ் ஆகும்போது டாமினண்டோட ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ஏ வந்து இதோட ஃபியூஸ் ஆச்சு நம்ம என்ன கிடைக்க போகுது? கேபிட்டல் ஏ தான். ஸ்மால் ஏ தானே கிடைக்க போகுது. இது வந்து டாமினண்டோட ஃபியூஸ் ஆச்சு நம்ம ஸ்மால் ஏ தானே கிடைக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக போட்டு பாருங்க. இப்படி போட்டு பாருங்க. இப்போ எடுத்து போடுறோம்னா இந்த கேபிட்டல் இதோட காசு ஆகும்போது நமக்கு கேபிட்டல் ஸ்மால் ஏ கிடைக்குது. இந்த கேபிட்டல் கிடைக்கும்போது அதுவும் கேபிட்டல் ஸ்மால் ஏ தான் கிடைக்க போகுது. மறுபடியும் இந்த கேபிட்டல் இதோட காசு ஆகும்போது ஸ்மால் ஏ கிடைக்க போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, கிளியர்? ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Both husband and wife have a normal vision though their fathers were color blind. The probability of the daughter becoming a color blind என்னவா இருக்க போகுது? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து நார்மல் விஷன் இருக்கான். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரேக்காக கொடுக்குறேன். ஓகே, எஸ், ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்து கொடுக்குறேன். ஓகேவா? ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் நார்மல் பேஸ் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த டாட்டருக்கு, யார் டாட்டருக்கு? இவங்களோட டாட்டர், அதாவது பேர பிள்ளைங்களுக்கு டாட்டர் தான் கேட்டிருக்கான். அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட் வரதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்றான். என்ன சான்ஸ் இருக்கு? 0% சான்ஸ் அப்படின்றது. ஏன் சார் ரொம்பலாம் போகக்கூடாது? என்ன கூடாது? ரொம்பலாம் போகக்கூடாது. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேவ் அ நார்மல் விஷன். அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஹஸ்பண்ட் இங்கே போகவே வேணாம். ஹஸ்பண்டுக்கு நார்மல் விஷன் இருக்கான். ஹஸ்பண்டுக்கு நார்மல் விஷன் இருக்கு. அம்மா கேரியராகவே இருந்தாலும்
கேரியராகவே பேஸ் பண்ணி நமக்கு இருந்தாலும் பேஸ் பண்ணி வராது. ஏன்னா டாட்டர்ஸ் கிட்ட தானே வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஃபாதர்ஸ் வேர் தான். எஸ், ஃபாதர்ஸ் வேர் கலர் பிளைண்டா இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர் சில்ட்ரன் வர்றது வராது அப்படின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஹஸ்பண்ட் ஆஃப் நார்மல் விஷன் கேரியர் மென்ஷன் பண்ணல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ 0%. டாட்டர்ஸ் தான் கேட்டுருக்கோம். என்னது டாட்டருக்கு 0% தான் இருக்க போகுது. விச் ஒன் இஸ் ஹெரிடிட்டரி டிசீஸ்? ஹெரிடிட்டரி டிசீஸ் எதாவது இருக்கு? விச் ஒன் இஸ் ஹெரிடிட்டரி டிசீஸ்? which one is a hereditary disease? எது hereditary disease? ஏன் 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 தப்பு தப்பா போட்டுறீங்க? டேய் நீங்க நல்லா பாருங்கடா, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நார்மல் விஷன் கொடுத்துட்டான். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு பேருக்குமே இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு நோய் வருது அப்படின்னா அப்பாவுக்கும் நோய் இருக்கணும், இல்ல அம்மா கேரியா இருக்கணும்னு. இங்க ஹஸ்பண்ட், இங்க தான் கீவேர்டு அப்படின்றது. ஹஸ்பண்டுக்கு நார்மல் விஷன், இதை ரெண்டு விஷயம் பார்த்தாலே போதும். ஹஸ்பண்டுக்கு நார்மல் விஷன் இருந்துச்சுன்னா பொண்ணுக்கு நோய் வரவே வராது. அம்மா வந்து கேரியரா இருந்தாலும் சரி, டிசீஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி போட்டாலுமே இங்க ஒரு எச் ஃப்ரீயா தான் இருக்க போகுது. அப்போ அந்த பொண்ணு கேரியரா தான் வருவாளே தவிர எப்படி பார்த்தாலும் அவ டிசீஸ்டா வரமாட்டா அப்படின்றது. ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? இல்லையா இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. Okay, இதுல பாருங்க which one is a hereditary disease இருக்கு? is going to be option D phenylketonuria. Okay, option D phenylketonuria is the right answer. Option D phenylketonuria is the right answer. Okay, option D phenylketonuria is the right answer. இன்னும் ஒரு क्वेश्चन பார்த்து நம்ம பிரேக் போயிடலாம். ஓகேவா? இந்த क्वेश्चन முடிச்சா நம்ம பிரேக் போலாம். ஓகே, இந்த क्वेश्चन முடிச்சு நம்ம பிரேக் போயிடலாம். ஹீமோஃபிலியா is more common in males because it is ஹீமோஃபிலியா வந்துட்டு மேல்ல more காமனா பார்க்க முடியுது. எதனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? எதனால ஹீமோஃபிலியாவை நம்ம காமன் இன் மேல்ஸா பார்த்துட்டு இருக்கோம்? why do we see hemophilia is more common in males? சூப்பர் ரகணா, சூப்பர் ரகணா, சூப்பர். இது என்னது? செக்ஸ் லிங்க் ரிசெசிவ் ட்ரைட் தான். ஓகே, கேரிட் பை தி H chromosome. ஓகே, எஸ் கானா. ஸ்கோர் ஆப்ஷன் டி ரிசெசிவ் ட்ரைட் இஸ் கேரிட் பை H chromosome. ரிசெசிவ் ட்ரைட் இஸ் கேரிட் பை H chromosome. ஏன் H chromosome பேஸ் பண்ணாதான் நல்லா புரிஞ்சுங்க. மேலுக்கு அதிகமா வருது அப்படின்னா நீங்க எந்த இது எடுத்து பார்த்தாலுமே மேல பத்தி அவன் அதிகமா கேட்டிருக்கான். ஓகேவா? மெயிலை பத்தி கேட்டிருக்கான். மெயில வந்துட்டு ஒரு எச் இருக்கு, ஒரு ஒய் இருக்கு. ஸோ எச்ல ஏதாவது அடிப்பட்டா மட்டும்தான், ஏன்னா எச் இங்க தெரிஞ்சிச்சு. அப்போ எச்ல ஏதாவது அடிப்பட்டா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த எச்சை ஓவர் கம் பண்றதுக்கு வேற எச் இல்லாததுனால அது எச் பிளஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன்ரா. ஓகே, பிளாஸ்ட் போடுங்க பாப்போம், பிளாஸ்ட் போடுங்க பாப்போம். கமான் 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 கமான். பிரேக் போயிட்டு வந்துடலாம், பிரேக் போயிட்டு வந்துடலாம். எஸ், பிளாஸ்ட் போட்டுருங்க. கமான்ரா. பிளாஸ்ட் போட்டுருங்க. செஷன் லைக் பண்ண வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ண வேற பார்த்துட்டு செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. those who do not like the session லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வேற பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமான் கைஸ். யா, சரி, நம்ம என்ன ஆகுது? 11:25 ரெஸ்யூம் பண்ணும். 11:20 ரெஸ்யூம் பண்ணும். 11:20 and 25 வரைக்கும் போயிட்டு 11:20 ரெஸ்யூம் பண்ணும். ஓகே, we will resume by 11:20. ஓகேவா? we will resume by 11:20. 11:20 நம்ம ரெஸ்யூம் பண்ணும். 10 minutes பிரேக் எடுத்துக்கும். ஓகே, ஃபைன். 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம 11:20 ரெஸ்யூம் பண்றோம். பிளாஸ்ட். ஏய், செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க? செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்கடா. செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. Super.
ஓகே வந்தாச்சா? எனிவன் ஸ்லீப்பியா? ஸ்லீப்பியா அதுக்குள்ளேயா? ஏன்டா கொக்குல் தூக்கம் வருதா? கண்ணா நீ தூங்குடா அப்படின்னு பாகுபலி படம் பார்த்துனாலும் எஃபெக்டோ. யா வந்துட்டீங்களாடா? வந்துட்டீங்களா? எஸ் எஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். யா ரெடி 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 ரெடி. அடுத்த கொஸ்டின் பார்க்கறது ரெடி ரெடி. வெல்கம் பேக். ஓகே ஓகே, வெல்கம் வெல்கம் யூ ஆல் ஃபார் த another செஷன். ஓகே சரி, கொஸ்டின் பார்த்துலாம். நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ஓகேவா? யா வாங்க 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 வாங்க. அனைவரும் வருக, உங்கள் ஆசையை தருக அப்படின்றது. ஓகே, அடுத்தது மேட்ச் ராக்கண்ணா. மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் ப்ளீஸ் டூ மேட்ச் இட். மேட்ச் பண்ணுங்க மேட்ச் பண்ணுங்க. யா வாங்க வாங்க வாங்க, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு. மேட்ச் பண்ணுங்கடா கண்ணா, மேட்ச் பண்ணுங்கடா. ஃப்ளவர்ஸ் இன் ஸ்னேப் டிராகன். ஸ்னேப் டிராகன் டாக் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணிருக்கு? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ளவர்ஸ் இன் பைசம் சட்டைவா. பைசம் சட்டைவா வந்துட்டு பேசிக்கா டாமினன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பிளட் குரூப் இன் ஹியூமன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கு? கோ டாமினன்ஸ் கொடுத்துட்டு ஸ்கின் கலர் வந்துட்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ இஸ் கோனா பி த ரைட் ஆன்சர். எஸ் டாகன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஃபைன் 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 டாகன், ஆப்ஷன் ஏ. கலக்கிட்டிங்கம்மா, கலக்கிட்டிங்க 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 கணக்குங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் மேட்ச் தான். ஃபைனல் கேட்டகரி ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ், ஃப்ளவர்ஸ் பொசிஷன் இன் பி பெட்டல்ஸ், பிளட் குரூப் இன் ஹியூமன்ஸ். ஜிங்கி ஜா ஜிங்கி ஜிங்கி ஜா. இதுக்கும் ஃபைனல் கேட்டகரியா ஸ்கின் கலர்ஸ் இன் ஹியூமன்ஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஃப்ளவர்ஸ் இன் பீ பிளான்ட், பீ பிளான்ட்ல கூட ஃப்ளவர்ஸ் வந்துட்டு டாமினன்ஸாக இருக்கும். ஹியூமன் பிளட் வந்து கோ டாமினன்ஸை பேஸ் பண்ணுறது. இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஃபைன் ரக்கண்ணா, ஃபைன் ரா. இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போனா இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் அவருக்கு போனா, a child has a blood group O cannot have a parent of blood groups. என்ன blood group இருக்கு? ஒரு O blood group இருக்கிற பிளான்ட்டுக்கு எந்த blood group இருக்காது? cannot have a parents of blood group, cannot have a parents. எந்த blood group இருக்கு parents cannot have blood group? a child have blood group O. அந்த குழந்தைக்கு வந்து என்ன இருக்கணும்? இதுதான் அந்த குழந்தையோட பிளட் குரூப்பாக இருக்க போகுது. இதுதான் அந்த குழந்தையோட பிளட் குரூப்பாக இருக்க போகுது. அப்போது என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அப்பால ஒன்று அம்மால ஒன்று ரிசசிவாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்பால ஒன்று அம்மால ஒன்று ரிசசிவாக இருக்கும்போது இது ரெண்டும் சேரும்போது நமக்கு ஓ பிளட் குரூப் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அப்பால ஒன்று அம்மால ஒன்று ரிசசிவாக இருக்கும்போது நமக்கு ஏபி கிடைக்காது. ஏன்னா ஏபி வரணும்னா இப்படி தான் இருந்தாங்கணும். ஏபி வரணும்னா அவங்களுக்கு என்ன இருந்தாங்கன்னா ஐஏ ஐபி தானே இருந்தாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு இப்படி இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு ஓ பிளட் குரூப் கிடைக்கலாம். ஸோ அம்மாவுக்கு அப்பாவுக்கு கண்டிப்பாக ஏபி யாருக்குமே இருக்காது அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஜீன்ஸ் லொக்கேட்டட் அந்த ஒய் குரோமோசோன்ஸ் ஆர் ஒய் குரோமோசோன் லொக்கேட்டட் இருக்கிற ஜீன்ஸ். ஜீன்ஸ் which located on the Y chromosome. The genes which located on the Y chromosome. Y chromosome located ஆகிற genes வந்து எந்த டைப் ஆஃப் genes? செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் அது நோட் ஆர்டர்க்கோ கிராசிங் ஓவர் பார்த்துருப்போம். ஆலோன்ட்ரானிக் ஜீன்ஸ், ஆலோன்ட்ரிக் ஜீன்ஸ். ஓகே, ஆலோன்ட்ரிக் அது பேர் அது. ஓகே, அது கொண்டு போய் ஆப்ஷன் டி ஆலான்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் குரோமோசோம்ல பிரசன்ட் இருக்க ஜீன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆலான்ட்ரிக் ஜீன்ஸ். தெரியாத நோட் பண்ணிக்கோங்க, ஆலான்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்காங்களா? ஆப்ஷன் டி ஆலான்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜீன்ஸ் பிரசன்ட் ஆன் த ஒய் குரோமோசோம்ஸ் நம்ம பேச என்ன சொல்லிட்டு இருக்கோம்? we call it as a ஆலான்ட்ரிக் ஜீன்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் ஒய் குரோமோசோம் பிரசன்ட் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் ரீஜன் தான் என்ன ஆகுது? கேரி கம்ப்ளீட்லி செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் தான் இது பண்ணிருக்கு. இது டிஃப்ரெண்ட் ரீஜன் தான் செக்ஸ் லிங்க் வந்து ஜீன்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. பட் நம்ம டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலான்ட்ரிக் ஜீன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். Mendel studies inheritance of 7 pairs of traits in paternity, which can be 21 possible combination இருந்திருக்கு. 7 pairs. Okay, ஆமா 14. Okay, if you have total that the one of these combination independent assortment is not observed in later studies, your reaction will be. அப்படி இருந்துச்சுன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி. அப்படி இருந்துச்சுன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? போடா இவன் கடி அறிவில்லாத வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேசிக் ரொம்ப ஈஸி தான். அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடத்துறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ மெண்டல் இல்லை. இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன்.
நான் வந்து ஒரு விஷயத்த ஜென்ரலாக யாரோ ஒரு ஆள் விஷயம் சொல்கிறாங்க, அடுத்த ஒரு ஆள் வந்துட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நல்லா பாருங்க, அடுத்த ஒரு ஆள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி சொல்லும்போது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் சொன்னதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை இன்னொருத்தன் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. இப்போ பூமி வந்துட்டு ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. பூமி எப்படி இருந்திருக்கு? பூமி ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். பட் சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பூமி ஃபிளாட்டா இல்ல, நாங்க ஸ்பேஸ்க்கு போய் போட்டோலாம் எடுத்தோம், பூமி வந்து ரவுண்ட் ஓவல் ஷேப்ல தான் இருக்கு அப்படின்னு ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ப்ரூஃப் வச்சு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ப்ரூஃப் வச்சு சொல்லும்போது நான் அதை எப்படி ஸ்டடி பண்ணல. ஓகே, அதே மாதிரி சப்போஸ் அதுல வேரியேஷன் இருந்துச்சுன்னா இது வந்து என்னது காம்பினே ஒன்று இல்லையா? ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியாலஜி கொஸ்டின். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியாலஜி கொஸ்டின்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மெண்டல் சரியா படிக்கலன்னு அர்த்தம். ஏன் மார்க் வரல உங்களுக்கு? ஏன் மார்க் வரல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க சரியா படிக்கல அப்படின்றதெல்லாம். ஓகேவா? நான் சூப்பரா படிச்சேன், நான் யார் தெரியுமா, நான் சூப்பரான ஆள், ஆனால் நான் எக்ஸாம் போனால் மார்க் வர மாட்டேங்குது. எது மார்க் வரலன்னு நம்ம சரியா படிக்கல. எல்லா காம்பினேஷன்ஸும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சிலபஸும் நம்ம ஃபுல்லா படிக்கல, கொஞ்சம் மட்டும் தான் படிச்சிருக்கோம், இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிச்சிருக்கோம்ன்றதால நமக்கு ஃபுல் மார்க் வரல அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் கோனா பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஹெரிடிட்டி பிரின்சிபல்ஸ் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ். Employment of hereditary principles in the improvement of human races. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னாச்சு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் வச்சு படிக்கக்கூடிய ஃபீல்டு. ஹியூமன் ரேஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, நம்ம ரேஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு. யூஃபீனிக்ஸ் கிடையாது, யூஜெனிக்ஸ். ஆப்ஷன் பி. ஜெனடிக் தானே, யூஜெனிக்ஸ். Option B, yes, B is the right answer. Option B da kannala, yes, option B. Yes, the Ramya, Superma, Ramya, Dashini, Manita, Valencia, Asat, Arita, Nandini, Evelyn, Maria, Ramya, Meenakshi, Renita, Asif, Dashini, Nandini கலக்கிங்க. It's going to be option B is the right answer. Okay, human race improve பண்றது. ஓகேவா? சூப்பர் பாவனா கலக்கிங்க. It's going to be option B is the right answer. Next question பார்த்தலாம். Haploids are preferred over diploids for a mutation study because எதனால haploids are preferred over diploid? Diploid படிக்கிறத விட haploid படிக்கிறது ஈஸி. mutation studyல வந்துட்டு நம்ம haploid cells படிக்கிறத விட diploid cells படிக்கிறது preferable-ஆ இருக்கும். எதனால சொல்றோம்? என்ன பாவண்டா டே, நான் நம்ம தலைவர் பாவண்டா. எதனால சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, recessive mutation express immediately. Recessive mutation will express immediately. Option A is the right answer. Option A is going to be the right answer. Okay, recessive mutation express immediately. Option A is going to be the right answer. Okay, recessive எல்லாம் இது பண்றோம், இமிடியேட்டா கிடைக்கும். ஓகேவா? மியூட்டேஷன் ஓவர் தி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Two dominant non-allelic genes are 50 map unit apart. The linkage is எப்படி இருக்க போகுது? லிங்கேஜ் 50 map unit apart இருக்கு. 50 map unit apartல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கேஜ் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்? ஸோ இப்போ எனக்கும் அவனுக்கும் ஒரு 5% எனக்கும் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கேரக்டர் வந்து பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். எனக்கும் என் ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகமான பர்சன்டேஜ் ஒத்து போகுது அப்படின்றது பார்க்கும்போது நம்ம அதிகமாக 95% ஒத்து போயிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் சூப்பர் அப்படின்னு 50% தான் ஒத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கரெக்டாக சொல்லுவோமா? 50 பேஸ் நம்ம சொல்லுவோமா? இல்லை 50க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்சென்ட் ஆர் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி ஆப்சென்ட் ஆர் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்சென்ட் ஆர் இன்கம்ப்ளீட் பேஸில் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா, of a normal couple half of the sons are hemophilic while half of the daughters are carrier. The genes located on normal couple பொறுத்த வரைக்கும் அவங்கள half of the sons வந்து hemophilic-ஆ இருக்காங்க, half of the sons வந்து என்னவா இருக்காங்க? carrier இருப்பாங்க. அப்போ இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு அர்த்தம்? ஜெனடிக் மேப் தானே சொல்றாங்க. மேப் யூனிட் எவ்வளவு பர்சன்ட் ஜீன்ஸ் மேப் பார்த்துருப்போம் இல்லையா? Yes, it's going to be option C, 1H chromosome of a mother அப்படின்றது. என்னது? 1H chromosome of the mother இருக்கும்போது தான். ஏன் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ XSH into HY into HY போட்டு பாருங்க. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? HY மறுபடியும் HH H
HY. So half a normal couple, half of the sun என்னது half of the sons பேசிக்கா வந்து ஹீமோஃபிலிக்கா இருப்பாங்க. ஓகே half of இதுதானே half of the sons வந்துட்டு ஹீமோஃபிலிக்கா இருப்பாங்க and half of the daughters. எப்படி சார் half சொல்றீங்க? எப்படி சார் half சொல்றீங்கன்னா இப்ப ரெண்டு daughters தான் இருக்காங்க. ரெண்டு daughtersல ஒரு daughtersல வந்துட்டு கேரியரா இருக்காங்க. ரெண்டு sons தான் இருக்காங்க. ரெண்டு sonsல ஒரு sonக்கு வந்து டிசீஸ் இருக்கு. சோ அப்படி எப்படி வரும் அப்படி பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கக்கூடிய X குரோமோசோம்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தா அப்போ 1 குரோமோசோம் ஆஃப் மதர்ல வந்துட்டு டிசீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படினா ஓகேவா 1 குரோமோசோம் மதர்ல வந்து ஜீன் மேப் தான்டா மேப் படிப்போம்ல ரெண்டு இதுக்கு எவ்வளவு இருக்கு மேப் யூனிட் பேஸ் பண்ணி பாத்துறோம் ஓகே சோ ஒரு குரோமோசோம்ஸ்ல H ல பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படினா H குரோமோசோம் வந்து பிரசன்ட் ஆயிருச்சுனா அது வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னு அர்த்தம் சோ ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா கண்ணா எதனால C வருதுன்னு புரிஞ்சுதா ஒரு குரோமோசோம்ல இந்த H வந்ததனால தான் half of the motherல இருக்கக்கூடிய டாட்டர்ஸ்ல வந்துட்டு கேரியர் ஆகவும் மிச்சம் இருக்கிற half of the sonsல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது இல்லடா கண்ணா அந்த சிஸ் ஃபேஸ் ட்ரான்ஸ் ஃபேஸ் அது மட்டும் பார்த்தாலே போதும் 50% உள்ள இருந்து சிஸ் ஃபேஸ் மேல இருந்து ட்ரான்ஸ் ஃபேஸ் அப்படின்றது if a parent have blood group A and B both have heterozygous for their respective blood group என்னது plant group have A and B heterozygous னு கொடுத்துட்டான் then which blood group can be seen in the offspring then which blood group I think there is a wrong in the question நம்ம ஏற்கனவே நம்ம இந்த क्वेश्चंस வாட்ச் பண்ணி நம்ம பார்த்திருந்தோம் ஏற்கனவே இந்த क्वेश्चंस நம்ம பாஸ் பண்ணி பார்த்திருந்தோம் the parents of blood group A and B offspring respectively then which blood group can be seen in offspring நாலுமே தான் பார்க்க முடியுமே நாலுமே பார்க்க முடியும் டேய் இதுல வந்துட்டு சில இது இருக்குடா டேய் நாலுமே தான பார்க்க முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆல் தி அபோவ்னு வந்திருக்கணும் அந்த ஆல் தி அபோவ் அப்படின்றது வரல ஓகேவா நாலு பிளட் குரூப்புமே பார்க்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல் தி ஆப்ஷன்ஸ் தான் வந்திருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏவும் பியும் ஹெட்டிரோசைகஸ் ஏவும் பியும் வந்துட்டு ஃபியூஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ் ஹெட்டிரோசைகஸ்ல வரக்கூடிய ஏவும் பியும் ஃபியூஸ் பண்ணாங்கன்னா வரக்கூடிய ப்ராஜனில வந்துட்டு என்ன இருக்க போகுது எல்லாமே தான் இருக்க போகுது இல்லைன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பட் இருந்தாலும் வரக்கூடிய இதுல வந்து என்ன இருக்குது எல்லாமே தான் இருக்க போகுது ஆல் தான் ஓகே ஏ பி ஓ எல்லாமே வர போறாங்க ஏ பி ஏ ஓ எல்லாமே வர போறாங்க ஓகேவா சரி யா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இது வரைக்கும் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் சோ மாலிகுலர் பேஸ் நடத்துறோம் ஓகே ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் முடிச்சிரோம் ஓகே அது ரெண்டும் ஒரே கான்செப்ட் மாலிகுலர் பேஸ் கொஞ்சம் பெருசு இல்லையா அத நம்ம நடத்துவோம் ஃபர்ஸ்ட் நம்ம எவல்யூஷன் முடிச்சலாம் ஓகே ரெடி गाइस ஒரு பிளாஸ்ட் போடுங்க பாப்போம் கமான் ஒரு பிளாஸ்ட் போடுங்க ஃபயர் போடுங்க நெருப்பு மழை பொழியட்டும் அதுக்கு மார்க் கொடுப்பான் நீங்க ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் அதுக்கு மார்க் கொடுப்பான் ஓகே செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க செஷன் லைக் பண்ண வேற இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்கடா சார் ஒன் ஆஃப் ஸ்ப்ரிங்னா அதில் ஏதாச்சும் மேஜர் பிளட் குரூப் வருமா அது நம்ம டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியாதுடா ஏ பிளட் குரூப் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே அப்படியே செஷன் லைக் பண்ணாம செஷன் லைக் பண்ணிக்கோங்கடா செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எவல்யூஷன் கான்செப்ட்ல क्वेश्चंस பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் இருங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ்ட் क्वेश्चन தான் எவல்யூஷன் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் क्वेश्चन yeah hi Rosie hi கண்ணா yeah next question பார்த்தலாம் எவல்யூஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய which one of the following used as a atmospheric population indicator யூஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்கு atmospheric population indicator யூஸ் பண்ணக்கூடியது லைகன்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி லைகன்ஸ் தான் நம்ம அட்மாஸ்பரிக் பாப்புலேஷன் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ரொம்ப ஈஸியானது ரொம்ப ஈஸியானது ஓகே அந்த இருக்கக்கூடிய இதுல வந்துட்டு
பாப்புலேஷன்ஸ் லைக்கன்ஸ் லைக்கன்ஸோட பாப்புலேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஹேபிடேட்டில் பொல்யூஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஸ்டார்டட். Theory of spontaneous generation started that theory of spontaneous generation. Okay, spontaneous generation என்ன ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருங்க. ஒரே நிமிஷம் இருங்கடா. இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருங்க. வில் கம். சரி, இந்த கொஸ்டின் பார்த்து இன்னொரு கொஸ்டின் பார்த்துக்கணும் போயில. ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொல்லிருக்கு? டியா? நல்லா பாருங்க. நெய்தரா இல்ல. ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா லைஃப் கேன் அரைஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ் ஒன்லி தான் சொல்லியிருக்கு. அதுல இருந்து தான் சொல்லியிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். லைஃப் கேன் அரைஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம எங்க இருந்து வேணா அரைஸ் ஆகலாம் அப்படின்றது நான் லிவிங் திங்ஸ் அரைஸ் தான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றது. இந்த மக்கி போன மழுப்பு இந்த இதுல இருந்தா அந்த மட்ல இருந்தா ஃபார்ம் ஆகலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டாக்கனா எஸ், ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். Next question பார்த்தலாம். Next question, animal husbandry and plant breeding programs are example of. இது சொல்லிட்டே இருங்க, நான் வந்துறேன். ஓகே, ஒரு 5 minutes இருக்கணும். ஒரு 5 minutes. ஒரு 5 minutes. Just a 5 minutes. Just a 5 minutes. யா ஆன்சர் சொல்லிட்டீங்களா? வந்தாச்சு. We can answer என்ன questions animal husbandries. Okay, தெரியுது. நான் சொல்லிருக்கீங்க. யா option B artificial selection. Option B artificial selection is the right answer. Option B artificial selection will be the right answer. Okay வா? Yes. Next question பார்த்தலாம். அடுத்த question.
paleontological evidence for evolution refers to paleontological evidence for evolution refers to paleontological evolutions evidence என்ன ரெஃபர் பண்ணுது what does the paleontological evidence for evolution refer பண்ணுது yeah என்ன பண்ணுது fossils okay fossils ஸ்டடி பண்றதா so option C is right answer option C fossils is the right answer okay சூப்பரா இருக்கு option C fossils paleontological evidence refers to fossils yes da super கலக்கிறீங்க option C is right answer option C is right super ஜித் ஹரிதா தமிழரசி வனிதா சஞ்சனா ஹம்ஷினி ஜபா தர்ஷினி மோகன் ஆசத் மோனிஷா ரம்யா ஜெயின் ஹரிஷா ஹரிதா மீனாட்சி பிரீத்தி ஆசத் எவாஞ்சலின் பிரிசிலின் பாவனா சூப்பர் கலக்கிறீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எவல்யூஷன் லெசன் தான்டா ஆமாடா கரெக்டாக தான் எவல்யூஷன் லெசன் சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம் The bones and the forelimbs of the whales, bat, cheetah and mans are similar in structure because super இது சொல்லுங்க பாப்போம் the bones in the forelimbs of whales, bat, cheetah are more similar in structure because எதனால more similar in structures வந்துட்டு சிமிலரா இருக்கு எதனால சிமிலரா இருக்கு அப்படின்றாங்க இதில் வந்துட்டு இருக்க போது இது டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ் ஆர்கன்ல இருந்து வந்துட்டு இருக்க போது அப்போ டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ் ஆர்கன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க தே ஷேர்ஸ் எ காமன் ஆன்சிஸ்டர்ஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் தே ஷேர்ஸ் எ காமன் ஆன்சிஸ்டர் அவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க காமன் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் பி அவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் வந்து இருக்கிறதுனால தான் சிமிலரா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா analogous organs arise due to analogous organs நம்ம படிச்சிருப்போம் divergent homologous convergent analogous அப்படின்றது இல்லையா ஓகே மறந்துடாதீங்க நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஓகே இது என்னனாலுமே நீங்க மறந்துடக்கூடாது டைவர்ஜென்ட்னா நமக்கு ஹோமோலாகஸ் ஆர்கனாகவும் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா நமக்கு அனாலாகஸ் ஆர்கனாகவும் இருக்கணும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஸோ ஆப்ஷன் டி திஸ் இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் ஈஸ்வர் தமிழரசி மோகன் ஹரிதா வனிதா ஆசத் ஜித் கலக்கிட்டீங்களா ஃபைன்ரா கமல் எவாஞ்சலின் அம்ஷினி தர்ஷினி பாவனா ஜெயின் ஜெபா சூப்பரா மீனாட்சி பிரீத்தி பிரிசிலி கூப்பா கலக்கிட்டீங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர் சூப்பர் தர்ஷினி கலக்கிட்டீங்க ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் என்னடா மோனிஷா p + q the whole square is equal to p square + 2p + 2q இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த Hardy-Weinberg singular requires the equation is used in எங்க யூஸ் பண்றோம் இத Hardy-Weinberg ஈக்குவேஷன்ல வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ் எங்க பேஸ்ல நம்ம யூஸ் பண்ணப்படுறது எதுக்காக நம்ம பாப்போம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படினா பாப்புலேஷன்ல வந்துட்டு சேஞ்சஸ் நடந்துருக்கும்ன்றத பாப்போம்ல சோ பாப்புலேஷன் டிட்டர்மைன் பண்றதுக்காக எதை டிட்டர்மைன் பண்றதுக்காக பாப்புலேஷனை டிட்டர்மைன் பண்றதுக்காக சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் A population genetics is the right answer option A population genetics is the right answer ஓகேவா ஆப்ஷன் A population genetics fine okay option A will be the right answer option A is going to be the right answer fine super option A yes the sanjana ajit tamlarasi jaba monisha harita asad vanita mohan jeevita nitish bhavana monisha arisha jane meenakshi maithili evangeline kalakitting is going to be option A super ramya fine next question badala Hardy-Weinberg okay appearance of the antibiotic resistance bacteria is an example of appearance of the antibiotic resistance bacteria is an example of antibiotic resistance bacteria எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம் pre-existing variation option C pre-existing variation கான எக்ஸாம்பிளா டிட்டர்மைன் பண்ணிருக்கோம் so option C pre-existing variation in the population அதுக்கு தான் நம்ம antibiotic resistance bacteria antibiotic base பண்ணி resistant கூட bacteria ஓகேவா yes pre-existing variation anthropogenic okay it's going to be option C is the right answer option C will be the right answer next question பார்த்தலாம் evolutions of life shows that life forms have trend of moving from எங்க இருந்து எங்க எவல்யூஷன் ஆஃப் லைஃப் வந்துட்டு அந்த ட்ரெண்ட் வந்து எங்க இருந்து எங்க மூவ் ஆறத காமிச்சிட்டு இருக்கு எங்க இருந்து எங்க வந்துட்டு மூவ் ஆறத காமிச்சிட்டு இருக்கு எங்க இருந்து எங்க மூவ் ஆறத காமிச்சிட்டு இருக்கு
நம்ம பேசிக்காக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன லைஃப் வந்து எங்கே இருக்கணுமா, வாட்டரில் தான் இருக்கும். அந்த ரெப்டைல்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ரெப்டைல்ஸ் கான்செப்ட்ல அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்றது. ஓகேவா, அதாவது அந்த ரெப்டைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கடலில் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிலத்தில் வந்து முட்டை போட்டுச்சு. முட்டை வந்துட்டு சூரியன் ஒளி பட்டு கூட உடையாத அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்காக வந்து முட்டை போட்டுருச்சு அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, வாட்டர் டு லேண்ட். எங்கேருந்து எங்கே வந்துட்டு ட்ரெண்டு, வாட்டர்லேருந்து லேண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி தான் நம்ம ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விவிபாரிட்டி இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் எவால்வ்டு பிகாஸ். விவிபாரிட்டி இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் எவால்வ்டு. எதனால சொல்றோம்? why we consider viviparity is considered to be more evolved? விவிபாரிட்டி அந்த குட்டி போடுறது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஞாபகம் வச்சுவாங்க. விராட் கோலி குட்டி போடுவார், விகே அப்படின்னு. விவிபாரிட்டி குட்டி போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லையா. ஸோ விவிபாரிட்டி is considered to be more evolved because of the young ones protected inside the mother's body are looked after there are born leading to the more chance of survival அப்படின்றது. முட்டை போட்டு இப்போ ஒரு முட்டை போட்டு அந்த முட்டையை வந்துட்டு பாதுகாப்பு, ஏன்னா முட்டையை தூக்கிட்டு போயிடுவான், இல்லை முட்டையை வேற ஆம்லெட் போட்டு போயிடுவான். ஸோ அதை விட குழந்தைய உள்ள இருந்து வெளியே வரும்போது அது வந்துட்டு அதிகமான வந்துட்டு சர்வைவல் இது அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கன் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர் கணக்கு கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. எப்போ 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 சூப்பரா. வனிதா, மரியா, தர்ஷினி, அம்சினி, ஆசத், ஜித், சஞ்சனா, தமிழரசி, ரம்யா, மோகன், பாவனா, அரிஷா, பிரிசிலா, இசை பிளாக்ஸ், ஜீவிதா, பூங்கொடி, மீனாட்சி, எஸ் டக்கன் ஆஸ்கொண்டு, வேலன்சியா ஆஸ்கொண்டு. ஆப்ஷன் சி சார் சார். கங்காரு, மேமல்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஃபாசில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன். ஃபாசில்ஸ் இதில் பார்க்க முடியும். ஃபாசில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன். ஃபாசில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன். ஃபாசில்ஸ் நம்ம பேசிக் எங்கே பார்க்க முடியுறாங்க? ஃபாசில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன். எஸ், ஃபாசில்ஸ் வந்து எங்க பார்க்க முடியும் அப்படின்னா செடிமெண்டரி ராக்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபாசில்ஸ் வந்து நம்ம எங்க பார்க்க முடியுமா? செடிமெண்டரி ராக்ல வந்து பார்க்க முடியும். So it's going to be option A. Option A, sedimentary rock is the right answer. Option A, sedimentary rock is will be the right answer. Fine rakana. Super super. Come on come on come on come on come on come on. Option A, yes, sedimentary. Sediment அத மேல அப்படி இருக்க ராக்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க முடியுமா? ஃபாசில்ஸ் பார்க்க முடியும். அத வச்சு நம்ம anthropology studies பார்ப்போம். For a Mn blood group system, the frequency of M and L allele is 0.7 to 0.3 respectively. The expected frequency of Mn blood group bearing the organism is likely to be எத்தனை percentage இருக்கும்? Yeah. Option A, 42%. சூப்பர் ரகனா. ஃபைன்ரா. ஓகேவா, அவன் என்ன கொடுத்துருக்கான்? எம்என் டிட்டர்மைன் பண்ணி கொடுத்துட்டான். 0.7 வந்துட்டு எம்ஆ இருக்க போகுது, 0.7 வந்துட்டு என்ன இருக்க போகுது? எம்ஆ இருக்க போகுது. அண்ட் 0.3 வந்துட்டு பேசிக்கா மாறுதல் அடைய போகுது அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, யா ஃபைன். சூப்பர் ரகனா. ஓகேவா, அப்போ இந்த பி ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்ல பேஸ் பண்ணி நம்ம 2 into 0.7 into 0.3 பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து 100 பேஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 0.42 கிடைக்கும். 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு 42% ரைட் ஆன்சர். ஓகேவா, இது எல்லாமே நமக்கு எதை பற்றி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு? நம்ம Hardy-Weinberg ஈக்குவலிபிரியம் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, which type of selection explains the industrial mechanisms observed in moth, piston, pituitaria? which type of selection? எந்த டைப் ஆஃப் செலக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது? மாத்தில் நம்ம பார்ப்போம் இல்லையா. moth டியா வரும். பிஸ்டன் பிட்டுலாரியா நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய செலக்ஷனாக இருக்க போதுனா டைரக்ஷனல் செலக்ஷனாக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, ஒரு டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, டைரக்ஷனல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்க போகுது. மாத், பிஸ்டன் பிட்டுலாரியா இருக்கக்கூடிய அந்த இது வந்து எப்படி இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டேர்ம்ஸ் ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, அதில் இருக்கக்கூடிய என்ன இருக்க போகுது? டைரக்ஷனல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டைரக்ஷனல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. எஸ், ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். இருக்கனால ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆயிரும். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். The most accepted line descent in the human evolutions. human evolutions வந்துட்டு என்ன கான்செப்ட்ல வந்துட்டு இருக்க போகுது? என்ன கான்செப்ட்ல வந்துட்டு இருக்க போகுது? human evolution வந்துட்டு என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது? 𝑦𝒑𝒑𝒔. டேய், ஒரு டைரக்ஷனை பார்த்து இருந்துட்டு இருக்கும்டா. டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் தான், ஒன்று லாங்கு இல்லைன்னா டார்ஃப் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. லாங்கு டார்ஃப்னு படிச்சிருப்போம். டிஸ்ட்ரிப்டிவ் அப்படின்னா நம்ம என்ன இருக்கும்? 2 லாங் இருக்கும், டார்ஃப் இருக்கும், மீடியன் வேல்யூ கம்மியாக இருக்குன்றது. ஸ்டெபிலைசிங்னா மீடியன் வேல்யூ அதிகமாக இருக்குன்றதை படிச்சிருப்போம். டியா வரும்.
நல்லா பாருங்க, ராமாத்திகஸ்ல இருந்து தான் தலைவன் ராமால இருந்து தான் வந்திருக்கான். அங்க ஆஸ்ட்ரோதிகஸ் அவன் கொடுக்கல, ஸோ கொடுக்காதனால பரவாயில்லை. ஓகே, ஆஸ்ட்ரோதிகஸ் வந்திருக்கணும். அந்த ஆப்ஷன் எங்கேயுமே ஆஸ்ட்ரோதிகஸ் கொடுக்காதனால ராமாத்திகஸ், ஹோமோ ஹபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ சேப்பியன்ஸ் ராமால இருந்து தான் வந்திருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம முன்னோர்கள் ராமா அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம பார்க்கறதுக்கு அது ஹியூமன்ஸ் மாதிரி இருந்திருப்போம் அப்படின்றது. 12th ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் சார் கால் பண்ணுவேன். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். மோனிஷா, ரம்யா, தர்ஷினி, மகா, கீர்த்தனா, கமல், ஹரிபிரசாத், ஹரிதா, ஜீவிதா, ஜெயின், அன்சினி, பிரீத்தி, ஹர்ஷா, பெருமாள் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. சூப்பர். 12th என்ன கொஸ்டின்? டே எம் அண்ட் என்றா இப்படி மாற்றி என்ன கேட்குறாங்க? ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க. என்னது? பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர். அப்போது அதுதான் எனக்கு கொடுத்துருக்கான். mn வேல்யூ பேஸ் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்கான். என்னது இங்கே அவங்க ஸ்கொயர் பேஸ் பண்ணி நம்ம போட வேணாம். என்ன பேஸ் பண்ணி போட வேணாம், நமக்கு ஸ்கொயர் பேஸ் பண்ணி அதை போட வேணாம். இந்த ஃபில்லில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிட போகுது வேல்யூ. ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வரும்? நான் நீங்கள் என்ன போட்டிருந்தேனே, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் தான் நம்ம எம் எடுத்திருக்கோம். பி ஸ்கொயர் அவன் 0.7 பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கானா? இல்லை, q 2pq பேஸ் பண்ணி வராது, பி ஸ்கொயர் கான்செப்டில் வராது. சார் ரெண்டு வேல்யூ கொடுக்கல. பி ப்ளஸ் சரி ரெண்டு வேல்யூ கொடுக்கல, ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கான். அப்படி பார்க்கும்போது நம்ம பி என்ன கொடுத்துருக்கான்? பி தான் நம்ம எம் டினோட் பண்ணிக்கணும். எம் என்னவா இருக்க போது? 0.7 இருக்க போது. கியூ என்னவா இருக்க போது? 0.3 இருக்க போது. இன்டூ 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 தான் வந்துருக்கு. கேஸ் என்ன வரப்போது? 0.42 வரப்போகுது. அப்போ பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம 100 போடுறோம், இன்டூ 100 போடுறோம். இன்டூ 100 போடுறதுனால ரெண்டு பிளேஸ் தள்ளி நம்ம 0 வைக்கிறோம். அப்போ 42% அப்படின்றது ரொம்ப ஈஸியாச்சு இது. எஸ் 0.42 வரும்டாக்கன்னா 0.42ல வரும்போது நம்ம இன்டூ 100 போடுறோம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம 0.42லேருந்து 100 போட்டு ஆகணும். பர்சன்டேஜ் தானே சொல்லியிருக்கான். Next question பார்த்தலாம். Which one of the following is an example of link species? Which one of the following is an example of link species? Link. என்னடா லிங்க் இருக்கு? உனக்கும் அப்படின்னு கேட்போம்ல, அந்த லிங்க் இல்லை, வேற லிங்க். பட் what are the following is a link species? It is option D. Chimpanzee. Option D is the right answer. Okay, option D is chimpanzee. Formula என்னது? 2 into m into n divided into 100. 2 into m into n into 100. Okay, option D chimpanzee. Okay, yeah, super. Chimpanzee இருக்குது. Next question பார்த்தலாம். Next இது மேட்ச்ரா. மேட்ச் பண்ணுங்க பாப்போம். மேட்ச். டார்வின், ஒப்பாரின், லமார்க், வேக்னர் சயின்டிஸ்ட் வச்சு கேட்டிருக்கான். சயின்டிஸ்ட் வச்சு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். டார்வின் என்ன பண்ணார் தலைவன்? டார்வின் எவாலுவேஷன் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் பண்ணியிருந்தார். ஓகேவா? டார்வின் சொன்னது எவாலுவேஷன் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். அடுத்தது ஒப்பாரின் என்ன பண்ணாரு? ஒப்பாரின் அப்படின்னது ஆபியோஜெனிசிஸ் பண்ணியிருப்பாரு. லமார்க் யூஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கா? எஸ், யூஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் தியரி இருக்கு. வேக்னர் வந்துட்டு கண்டெயின் ட்ரிஃப்ட். ஸோ இது பொறுத்து பார்க்கும்போது என்ன ஆப்ஷன் வரப்போகுது? ஆப்ஷன் ஏவா? இல்லை, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Okay, it's going to be option B. Option D இல்லக்கணுங்களா? Option B will be the right answer. Option B is the right answer. Okay, yes. Option B will be the right answer. Super. Option B is going to be the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question பார்த்துருவோம். 1953ல S.N. Miller வந்துட்டு created a primitive earth conditions in a laboratory and gave experimental evidence for their origin of first formed life from the pre-existing non-living organic molecules. The primitive earth condition is created include
எப்படி எதெல்லாம் வச்சு primitive earth conditions மாடலை கிரியேட் பண்ணிருப்பார்ல அந்த மாடல் எஸ்எம் மில்லர் வந்து அந்த மாடலை கிரியேட் பண்ணிருப்பார்ல அது என்னென்ன பிரச்சனை இருக்கும்போது ஹை டெம்பரேச்சர் volcanic storms reducing atmosphere and high temperature of methyl alcohol and nitrogen okay so option D is right side ஓகேவா option D okay இதெல்லாம் இருந்தா கண்டுபிடிப்போம் சூப்பரா ஃபைன்ரா it's D yeah it's D is right answer super fine super அஜித் ராஜன் ஹரிதா ஹரிஷ் மோகன் வனிதா அம்சினி கோகுல் தமிழரசி ஹரிதா ஜீவிதா சஞ்சனா Bhavana, Ramya, Monisha, Kalagirina. It's going to be option D. Okay, yeah, methane ammonia. Okay, it's going to be option D is the right answer. Methane ammonia. Variation during mutation of meiotic recombination. Variation during mutation of meiotic recombination. Variation during mutation of meiotic recombination. Mutation of meiotic recombination during mutation. நல்லா புரியுங்க random small concept revision வராது random and directionless தான் சின்னது அப்படினது பேஸ் பண்ணி வரக்கூடாது random and directionless தான் மோர் காமனா இருக்கு சோ அதுக்கு தான் நம்ம போணும் D போவேனா random and directionless தான் போணும் ஓகே ஏன்னா பேசிக்கா வந்து நம்ம மியூட்டேஷன் கான்செப்ட் பாக்கும்போது random and directionless இருக்கும்போது சோ ஆப்ஷன் A is right கண்டமேட்டிக் நடக்கும் டைரக்ஷனை பேஸ் பண்ணி நடக்காது random and directionless ஆப்ஷன் A is right answer ஓகேவா ஆப்ஷன் A random and directionless பேஸ் பண்ணி நடக்கும்போது ஆப்ஷன் A டாக்கனா ஆப்ஷன் A random and directionless ஓகே யா அடுத்த கட்ட கணக்குகளுக்கு போய் விடுவோம் which statement is true about Australopithecines Australopithecines பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூ எந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூ எந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூ அப்படினு பாத்தீனா they hunted with stone weapons yes they hunted with stone weapons they hate fruit yes they hate with fruit தான் 2 million years ago they lived in the east african grassland yes they used the east african grassland தான் சோ எல்லாமே வர்றதுனால ஆப்ஷன் D all the above is the right answer option D all the above is going to be the right answer fantastic and fantabulous okay கலக்கிறீங்க okay it's going to be option D will be the right answer next question போனீங்களா in case of perpend moth அதாவது பிஸ்டன் தங்கறாங்க and the black colored form became dominant over the light colored form in England during industrial revolution இது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா இருந்துட்டு இருக்கு moth industrial melanaxக்கு அப்புறமா டார்க் வந்து அதிகமாயிருச்சு வெள்ளை வந்து கம்மி ஆயிருச்சு அப்படி நம்ம பாப்போம் இல்லையா சோ இது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்துட்டு இருக்கு டேய் என்னது natural selection கான industrial mechanism வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம் natural selection whereby the darker forms were selected natural selection தானே என்னது natural selection தானே சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா natural selections whereby the darker forms were selected option D okay industrial mechanism அப்படிது natural selection தான் நம்ம படிச்சிருப்போம் so option D is right answer okay natural selection yes natural selection is right answer ஓகேவா example of natural selection fine what is true about the isolated small tribal population பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ அப்படின்றாங்க ஓகேவா திருமுருகன் ஹெலோடா கண்ணா isolated small tribe லாபங்க isolated கங்கா ஸ்ரீயாடா சரா ஓகேடா யாரும் உங்க பேர்ல வர மாட்டீங்க இங்க பேரை ஞாபகம் வச்சிரதுக்குள்ளேயே நான் போடுறேன் போல இருக்கே yes என்னது small tribal population ஓட it's going to be inbreeding depression வந்து இருக்கும் அப்படி பார்த்திருப்போம் என்ன இருக்குமா inbreeding depression வந்து இருக்கும் ஓகேவா inbreeding depressions இருக்கிறதுனால என்ன ஆக போகுது டிக்ளைன் ஆக போகுது there is a decline in the population as boys marry from their own tribe அப்படின்றது small tribe population என்ன சார் சொல்லுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சொந்தத்திலே கல்யாணம் பண்றது அப்படின்றது ஓகேங்களா ஓன் மேனே வந்து என்ன பண்ணிருப்பாங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஓகே ஓன் ட்ரைப்ல கூட இதே வந்து கல்யாணம் பண்ணிருக்கமால inbreeding depression வந்து அதனால தான் நம்ம சொல்லுவோம் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றோம் ஜெனெடிக்ஸ் கான்செப்ட் வந்தாலும் கூட என்னது சொந்தத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படினு சொல்றோம் so there is a decline in the population as the boys marry from their own tribe option C is going to be the right answer ஓகேவா next question பார்த்தலாம் அடுத்த question thorns of bougainvillea and tendrils of cucurbita are the example of thorns of bougainvillea and tendrils of cucurbita எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் divergent
எதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஹோமோலோகஸ் ஆர்கன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபென்டாஸ்டிக் ஓகே ஸோ ஆப்ஷன் டி ஹோமோலோகஸ் ஆர்கன் தான் இருக்கும் அண்ட் வித் திஸ் வெல்கம் டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் வெனஸ்டே வரவேற்கப்படுறோம் கடைசி வெனஸ்டேவை நம்ம வரவேற்கிறோம் வாங்க வெனஸ்டே ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம் கமான் வெல்கமிங் த லாஸ்ட் வெனஸ்டே ஃபயர் போடுங்கடா பிளாஸ்ட் போடுங்க 12 மணி ஆச்சு துவாரகா சூப்பர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் எஸ் அப்படி டியூஸ்டே முடிந்து விட்டது டியூஸ்டே இஸ் ஓவர் டியூஸ்டே குட் மார்னிங் ஓகே டியூஸ்டே என்ன விட்டது டியூஸ்டே முடிந்து விட்டது எஸ் வி ஆர் ஸ்டெப்பிங் ஆன் டு த வெனஸ்டே டே எண்ட்ஸ் அண்ட் டே ஸ்டார்ட்ஸ் வித் அவர் கிளாஸஸ் என்ன ஒரு இது பார்த்தீங்களா டே எண்ட் ஆகுறது நம்ம கிளாஸ் தான் டே ஸ்டார்ட் ஆகுறதோ எந்த இடத்துல சூரியன் மறையுதோ அந்த இடத்துல சூரியன் உதிக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது தெரியுமா வேங்கை வந்த காட்டில் வேங்கை வந்து நினைப்பிடும் அதில் ஒரு இதில் வரும் இல்லையா யா காலை வணக்கம் வெனஸ்டேக்கு உங்களை வர வைக்கிறேன் ஓகேவா வெனஸ்டேக்கு உங்களை வர வைக்கிறேன் ஓகே ஃபைன் எஸ் லாஸ்ட் போட்டாச்சா அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது செஷன் லைக் பண்ணி வச்சோங்கடா ஃபார் எண்டிங் தேர் இஸ் a நியூ பிகினிங் எஸ் எவ்ரி எண்டிங் தேர் will be a நியூ பிகினிங் ஒரு எண்டாவது அப்படின்னா கண்டிப்பாக தொடர்கதை இருந்துகிட்டே தான் இருக்கும் டார்வின் ஃபின்ச்சர்ஸ் ஆர் எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டார்வின் ஃபின்ச்சர் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் என் விஷ் சொல்லணும்னு சொல்லியிருக்கோமா கன்வே மை விஷஸ் டு him டா மோனிஷா ஓகே சரி டார்வின் ஃபின்ச்சர்ஸ் ஆர் எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எதுக்காக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷனுக்காக ஆப்ஷன் சி அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு தான் டார்வின் ஃபின்ச்சர்ஸ் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருவோம் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கலக்கிறீங்களா ஃபைன்ரா சூப்பர் இருக்கணும் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் ஜித் ரெனிட்டா ஹரிதா பாவனா ஜபா துவாரகா ரெனிட்டா ஐயோ அவங்க பேர் மாதிரி திருமுருகன் ஐம் சார்ரா அவங்க பேர் மாதிரி துவாரகா சஞ்சனா தமிழரசி வனிதா அமிசினி ஓவியா கமல் கலைகிங்க மகா சூப்பர் மார்க்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் டி பிரீத்தி மீனாட்சி ஹர்ஷா ஆசிஃப் ஹரிஹரன் எஸ் ஹரிபிரசாத் கலைக்கிறீங்க கொண்டு போய் ஆப்ஷன் சி கங்காஸ்ரீ ஓகே ஜெயின் சூப்பர் மார்க்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் சி அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ரைட் இவ எத்தனை கலைக்கிறீங்க ஓகேவா தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா ஐ எம் நாட் குட் வித் நேம்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மோஸ்ட் லைக்லி ரீசன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் இன் இன்செக்ட் டேமேஜிங் அ கிராப் மோஸ்ட் லைக்லி ரீசன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அகைன்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் இன் இன்செக்ட் டேமேஜிங் கிராப் ஆக்டிவ் டூன்னு மட்டும் தான் சொல்கிறேன் ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறேன் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி வரீங்க ஆக்டிவ் டூன்னு சொல்கிறீங்க பட் கமெண்ட்ஸில் பேரை காணும் இருக்கானா இல்லை என்ன பண்ணுறானான்னு தெரியல எஸ் என்ன ஆன்சர் ஆக போகுது which is the right answer most likely resistant development of resistant pesticide damaging டார்வின் சொல்லியிருப்பாருடா ரெசிஸ்டன்ட் டு த பெஸ்டிசைட்ஸ் அது ஜெனடிக் பேஸ் டியூ டு த certain alleles அப்படின்றது அவங்க நேச்சர் தான் இருக்கும் insect devoid alleles are resistance die with ones having them to survive they are selected by nature அப்படின்றது பார்த்துருப்பாங்க இல்லையா ஃபைன் சூப்பரா கண்ணா சூப்பரா ஐ ஆல்சோ ஆக்டிவ் எல்லாருமே ஆன்சர் தான் எல்லாருமே ஆக்டிவ் தான் யார் ஆக்டிவ் இல்லை அப்படின்னா எல்லாருமே இங்கே ஆக்டிவ் தான் ஓகே எல்லாருமே இங்கே ஆக்டிவ் தான் ஓகே ஏர்டேபிள் சேஞ்சஸ் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க போகுது ஓகேங்களா ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் பட் இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ எனக்கே தூக்கம் வந்துருச்சா நல்ல விஷயம் ஒரு நிமிஷம் இருங்க ஃபோனில் ஐயோ just a minute just a minute okay அது சின்ன ஃபோன் ஆகிடுச்சு ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி இது தெரிஞ்சது தான் ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அக்வயர்ட் இரிட்டபிள் சேஞ்சஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து கொட்டாயிட்டா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which one of the following pairs of items are correctly belong to the category of organ mentioned against it
Which one of the following pairs of items is belong to the category of organ mentioned against this? Mentioned against this. என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. நெஃப்ரிடியா the earthworm and malphagian tubules of cockroach excretory organ அப்படி இருக்கு தெரியுமா? So it's going to be option option A. Option A is right answer. Okay. Option இது ஏற்கனவே நம்ம பார்த்த क्वेश्चन இல்ல ஏற்கனவே நம்ம படிச்சு பார்த்த क्वेश्चन. நெஃப்ரிடியா the earthworm and the malphagian tubules of the cockroach excretory organ. Option A is right answer. Okay. Option A is the right answer. Okay. Fine. அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, which one of the following scientist name correctly matched with the theory put forth by them? Scientist name அவர் சொன்ன தியரி, scientist name அவர் சொன்ன தியரி அப்படின்றது எது கரெக்டா இருக்கு? scientist name அவர் சொன்ன தியரி எது கரெக்டா இருக்கு? scientist name அவர் சொன்ன தியரி பாட்டு பாடணுமாடா, அது ஒன்று தான் இப்போ குறை, அது ஒன்று தான் இப்போ இந்த குறையா இருக்கு. எதிரா குவிக் நோ டி-வேர் இஸ் a natural selection சொன்னாரு, டி-வேர் இஸ் a natural selection சொன்னாரு இல்ல. ஓகேவா? ஆகஸ்ட் வெய்ஸ்மேன்ன்றத பார்த்துருப்போம். ஓகேவா? என்னது ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் அப்படின்றது என்ன பண்ணுது பாரு, தியரி ஆஃப் கண்டினியூட்டி ஜெர்ம் பிளாசம்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆகஸ்ட் வெய்ஸ்மேன்றது தான் தியரி ஆஃப் கண்டினியூட்டி ஜெர்ம் பிளாசம்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க, தெரியல நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன்ரா கண்ணா, ஃபைன்ரா. ஆப்ஷன் சி எல்லாருமே இப்போ ஆமாம் சார் சாங் போடுங்க, நான் எல்லாருமே ஆக்டிவாக இருப்போம். சாங் போடுங்க டே செஷன் எப்பவும் போல் 2க்கு தான். ஆமாடா கண்ணா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நான் பாடுனா நீங்கள் எப்படி ஆக்டிவ் ஆவீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் as observed in peppered mouth proves that. Industrial melanization that observed in peppered mouth proves that. Industrial melanization that observed in peppered mouth என்ன ப்ரூவ் பண்ணுது? I am reading wings of cows instead of crow. Yes, இது என்ன பண்ணுது? ரொம்ப ஈஸியா அதுக்கு. என்ன ஏ பி சி எல்லா ஆப்ஷன்ஸ் போட்டுருக்கீங்க. It's going to be option D is right answer. True black melanin forms arises from the recurring random mutation. Option D is the right answer. Option D. Yes, option D is the right answer. Rakana. Super Hari process கலக்கினே. ஓகேவா? டேய் சாங் போட்டால் யூடியூப்பில் இது அடிச்சு விட்ருண்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? சாங் இப்போ நான் அந்த யூடியூப்பில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு விட்ரும், எனக்கு வந்து காப்பிரைட் அடிச்சு விட்ரும். எப்படி நான் சாங் போட முடியும்? ஒரு யூடியூப் இது இருந்துட்டு நான் வேறு சாங் எப்படி நான் ப்ளே பண்ண முடியும்? நீங்கள் சாங்கை போடுங்கன்னு சொல்லிருக்கீங்க. எஸ், two plants can conclusively say that belonging to same species if they two plants can be conclusively said that two belong to the same species இருந்துச்சுன்னா if they என்ன வரப்போகுது? Two plants have conclusively said belongs to the same species இருந்துச்சுன்னா என்ன இருக்க போகுது? என்ன கான்செப்ட் இருக்க போகுது? if they fertile infertile offspring வந்து ஃபார்ம் ஆகுன்றதை பார்த்துருப்போம். ஓகே, fertile and infertile offspring வந்து ஃபார்ம் ஆகுறத பார்த்துருவோம். can reproduce freely with each other and form seed. fertile infertile offspring வந்து ஃபார்ம் ஆகுன்றதை பார்த்துருப்போம். So option D is the right answer. Option D is going to be the right answer. Option D is going to be the right answer. Option D கணங்களா? Yes, option D is going to be the right answer. fertile infertile offspring வந்து ஃபார்ம் ஆகப்படுகிறது. Okay, adaptive radiation refers to. adaptive radiation என்ன ரெஃபர் பண்ணுது? what does the adaptive radiation refers to? கொடுக்க ஆப்ஷன்ல adaptive radiation ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. what does the adaptive radiation refers to? போர் அடிக்குது சார் அப்படியா? adaptive radiation டியா டேய், adaptive radiation அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக இருந்தாலும் காமன் ancestors அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? to adaptive radiation convergent evolution வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். காமன் ancestor தான் இருக்கு adaptive radiations பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏடா கண்ணுங்களா? ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்கனா? ஆப்ஷன் ஏ. எஸ் ஆப்ஷன் ஏ will be the right answer. ஆப்ஷன் ஏடா கண்ணா? ஆப்ஷன் ஏ evolutions of different species from a common ancestors. ஆப்ஷன் ஏ is going to be the right answer. ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஏ. One of the important consequences of the geographical isolation is one of the important consequences எதுக்கு? geographical isolation அப்படின்றது நல்ல விஷயம் டக்கண்ணா.
geographical isolation, one of the important is geographical isolation. என்ன இருக்க போகுது? Speciation through reproductive isolation. Option B is the right answer. அதுதான் example of geographical isolation. Speciation through reproductive isolation. Option B is the right answer. Okay வா? Yes. Fine. Yeah, option B is the right answer. Option B is the right answer. Super fine. அடுத்த question பார்த்தீங்கன்னா select the correct statement from the following. கரெக்டான ஸ்டேட்மென்ட் following செலக்ட் பண்ணுங்க. Which is the correct statement from the following? கொடுத்த ஸ்டேட்மென்ட்ல எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் ஸ்டேட்மென்ட்டா இருக்கு? Which is the correct statement from the following? படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு இதுல கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மென்ட்ல எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா இருக்கு? Which statement is correct? Which statement is correct from the following? Sia. Die. கரெக்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்கடா. Fitness is result in the ability to adapt to get selective by nature. Survival of the fitness அப்படினு சொல்லுவோம். புரியுதா? Survival of the fittest அப்படினு சொல்றோம் இல்லையா? Fitness is the result of the ability to adapt and get selected by the nature. அதான் நம்ம survival of the fittest. நீ எவ்வளவு ஃபிட்டா இருக்க? உன்னால சர்வை ஆக முடியுதா? உன்னால இந்த டஃபஸ்டான பீரியட சர்வை ஆக முடியுதா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்றது. ஓகேவா? சோ ஆப்ஷன் A is the right answer. Option A is going to be the right answer. ஓகேவா கண்ணா? எஸ் ஒரு blast போடுங்க பாப்போம். நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வரலாம். Come on. ஃபயர் தான். சூப்பர் ஃபயர் தான். ஃபயருக்கு ஏத்த டயர் நான் தான் அப்படின்றது. யா blast போடுங்க பாப்போம். Come on. செஷன் லைக் பண்ணாம லைக் பண்ணி வச்சுக்கோடா. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 ஒரு ஐ திங்க் அரௌண்ட் ஒரு இன்னொரு 10 क्वेश्चन இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 10-15 क्वेश्चंस பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மாலிகுலர் பேசிஸ்ல ஸ்டார்டிங்ல பார்த்தலாம். அது என்ன ஆடுதுல ஜெர்மனி கொடிலாம் போட்டுட்டு இருக்க? ஜெர்மனில போய் படிக்கலாம் ஆசை இருக்கா? டேய் ஒரு இம்பார்ட்டன்டான இது என்னது அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து நமக்கு அப்படியே சுத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம தமிழ்நாடு வந்துட்டு இதுக்கு ஃபேமஸா இருந்ததனால ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம் அப்படின்றது வந்துட்டு நம்ம லைஃபை டிட்டர்மைன் பண்றது போறது கிடையாது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகுறோமோ நம்ம ஃபெயில் ஆகுறோமோ அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் a பார்ட் ஆஃப் த லைஃபா தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? இட் இஸ் a பார்ட் ஆஃப் த லைஃபா தான் இருக்க போகுது. அது வந்து அதுதான் நம்ம லைஃப், அதுதான் நம்ம லைஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம லைஃப்ல நிறைய பெரிய அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் புக், ஒரு புக்கு மாதிரி தான் லைஃப் அப்படின்றது. அதில் நம்ம ஒரு சாப்டர் முடிக்க சாப்டர் வந்துட்டே இருக்கும்போது லைஃப் புக்கு முடியும் போது நம்ம லைஃபும் முடிஞ்சிடும் அப்படின்றது. அப்போ ஒரு புக்கை நம்ம எப்போ முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கடைசி பேஜ் படிக்கும்போது தான், புக்கோட கடைசி பேஜை நம்ம படிக்கும்போது தான் நம்ம என்ன படிக்க முடியும், நம்ம லைஃப் வந்து முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு புக்கை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, புக்கை பாதி வரைக்கும் படிச்சுட்டு படம் புக்கு நல்லா இல்லை, ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு படத்தை பாதி வரைக்கும் பார்த்துட்டு படம் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் வரைக்கும் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது அது கரெக்ட் கிடையாது இல்லையா? ஒரு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சானும். ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக படிக்கணும். ஒரு சாப்டர் நல்லா இருக்காது, ஓகே, ஃபர்ஸ்ட்ல ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட்ல ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு புக்கை மூடிட்டு போகக்கூடாது அப்படின்றதான். ஓகே, அப்போ நமக்கு அடுத்த சாப்டர்ஸ்ல என்ன வருது இருக்கு, ஏன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும், மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒரு சாப்டர்ல வந்துட்டு நமக்கு சுவாரஸ்யமா இல்லாததுனாலையும் இல்லை நமக்கு ஏற்றது நடக்காதனாலையும் நம்ம நினைச்சது நடக்காதனாலையும் அந்த சாப்டர் அந்த புக்கே வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம லைஃப்ல வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு இருக்க போகுது, லைஃப் வந்து என்ன இருக்க போது, நிறைய இது வந்துட்டு இருக்க போது. ஸோ அப்ஸ் அண்ட் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம லைஃபை எண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு தெரியுமா? அதுவும் பேசிக்காக ஒரு எக்ஸாம்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, ஓகே, ஒரு எக்ஸாம்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்றது கண்டிப்பா நீங்களும் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜார்க்கண்ட்ல வந்து 21 வயசு பையன் ப்ரெஷர்னாலே, இதனால இன்னும் எக்ஸாமே எழுதல, பட் எக்ஸாம் எழுதக்கூடிய ப்ரெஷர்னால சரியா ரிவைஸ் பண்ணல அப்படின்ற கான்செப்ட்னாலேயே தன்னோட லைஃபை எண்ட் பண்ணி தன்னோட புக் சாப்டர் க்ளோஸ் பண்றான் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு கேட்கக்கூடியதே கிடையாது. ஓகே, இன்னும் உங்க புக் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் உங்க புக் இன்னும் ஸ்டார்ட்டே நீங்கள் பண்ணல, இப்போ ஜஸ்ட் அப்படி படிச்சு வந்துட்டு இனிமேல் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ். டாக்டர் ஆனால் தான் லைஃப்ல ஆக முடியும், நீட்ல இதானால் தான் அப்படி ஆக முடியும் அப்படின்றது இல்லை. ஸோ ஸ்டார்ட் கெட்டிங் அக்செப்டன்ஸ். ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ண பழகுங்க. என்னாலுக்குமே ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணாமல் ஃபெயில் வந்து ஓட பார்க்காதீங்க. உங்கள் ஃபெயில் ஆகிறீங்க, லைஃப்ல ஏதாவது ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எப்போல்லாம் லைஃப்ல ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதுலேருந்து படிக்க முடியும்.
ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா எஸ் நான் தோத்துட்டேன் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணும்போது தான் நம்ம அதுலேருந்து படிக்க முடியும். ஒரு ஃபெயிலேருந்து நம்ம படிக்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஏதாவது இடத்துல கை கொடுக்க தான் போகுது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தோக்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்காக தான் கூட இருக்கலாம். ஸோ லைஃப் இஸ் ஒரு மிஸ்ட்ரி படம் அப்படின்னு மிஸ்ட்ரி படம் மாதிரி தான் இருக்கும். என்னது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுது இல்லை. ஸோ அதுக்கு இல்லாமல் நம்ம லைஃபுக்கு மேலே நம்ம அத்தாரிட்டி எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயமா இருக்க போகுது. என்னவா இருக்கணும் ஒரு ப்ரெஷர் இப்படின்ற சிச்சுவேஷனால எடுக்கிறது. ஓகே அந்த சிச்சுவேஷனில் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணும்போது நம்ம முடியாது. சுற்றி ப்ரெஷர் இருக்கும். சப்போஸ் மார்க் வர மாட்டேங்குது, சரியான மார்க் வர மாட்டேங்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா வீட்டில் அம்மா திட்டுவாங்க, நீலாம் பிறந்தது தண்டை சொல்கிறா அப்படிலாம் சுட்டுவாங்க. அவங்களாம் அந்த ஆதங்கத்தில் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஆதங்கத்தில் சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் அப்படி போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு 18 ஒரு 19 வயசு வந்து ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சின்ன குழந்தையிலேருந்து இவ்வளோ பெருசாக வளர்த்ததுக்கு அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணையோ அந்த பையனை சாவடிக்கவா? கண்டிப்பாக கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஓகே பையன் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்றது. பட் அது மட்டும் தான் ஃபியூச்சர் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது மட்டும் தான் ஃபியூச்சர் அப்படின்றது நமக்கு என்னாலுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபெயிலியராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க பாருங்க, இந்த ப்ரெஷரை ஏற்றாதீங்க. ஓகேவா? அதுக்கு மட்டும் இல்லாமல் லைஃப் அப்படின்றது இதோட முடியறது இல்லை. லைஃப் எப்போவுமே ஒரு 20 ஏஜ்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த சின்ன ஒரு நீட் ஜேஇ அப்படின்னு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக லைஃபை எண்ட் பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி போறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 தப்பானது. லைஃப்ல இந்த சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா நல்ல பியூட்டிஃபுல்ஸான மூமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ். அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ லைஃப்ல அடுத்து நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, அது நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோட போங்க. ஓகேவா? ஃபெயிலியர் வரும், ஃபெயிலியர் கண்டிப்பாக வந்து தான் போகும். ஓகே ஃபெயிலியர் இல்லாத மனிதனே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்களாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக வந்துருக்கலாம். உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் இன்ஸ்பிரேஷனாக இருப்பான். பட் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஃபெயில் ஆனால் மட்டும்தான் அது நம்ம விஷயம் படிக்க முடியும். ஆனால் அவங்க அந்த விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க குவிட் பண்ணாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க குவிட் ஆகல, அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. அப்போ நீங்களும் அதை நோக்கி தான் ட்ரை பண்ண போறீங்க. இப்போ என்னால் இந்த அட்டம் மட்டும் தான் இருக்குது, இந்த அட்டம் மட்டும் நான் டாக்டரை விட்டுடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுடுங்க. ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விட்டுட்டு தான் சார் போகணும், வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கணும், தாராளமாக எடுத்து படிங்க. ஏன்னா நீங்கள் டாக்டர் படிக்கிறத விட நீங்கள் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாழ்க்கையை வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். யாருக்கு தெரியும், நீங்கள் பின்ன டாக்டரேட் கூட வாங்கலாம். ஓகே இல்லை டாக்டர் லெவல் கூட போகலாம். ஓகே ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஸோ இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த நியூஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு சாபக்கேடாக இருக்கிறது தான். ஓகேவா? இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு May 4 எலெக்ஷன் ரிசல்ட், இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் வரைக்கும் சொன்னக்கூடிய என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிதா அப்படின்ற பொண்ணோட தான். ஓகேவா? என்ன அதை வச்சா ரொம்ப அரசியல் பண்ணுவாங்க. அந்த ரொம்ப அரசியல் பண்ணி தான் நிறைய குழந்தைங்க வந்து இங்கே கொன்னது யார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கா இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே நிறைய குழந்தைங்களை வந்து கொன்னது பேசிக்காக அவங்க கான்செப்டாக தான் இருக்கு. ஓகே என்ன பண்ணுவாங்க, ஐயோ நீட் வருது, அந்த இது நீட்டை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான எக்ஸாம், இந்த நீட்டை ஒழிச்சா மட்டும் எல்லாம் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அப்படின்னா கிடையாது. நீட்டோட ஜேஇ எக்ஸாம் இருக்குது, அதுபோல் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல போனாலுமே நீங்கள் ஒரு வேலைக்கு இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகணும், கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும் அப்படின்னு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். உங்களுக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்டர்வியூல கண்ட கேள்விலாம் கேட்பான், அப்படிலாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எக்ஸாம் எடுத்துட்டோம்னா அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருந்து தான் இருக்குது. ஏன் அதுலேயும் நீட் என்ன சார், நீட் அப்போ ரொம்ப இதாக சார், நீட்லேயும் என்டிஏ வந்து நிறைய ஃப்ளாஸ் தான் இருக்குது. கம்பேரிட்டிவ் நார்த்துக்கும் சவுத்தையும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசியலில் போய் விழுந்துடாதீங்க. பேசிக்காக போய் அந்த அரசியலில் போய் விழுந்துடாதீங்க. கான்சியஸாக இருங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாருமே பார்க்க முடியும். ஓகே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாருமே இல்லை. ஓகேவா? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த தேவையில்லாத மைண்ட்லாம் எடுத்துக்காம எது வந்தாலும் ஹாப்பியஸ்டாக இருப்போம். ஓகே எதிர்கொள்ள பாருங்க, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேவையில்லாத கான்செப்ட் உங்களுக்கு வரவே கூடாது. ஓகே எப்பவுமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹைடெக்கான ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லாத ஒரு ஹைடெக் கம்பேரிட்டிவ் எல்லா ஸ்டேட்ஸும் பார்க்கும்போது. ஓகேங்களா? சதர்ன் ஸ்டேட்லேயும் பார்க்கும்போது தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் கொஞ்சம் ஹைடெக்ஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். ஓகே மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அந்த இது மெயிட் பண்ணி நம்ம வந்து குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்து நம்ம எவல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன் ஃபைன். அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்டலி எவ்வளோ வீக்காக இருக்காங்கன்னு நினச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படிலாம் கிடையாது. ஓகே நீங்கள் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஃபைன் இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12:30க்கு மீட்டப் பண்ணலாம். வில் ரெஸ்யூம் பை 12:30. நம்ம 12:30க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம். சூப்பர். ஃபைன். இப்போ குட்டி பிரேக் எடுத்துருவேன்.
பண்ணிட்டீங்களா? யா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். At locals of frequency A allele and 0.6 of the A 0.4 allele இருக்கு. The frequency of heterozygous is random mating population of equilibrium எவ்வளவு இருக்க போகுது? வெல்கம் பேக் வாங்க வாங்க கட்ட கட்ட முடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். Locals of frequency of A allele 0.6. என்னது 2pq எப்படி பண்றது? mn பார்த்தோம் இல்லையா? 2 into 0.6 into 0.4. இங்க பெர்சன்டேஜ்ல கொடுக்கல, அப்ப டைரக்டாவே கொடுத்தா போதுமா? 4 are 24, 24 2s are 48. So option D is right answer. Option D is right answer. ஓகேவா? Option D is right answer. ஓகே சார், கொஞ்ச நேரத்துல சேர்த்துட்டு என்னாச்சுடா? Yeah, then option D 0.4 it is right answer. Which one of the following is not true for a species? Not true. எது வந்து not true அப்படின்றாங்க? Which one of the following is not true? Which of the following is not true? எது வந்து not true இருக்கு? Which of the following is not true? Which of the following? Yeah, நடக்கும், ஜீன் ஃப்ளோ நடக்கும். ஆப்ஷன் பி, எஸ், ஆப்ஷன் டஸ் நாட் அக்கர்னு கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நடக்கும், ஸோ நடக்கும் தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். இது ரொம்ப ஈஸி, ஓகே, சூப்பராங்கண்ணா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சரா. ஃபைன்ரா, சூப்பரா. அம்சி, தமிழரசி, மோனிஷா, ரம்யா, ஹரிதா, சஞ்சனா, ஹாசத், அபிநயா, ரெனிதா, வனிதா, ரம்யா, மீனாட்சி, பாலாஜி, கமலக்கண்ணன், தர்ஷினி, கலகிரி. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஞானஸ்ரீயா again. Okay, it's going to be option B is right answer. Option B is right. Next question பார்த்தலாம். According to Oparin, which one of the following was not present? என்ன புரிஞ்சுங்க? Which one of the following was not present in the primitive atmosphere of the earth? Which one of the following is not present in the primitive atmosphere of the earth? Okay, ஓகேடா. எஸ்டா கங்காஷி கரெக்டாக தான் சொன்னேன். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே, நாட் ப்ரெசென்ட் எது கேட்டிருக்கான்? நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். விச் இஸ் நாட் ப்ரெசென்ட், எது நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். எஸ், ஆக்சிஜன். பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆக்சிஜன். ஓகே, ஃபைன் ராகண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபயர் தான், சூப்பர் ஃபயர் தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ் டாகண்ணா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அடுத்த கொஸ்டின். Diversification in plants life appeared. என்ன நடக்குது? எதனால diversification in plants life வந்து appear ஆகுது? எதனால diversification in plants life வந்து appear ஆகுது? Yeah, it's going to be option A is the right answer. Due to the long period of evolutionary changes, option A is the right answer. Okay, option A is right answer. ஓகேங்களா? option A will be the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, angiosperms have dominated the land flora primarily because of their angiosperms. எதனால land flora, landல வாழக்கூடிய dominated species நம்ம கன்சிடர் பண்ண போறோம். angiospermல இருக்கிறது எது நமக்கு dominated species நம்ம எதனால கன்சிடர் பண்ண பண்றோம்? why we consider angiosperm species வந்து நம்ம dominated species எதனால கன்சிடர் பண்ண பண்றோம்? எதனால கன்சிடர் பண்ண பட்டிருக்கோம்? why, what is the matter? எதனால angiosperm சொல்லிட்டு இருக்கோம்? no producing large number of seeds கிடையாது. இல்ல, அது large number of seeds கிடைச்சா dominating factors ஆயிருமா? நல்லா புரிஞ்சுங்க. அடாப்டபிலிட்டி இருக்கணும். பவர் ஆஃப் அடாப்டபிலிட்டி இன் டைவர்ஸ் சிச்சுவேஷன். அது வந்துட்டு சலைன் வாட்டரா இருக்கணும், டெரஸ்ட்ரியலா இருக்கணும், விண்ட் மாடிஃபிகேஷன்ஸா இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம எப்படி இருக்கணுமா? டிராபிக்கலா இருக்கணும், டெசிடியஸா இருக்கணும். ஸோ எந்த ரீஜன்லயுமே வந்து அடாப்டபிலிட்டி தன்மையோட இருக்கணும். அதுதான்
ஒரு இது ரொம்ப முக்கியம் அப்படி நமக்கு எந்த இடத்துல அடாப்ட் பண்ணி வாழ்றோமோ எந்த இடத்துல கொடுத்து நம்ம அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சோமோ நம்ம எப்படி போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நார்ம்ஸ் இருக்கு தெரியுமா அதே மாதிரி தான் ஆப்ஷன் ஏ பவர் ஆஃப் அடாப்டபிலிட்டி இந்த டைவர்சிபிக்கல் அப்படி என்ன அடாப்டிவிட்டி டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம் சரி ட்ராபிக்கலாக இருந்தாலும் சரி டெசிடியஸாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதனால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது அதில் அடாப்டபிலிட்டி இருக்கு அப்படின்றது ஓகே which of the following is most important from the speciation which of the following is most important for speciation speciation க்கு எதெல்லாம் important speciation எதெல்லாம் importance yes Dajit reproductive isolation option B okay speciation concept எது important வாட்ஸ் இருக்கும் option B reproductive isolation reproductive based isolation பண்றது so reproductive isolation is important for the speciation so option B is the right answer okay option B will be the right answer fine rakana fantastic option B is right answer super rakana okay kalagina super Ajit Arita Kan Pandian Tamlarasi Dashini Ramya Renita Vanita Meenashi Monisha Bhavana Ramya Ganga Sri Jeevita Asif Sanjana Hariprasad kalagina is going to be option B yes option B is the right answer next question pathilama forthcoming generations are less adaptive than the parental generation due to forthcoming generations are less adaptive than the parental generation எதனால அப்படி நடக்கலாம் forthcoming னா வரக்கூடிய generations வந்துட்டு are less adaptive due to the parental generation forthcoming generation are less adaptive to the parental generation எதனால எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா genetic driftனால எதனால gene driftனால so option C is the right answer எதனால அப்படின்னு பார்ப்போம் genetic drift gene driftனால okay it's going to be option C is the right answer yes dakana gene drift okay yeah fine genetic drift and gene drift super frequency of allele in an isolated population may changes due to frequency of alleles in isolated population frequency of allele okay da Monisha okay ma frequency of allele in isolated population may change due to frequency of allele in isolated population may change due to எல்லாத்துக்குமே allele change ஆகுது may change due to இதுக்கும் genetic drift தான் வரும் option A தான் right answer இதுக்கும் genetic drift நான் சொல்றேன் genetic drift தான் இல்ல genetic drift it's going to be option A டக்கன option A genetic drift frequency of allele is isolated population may change due to genetic drift okay yeah fine next question பார்த்தலாம் mutation is sudden inheritable change-ரா mutation is sudden inheritable changes selection by chances அப்படின்ற போல இல்லையா selection by chances அப்படின்றது selection by chances வந்து பாத்தீங்கன்னா நம்ம genetic drift base மேல நடந்துட்டு இருக்க போகுது okay first lives on earth first lives on earth was first lives on earth என்னவா இருந்திருக்கு first lives on earth என்னவா இருந்திருக்கு what is the first lives on earth first lives on earth அப்படி பாத்தீங்கன்னா chemical base பண்ண வர போறது chemo heterotrophs option B chemo heterotrophs first life on earth னாவது chemical base பண்ணதா இல்ல sunlight அப்படி நடக்கல so chemical base பண்ணதுனால தான் is going to be option B chemo heterotrophs is the right answer chemo heterotrophs is option B is the right answer super option B yeah option B is the right answer எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியல okay next question பார்த்தலாம் அடுத்த question Darwin Finches provided an excellent evidence in favor of evolution Darwin Finches provided excellent evidence in favor of evolution. This evidence comes from the field of எந்த ஃபீல்ட்ல இருந்து வருகிறது paleontology அது டிஷ்யூஸ் பேஸ் பண்ணிட்டு மாத்துதுடா எந்த ஃபீல்ட் டார்வின் ஃபின்ச்சஸ் இருக்கு போதியா ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி படிக்கிறது என்னது பயோஜியோகிராஃபி geographical distribution தானே so option geographical distribution பேர்லயே geography இருக்கு தானே so option A biogeography is the right answer option A biogeography will be the right answer yes is going to be option A டா கணங்களா yeah fine option A biogeography will be the right answer okay வா அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்தலாம் phenomenon of industrial melanism demonstrate phenomenon of industrial melanism என்ன demonstrate பண்ணுது phenomenon of industrial melanism demonstrate phenomenon of industrial melanisation என்ன demonstrate பண்ணுது the phenomenon of industrial melanisation demonstrate மறுபடியும் நான் சொல்றேன் industrial melanisation அப்படின்றது ஒரு natural selection option A is the right answer
industrial melanization பண்றது என்னவா இருக்கு it is an natural selection நடந்துட்டு இருக்கு so option A is going to be the right answer okay கலக்கிறீங்க கண்ணா fine super it's going to be option A fine கண்ணா okay super next question பார்த்தலாம் முடிய போகுது species occurring in different geographical areas are called species occurring in different geographical areas நம்ம என்ன சொல்லுவோம் different geographical areasல occur ஆகக்கூடிய species நம்ம என்ன சொல்றோம் industrial melanization அந்த மாத்துடா கண்ணா இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி இங்கிலாந்து இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி வந்துட்டு விங்டு அதாவது ஒயிட் கலர் மாத்து அதிகமா இருந்துச்சு ஒயிட் கலர் மார்க் அதிகமா இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பொல்யூஷன்ஸ் லைக்கன்ஸ் வந்து பொல்யூஷன்ஸ் கிடையாது அப்போ ஒயிட் கலர் மாத்து வந்து பிடிச்சி தின்னாம டார்க் கலர் மாத்து பிடிச்சி தின்னுட்டு இருந்ததுனால டார்க்கோட வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒயிட்டோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு ஆனால் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா பொல்யூஷன் அதிகமானதுக்கு அப்புறமா ஒயிட் மாத்தை தான் நம்ம பிரிடேட்டர் பறவைக்கு வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சது அப்போ ஒயிட் மாத்தை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சு டார்க் மாத்தை வந்து சாப்பிடாம இருந்துச்சு ஸோ அதனால் டார்க் மாத்து வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு ஒயிட் மாத்து வந்து கம்மியாக ஆரம்பிச்சு அப்படின்றது ஓகே இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அலோபேட்ரிக் ஆப்ஷன் சி ஓகேங்களா geographical area species called as allopatric option C is right answer yes இதுக்கு option C allopatric is right answer super அக்கா next question பார்த்தலாம் diversity in the type of beaks finches Darwin finches or beach adaptations in a feeding habitats of Galapagos Islands as observed by Darwin provides evidence for அது என்ன evidence provides பண்ணுது and provides evidence for provides evidence for Eva. Aye. It provides evidence for origin of species by natural selection. Option D. Origin of species by natural selection based on option D is the right answer. Okay, good. Option D. Okay, fine. Option D is the right answer. Super. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் the change in the light colored variety of peppered moth change in light colored variety of peppered moth to its dark variety is due to dark variety light color variety dark variety இதனால பேசிக் வந்துட்டு யா என்ன இருக்க போகுது ஆமாடா color of the peppered moth is also due to the industrial melanization படிச்சிட்டு போல எதனால நடக்குது mutation in the single Mendelian gene because mutation நடந்திருக்கு ஒரு single Mendelian geneல வந்துட்டு mutation நடந்திருக்கு option A is the right answer option A mutation நடந்திருக்குடா single Mendelian geneல வந்து mutation நடந்ததனால தான் இந்த survival base வந்து மாறுதல் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் mutation option A is going to be the right answer mutation நடந்திருக்கு single Mendelian gene வந்துட்டு நடந்திருக்கு mutation நடந்திருக்கு so option A is going to be the right answer next question பார்த்தலாம் அடுத்த question study of fossils நம்ம என்ன சொல்றோம் study of fossils பத்தி கூட study yeah paleontology yes is going to be option A is right answer paleontology study of fossils நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படினு பார்த்தீனா paleontology அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா yes evolutions ஓட லாஸ்ட் क्वेश्चंस பார்க்க போறோம் ஓகே evolutions பேஸ் பண்ணி வரக்கூடிய லாஸ்ட் क्वेश्चन ஓகே ஃபைன் ரகனா நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் phenomenon of organism resembling the other escaping from enemies இருந்து phenomenon of organism resembling others from resemble பண்ணிட்டு escaping from enemies camouflage நம்ம பார்த்தோம்ல சோ அதுல வரக்கூடியது mimicry ஆனவே mimicry பண்றது நானும் ஆளு தான் நானே ஆளு தான் ஸ்பை துரந்தர் மாதிரி ஸ்பையா இருக்குது ஓகேவா yes it's going to be option B is right answer fine ragan option B is right answer super abhinaya dashini renita harita meenakshi famina ரம்யா பிரசீலா அரிதா ஆசத் ஆசிஃப் கான் பாண்டியன் கலக்கிறீங்க தமிழரசி மோகன் பாவனா கமலக்கண்ணன் சூப்பர் ரகனா வனிதா ரம்யா சூப்பர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் mimicry is the right answer and with this you have completed the evolution so fire போடுங்க பாப்போம் come on blast பண்ணி விடுங்க blast பண்ணி விடுங்க நெருப்பு மழை பொழியட்டும் பிச்சுக்கிட்டு போட்டோம் நெருப்பு செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோடா செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே நிமிஷம்
யா ஜஸ்ட் ஒரே நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம்டா இப்போதான் லைக் பண்ணீங்களா சரி இம்போர்ட்டிங் வெயிட் அதுக்குள்ளே தூக்கமா தூங்காதே தம்பி தூங்காதே கேள்விப்படுது இல்லையா சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்றது தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்றது உயர் கல்வியில் தூங்குனவன் இதை இழந்தான் நாட்டின் நடமையில் தூங்குனவன் நாட்டை வாக்குறதை இழந்தான் தூங்கினே இருக்கீங்களாடா அப்படின்றாரு நம்ம தலைவர் எதுக்குடா இப்படி தூங்க முடிஞ்சிங்களா இருக்கீங்க அப்படின்றத நம்ம தலைவரோட கான்செப்டாக இருந்துட்டு போகுது ஓகேவா யா ஃபைன் ரெடியா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்சென்ஸ் பார்த்துலாமா இன்னைக்கு டைம் ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல 24ல் சூரிய ஏதாவது வேலை பார்த்துருக்காரு போல இருக்கு ஓகே என்னடா எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிட்டீங்க மார்னிங் எந்திரிக்கிறேன் படிக்கிறேன் மத்தியானம் வரேன் படிக்கிறேன் நைட்டு படிக்கிறேன் தூங்குறேன் மறுபடியும் மார்னிங் எந்திரிக்கிறேன் படிக்கிறேன் நைட்டு படிக்கிறேன் தூங்குறேன் மறுபடியும் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் படிக்கிறேன் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் படிக்கிறேன் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் படிக்கிறேன் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் படிக்கிறேன் ரிப்பீட்டு வந்துடும் அப்படின்றா இந்த டைமில் எடுத்தால் தூக்கம்தான் வரும் ஐயோ சரி வாங்க நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பார்த்துடலாம் In DNA strands, the nucleotides are linked together by DNA strands. Nucleotides are linked together by. In DNA strands, the nucleotides are linked together. எப்படி லிங்க் பண்ணிருக்கு DNA strands நியூக்ளியோடைடு ஒண்ணுக்கு ஒன்று எப்படி லிங்க் ஆகிட்டு இருக்கு எதனால லிங்க் ஆகிட்டு இருக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னால எப்படி லிங்க் ஆயிட்டு இருக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னால லிங்க் ஆயிட்டு இருக்கு சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னால லிங்க் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் ஓகேங்களா ஏன்டா கேட்கலையாடா சவுண்ட் கேட்கலையாடா சவுண்ட் கேட்கலையா என்ன சவுண்ட் கேட்குது தானே ஆடிபிள் தானே ஏன் ஏதாவது சவுண்டில் ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் இருக்கா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் தான் நம்ம சொல்லுவோம் கேக்குது ஃபைன் டக்குன்னு சொன்ன உடனே சவுண்டில் ஏதாவது மறுபடியும் சவுண்டு கம்மியாயிருச்சோ அப்படின்னு நினச்சேன் ஃபைன் கிளியரானா புரிதும் இங்கே நைட்லாம் கத்திட்டு இருந்தேன் முடியாது நான் கத்திட்டு தான் இருக்கேன் தொண்டை வளர்ந்து போச்சு தலைவரே அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் The nucleoside differs from nucleotide. எப்படி நியூக்ளியோசைடு வந்துட்டு நியூக்ளியோடைட்லேருந்து டிஃபர் ஆகுது எப்படி நியூக்ளியோசைடு வந்துட்டு நியூக்ளியோடைட்லேருந்து டிஃபர் ஆகுதுன்னு தான் கேள்வி How does nucleoside differ from nucleotide? எப்படி டிஃபர் ஆகுது நியூக்ளியோசைடில் என்ன பிரச்சனை இருக்க போகுது நியூக்ளியோசைடை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பென்டோ சுகரு நைட்ரஜன் பேஸு இது மட்டும் இருக்கிறது நியூக்ளியோசைடாக இருந்துட்டு இருக்கு நியூக்ளியோடைடு ஆனால் தலைவன் டைடு எப்படி இருப்பான்னா ஃபாஸ்பேட்டோட இருப்பான் எப்படி இருப்பான் ஃபாஸ்பேட்டோட இருப்பான் 3 4ல் 5 5th ஃபாஸ்பேட்டு நைட்ரஜனு ஸோ ஃபாஸ்பேட்டோட இருக்கிறதுனால தான் இவன் நம்ம என்ன சொல்லிருக்கோம் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிருக்கோம் ரொம்ப முக்கியமானது நடக்குது ஃபாஸ்பேட் குரூப் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபாஸ்பேட் குரூப் இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் சி ஃபென்டாஸ்டிக் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும் யா ஆப்ஷன் சி சூப்பர் ஹரிதா தர்ஷினி ரெனிட்டா மீனாட்சி ஆசிஃப் தமிழரசி ஜெபின் தர்ஷினி கான்பாண்டியன் அசீமா ஹரிதா
ஜீவிதா, எவாஞ்சலின், ஹரிபிரசாத், கலைக்கிறீங்களா கண்ணா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. both deoxyribose nucleic acid இல்லையா? both deoxy and ribose and belongs to the class of sugars called. ரெண்டுமே என்ன கிளாஸ்ல பேஸ் ஆயிட்டு இருக்கு? டிஆக்சியும் ரைபோஸும் என்ன கிளாஸ்? என்ன சுகர்ல போய் அட்டாச் ஆயிட்டு இருக்கு? என்ன சுகர்ல போய் அட்டாச் இருக்கு? என்ன இருக்கு? பென்டோ சுகர் 5 இருக்கிறதுனால தான் டயகிராம் தான் இங்க நான் வரைஞ்சேன். சாரி, 4 5 இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம்? பென்டோ சுகர்ஸ். அது எதுவாக இருந்தாலும் சரி, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்ல வரக்கூடிய டிஎன்ஏ வந்தாலும் சரி, ஆர்என்ஏ வந்தாலும் சரி, the fact that the purine base always pair through hydrogen bonds with pyrimidine base, fact that purine base always pair through pyrimidine bond hydrogen base, அது என்ன இருக்கு? DNA leads to DNA double helix leads to anti-parallel nature. டேய் நல்லா படுறா. டே யூனிஃபார்ம் டா, யூனிஃபார்ம் வித் த்ரூஅவுட் டிஎன்ஏ. ஆப்ஷன் சி இஸ் யூனிஃபார்ம் வித் த்ரூஅவுட் டிஎன்ஏ. எதனால? பியூரின் பேஸ் ஆல்வேஸ் பேர் வித் ஹைட்ரஜன் பாண்ட் வித் பிரிமிட். எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் வித் பேலன்சிங்னு சொல்லலாம், இல்லை அந்த யூனிஃபார்ம் வித் அப்படின்றது 2 ஹைட்ரஜன் பாண்டு, மறுபடியும் 3 ஹைட்ரஜன் பாண்டு, 2 ஹைட்ரஜன் பாண்டு, அந்த மாதிரி மாறி மாறி பியூரின் பிரிமிட் பைண்ட் ஹைட்ரஜன் பாண்டு எல்லாம் பைண்ட் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி யூனிஃபார்ம் வித் த்ரூ அவுட் டிஎன்ஏ. யூனிஃபார்ம் வித் பேலன்சிங் பண்ணி யூனிஃபார்ம் வித் கொடுக்கறதுனால தான் அப்படி பைண்ட் இருக்கே தவிர ஆன்டி பேரல் நேச்சருக்காக கிடையாது. ஓகே, யூனிஃபார்ம் வித்துக்காக தான். யூனிஃபார்ம் வித் எப்படின்னா யூனிஃபார்ம் வித்து தான் எப்படின்றதுனா என்னடா அது? பியூரின்ஸ் பேஸ் ஆல்வேஸ் பேர் வித் ஹைட்ரஜன் பாண்ட் தானே. அது எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வித் த்ரூஅவுட் டிஎன்ஏ. யூனிஃபார்ம் வித் கொடுக்கறதுனால தான். ஏன் ஆன்டி பேரல் நேச்சருக்கு வராது? ஆன்டி பேரல் நேச்சருக்கு எப்படி ஆன்டி பேரல் எதுக்கு வரும்? யூனிஃபார்ம் வித் கொடுக்குறோம். டிஎன்ஏ வித் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போறதுக்கு 2 டிஎன்ஏ கூட யூனிஃபார்ம் வித் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறது தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க, என்சைடில் கொடுப்பாங்க, லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன். the net electric charges on DNA and histone is. இதெல்லாம் கேட்க வேணுமா? டிஎன்ஏ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. டிஎன்ஏ என்ன இருக்க போகுது? டிஎன்ஏ and histone is negative and positive. எதுல வந்து டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ஹிஸ்டோன் வந்துட்டு என்ன இருக்க போகுது? பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்க போகுது. எது? ஹிஸ்டோன் அப்படின்றது பாசிட்டிவ்லி சார்ஜ். அதனால தான் 2 பேர் போய் பேக்கேஜிங் போய் பைண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ், ஹிஸ்டோன் போட்டு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்றது. the promoter site and the terminator site for transcriptions are located at the promoter site. அது கூட இல்லாம the terminator site for the transcription. promoter site and the terminator site for the transcription is located for வெரி ஸ்லீப்பி சார். என்ன சார் பண்ணுறதுனா போய் பக்கத்தில் டோர் இருந்துச்சுன்னா போட்டக்குன்னு போய் முட்டிடுவாங்க. முட்டிட்டு வந்துருங்க, அதில் ஸ்லீப்பு போயிடும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை தண்ணியை போய் காலில் போய் நினச்சி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியை காலில் போய் நினச்சி வச்சுக்கோங்க, ஸ்லீப்பு போயிடும். எஸ், இது நம்ம தெரியும். ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெர்மினேட்டர் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 upstream and 3rd downstream respectively to the transcription unit. Option B is going to be the right answer. Option B is going to be the right answer. Fine rakandra. Option B super rakana. Option B is right answer. Super Ajit, Jabasin, Arita, Asat, Arita, Ramya, Dashini, Mohan, Renita, Akshaya, Asif, Hariprasad, Vanitha, Meenakshi kalakittinga. Okay, that's going to be option C is right answer. Bigil movie mari ama. Which of the following statement is the most appropriate for the sickle cell anemia? Sickle cell anemia க்கு பொறுத்த வரைக்கும் எது most appropriate? அதாவது கரெக்டான ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்கான். sickle cell anemia க்கு பொறுத்து more related species என்னவா இருக்க போகுது? sickle cell anemia க்கு more related species என்னவா இருக்க போகுது? It cannot be treated with iron supplements. It is a molecular disease. It confers resistance to acquiring malaria. எல்லாமே தான். Option D is right answer. Okay, cannot be treated with iron supplements, molecular disease, and it confers resistance to the acquiring malaria. Malaria இருந்துச்சு, I mean sickle cell anemia இருக்க பேஷண்ட் வந்து மலேரியா வராது அப்படின்னு தெரியும். ஓகே, so going to be option D. எல்லாமே தான் இருக்க போகுது. So option D is right answer. ஃபைன் ரக்கனல, ஃபைன்ரா சூப்பரா. Option D is right answer. Option D is right answer. Next question பார்க்கலாம். Which of the following is true with respect to AUG? AUG பொறுத்த வரைக்கும் எது true அப்படின்றதுக்கு? Which of the following is true with respect to AUG? AUG பொறுத்த வரைக்கும் which is true? It codes for methionine only. ஆமா, it is initiation codon. It's code for methionine both prokaryotes and eukaryotes. எல்லாமே தான்.
all the above. இதுக்கும் ஆப்ஷன் டி all the above தான். இதுக்கும் ஆப்ஷன் டி all the above. டேய் வீலட all the above தான். இட் கோட் ஃபார் மெத்தியோனைன் ஒன்லி. மெத்தியோனைனுக்கு மட்டுமே கோட் பண்றது தான் AUG. அதே மாதிரி இல்லாம ஸ்டார்ட் கோடனாவும் ஆட் பண்ணிட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி all the above. Okay, fine. Next question பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन என்ன வரப் போகுதுனா the first genetic material could be என்ன இருந்திருக்கலாம்? First genetic material. What is the first genetic material? First genetic material என்னது? First genetic material. Prabhu, good morning da. First genetic material. Yes. நல்லா புரிஞ்சுங்க. Genetic material first ஃபார்ம் ஆன genetic material வந்து DNA கிடையாது, RNA தான். ஓகேவா? first ஃபார்ம் ஆன genetic material வந்து என்ன இருக்கு? RNA தான். ஒரு ப்ராப்ளம் இருந்தா மட்டும் தான் அதுல சொல்யூஷன் வர முடியும் நான் படிச்சிருப்போம் இல்லையா? சோ first genetic material could be என்ன இருக்க போகுது? RNA வா தான் இருக்க போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். With regard to the mature mRNA encodage, mature mRNA encodage. With regards to the mature mRNA encodage, எது இருக்கும்? யூகரியோட்ல இருக்க mRNA பேஸ் பண்ணி. Option B, yes. Exon appears, but introns do not appears in the mature RNA. Okay, exons appears, but introns do not appears in the mature RNA. So option B is going to be the right answer. Option B டாக்கனா it's option B. Okay, என்னது? exons இருக்கும். But நம்ம என்ன பண்ண முடியும்? இன்ட்ரான்ஸ் வந்து மெச்சூர் ஆர்என்ஏல அப்பியர் ஆகாது. போய் நம்ம என்ன பண்ணுவோம்? கட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, சோ பி அதனால தான் நான் கரெக்ட்டா சொல்றேன். சோ பி ஆப்ஷன் பி exons appears but introns do not appears in the mature RNA. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Who among the following scientists have no contribution in the development of double helix model structure of DNA? டபுள் ஹெலிக் மாடல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இவர் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. என்ன பண்ணல? இவர் கான்ட்ரிபியூட்டே பண்ணாதது எது? யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல? டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் மாடலை பொறுத்த வரைக்கும் யார் கான்ட்ரிபியூட்டே பண்ணாதவர்? கான்ட்ரிபியூட்டே பண்ணாம சும்மா ஒப்பேத்த பரிசு வாங்கிட்டு இருக்கிறது. சரிடா. இவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படி பார்த்தீங்கன்னா மெண்டலியன் ஸ்டார்ஸ் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ தான் சொல்லிருப்பாரு. என்ன சொல்லிருப்பாரு? செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ சொல்லிருப்பாரு. டபுள் ஹெலிக்ஸ் சொல்லிருக்க மாட்டார். ஓகே, செமி கன்சர்வேட்டிவ் மாடல் தான் சொல்லிருப்பாரு. டபுள் ஹெலிக்ஸ் சொல்லிருக்க மாட்டாரு. சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி மெண்டலியன் ஸ்டார்ஸ் வந்து என்ன சொல்லிருப்பாரு? செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் சொல்லிருப்பாரு. சோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கனா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन DNA is a polymer of nucleotide which are linked to each other by 3-phosphorester bond to prevent the polymerization of nucleotide. Which of the following modification would you choose? எது பண்றதுக்கு? prevent the polymerization. இதான் வாட், இதான் ஹைலைட் பண்றது. பாலிமரைசேஷன்ல prevent பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா பாலிமரைசேஷன்ல prevent பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும்? பாலிமரைசேஷனை prevent பண்ண அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டயகிராமேட்டிக் படிச்சிருப்போம். இப்படி படிப்போம். 0 1 2 3 4ல 5. ஸோ 5th தான் பாஸ்பேட் இருக்குன்றது தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3rd வந்து OH குரூப் இருக்கும். பாஸ்போர்ட் ஐஸ்டர் பாண்ட் வந்துட்டு இந்த 3rd OHக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டுக்கு தான் பாஸ்போர்ட் ஐஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதை ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடக்காது இல்லையா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ் 3rd டேஷ் இருக்கக்கூடிய OH குரூப் வந்து 3rd கிராஃபில் இருக்கக்கூடிய OH குரூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா நடக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே கண்ணா? No sir is an iron man and she won't get sleepy. உனக்கு என்னப்பா நீ உருட்டுவ அந்த மாதிரி தான் இருக்குன்னு கேட்கறதுக்கு. நீ உருட்டு அப்படின்றது. Discontinuous synthesis of DNA occurs in one stand because discontinuous synthesis of DNA occurs in one stand because discontinuous synthesis of DNA occurs in one stand because என்ன நடக்கிறது? சிரிப்பு தான் எல்லாருக்கும். என்ன நடக்கிறது? The DNA dependent RNA polymerase catalyze the polymerization only in எந்த டைரக்ஷன்ல பண்ணிருக்கு? 5' to 3' அப்படின்ற டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 5' to 3' அப்படின்ற அந்த டைரக்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பர் அஜித், ஜபா, அபிநயா, வின்சி, மோகன், ஹரிதா, ஆசத், அஸ்மினா, ரம்யா, தர்ஷினி, ரெனிட்டா, கமலக்கண்ணன், மீனாட்சி, பிரீத்தி கலக்கிறீங்களா? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம்.
எப்போ தூக்கும் வரும் வரும் சிரிப்பில்ல தூக்கும் சார். குட் ஆஃப்டர்நூனா. Next question பார்த்தலாம் வாங்க. Which of the following step in transcription is catalyzed by RNA polymerase? RNA polymeraseனால பண்ணக்கூடியது என்னவா இருக்கு? நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ரொம்ப ஈஸியானது. RNA polymeraseனால பண்ணக்கூடியது என்னவா இருக்க போகுது? ABCDயா வரும்? இல்ல, elongation மட்டும்தான். RNA polymeraseனால பண்ணக்கூடியது elongation மட்டும்தான். ஆப்ஷன் B will be the right answer. ஆப்ஷன் B தாக்கணுங்களா? ஆப்ஷன் B elongation. The elongation step in the transcription is catalyzed by RNA polymerase. elongation மட்டும்தான் கண்ணா, elongation மட்டும்தான். டேய் எப்படா முடியும்? நார்மலாக முடியும் போது தான் முடியும், 2 மணிக்கு தான் முடியும், நார்மலாக முடியும் போது தான் முடியும். 1 மணி ஆனால் உங்களை வச்சு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஊரில் 10-15 ஃப்ரெண்ட்ல வச்சுக்கலாம் நல்லா இருக்காங்க. அதாவது அப்படி தான் கேட்குது. காலங்காத்தில் மத்தியான கிளாஸ் வைக்கலாம் நல்லா இருக்காங்க. இந்த நைட்டு கிளாஸில் வந்து உங்களோட நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், கண்ட்ரோல் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் இன் ப்ரோகாரியாட்ஸ் டேக் பிளேஸ் அட் த லெவல் ஆஃப். கண்ட்ரோல் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அட் த ப்ரோகாரியாட்ஸ் டேக் பிளேஸ் அட் த லெவல் ஆஃப். Controlling of gene expression in prokaryotes take place at the level of transcription. Okay, transcription is right answer. Transcription is right answer. Okay, option B transcription. Okay la, yes dakana. Suprajit, Jeba, Mohan, Abhinaya, Meenakshi, Renita, Harita, Asad, Ramya, Jeevita, Preslin, Valencia, Asi, Asfiyama. No, Asiyasin சொல்லிருந்தமா, சாரிமா. Okay, Vinci super. It's going to be option B, transcription is right answer. Which one of the following statement is correct about the role of regulatory protein in the transcription in prokaryotes? Regulatory protein about the role of regulatory protein. 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 Sir, who is in front of you? You are always நீங்க தான் இருக்கீங்க. மூளை தான் பார்த்துட்டு இருக்கேன். இதோ கேமரால. ரெகுலேட்டரி புரோட்டீன். கண்ணா நல்லா பாடுறா. Regulatory protein, they can act both activators and repressor. நம்ம ஃபேன்ல ரெகுலேட்டரி இருக்கு, ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? உங்க வீட்ல ஃபேன் இருந்துச்சா ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரெகுலேஷன்ல வச்சு உங்க ஃபேன் ஸ்பீட் அதிகமாகவும் பண்ணிக்கலாம், ஃபேன் ஸ்பீடை கம்மியாகவும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ரெகுலேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆக்டிவேட்டராகவும் இருக்கு, அதே மாதிரி இன்ஹிபிட்டர் பண்ணக்கூடிய ரெப்ரஸராகவும் இருக்கு. ரெகுலேஷன் நம்ம ஃபேன் இருக்குல்ல, நம்ம ஃபேன் வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம ஃபேன் ரொம்ப குளிர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேனை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப வேர்க்குது அப்படின்னா ஃபேன் வந்து அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ அதனால தான். ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், which of the last human chromosome to be completely sequenced? எந்த குரோமோசோனை காஸ்ட்டாக சீக்வன்ஸ் பண்ணாங்க? எந்த குரோமோசோம்? இதை ஈஸியாக சொல்லி ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். எந்த குரோமோசோம் நம்ம லாஸ்ட்டாக சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோன்னு சொல்லிட்டு இருக்கோம்? எந்த சீக்வன்ஸ் நம்ம லாஸ்ட்டாக சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோன் இருக்கு? 1 நம்பர் குரோமோசோன் தான். குரோமோசோன் 1 தான் நம்ம லாஸ்ட்டாக சீக்வன்ஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். குரோமோசோனை தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் ரகனா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? which of the following are the functions of RNA? which of the following is the functions of RNA அப்படிங்கிறது. எந்த ஃபாலோயிங்னா functions of RNA? 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து functions of RNA நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? it carrier the genetic information from DNA to ribosome synthesizing the polypeptides. yes, இது கரெக்ட் தான். it carries amino acid to the ribosome, it constitutes the compound of ribosome. yes, it's going to be option D, all the above. RNA ஓட functions தான் இங்க 1 by 1 புட்டுன்னு வச்சிருக்கான். ஓகே, அதாவது புட்டுன்னு வச்சிருக்கான். so option D is right answer. option D is right answer. okay, so it's going to be option D will be the right answer. okay அக்கனா, yeah. next question பார்த்தலாம். அடுத்த question இது நிறைய வாட்டி பார்த்ததுடா. when analysis of DNA is organism, a total number of 5386 nucleotides were found out, which has been a proportions of difference whereby adenine 29%, guanine 17%, cytosine 32%, thymine 17% அப்படின்றது. அப்போ சார்கிராஃப் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? சார்கிராஃப் ரூலை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம்? சார்கிராஃப் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்?
ஸ்டார் கிராஃப்ல கொடுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னா, ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், guanine always pair with cytosine தெரிஞ்சிருக்கும். ஸோ அடினைன்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதே தான் guanineல சைட்டோஸ்கைன்ல இருந்தாகணும். guanineல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதே தான் சைட்டோஸ்கைன்ல இருந்தாகணும். பட் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் பி ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் இருக்கணும். சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் B, option B, option B இருக்கணும். option B ஓகேங்களா. சூப்பரா. மோகன், ஜபா, ஹரிதா, ஜித், மோனிஷா, தர்ஷினி, அசிஃபா, ரம்யா, வேலன்சியா, மீனாட்சி, வின்சி, ஜீவிதா, கமலக்கண்ணன், கான் பாண்டியன், ஆசத், கலகினி. இஸ் கோன் பி ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் இருக்கணும். ஆப்ஷன் B. ஓகே. ஹாய்டா வரா ஹாய் சொல்றான் போயிடுறான். ரித்திக் ரோஷன் 4 நாளா அதான் பண்ணிருக்கான். ஓகேவா. எஸ் ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? யா ஷால் வி கோ ஃபார் a short break? ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம 120க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணும். we will resume by 120. ஓகே ஃபைன் இருக்கண்ணா. ஓகேவா. சரி நம்ம 120க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். பிளாஸ்ட் போடுங்க பிளாஸ்ட் போடுங்க. பிளாஸ்ட் போடாதவங்க பிளாஸ்ட் போடுங்க. பிளாஸ்ட் போடாதான் பிளாஸ்ட் போடுங்க. கமான் கமான் கமான். பிளாஸ்ட் போடாதான் பிளாஸ்ட் போடுங்க. செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. பிளாஸ்ட் போட்டுருங்க பிளாஸ்ட் போட்டுருங்க. பிளாஸ்ட் போட மறந்துடாதீங்க. கமான் கைஸ் முடிஞ்சிடலாம். 2 மணிக்கு நான் முடிச்சிடும். செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. செஷன் லைக் பண்ணாத இருங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. குயிக்.
பண்ணிங்களாடா? Yeah, welcome back. அடுத்த क्वेश्चन மூவ் ஆயிடலாம். யா வாங்க. அடுத்த क्वेश्चन மூவ் ஆயிடலாம். In some viruses DNA synthesis are using RNA as a template. Such DNA is called as RNA template வச்சு. In some viruses DNA synthesized by using RNA template வச்சு யூஸ் பண்ணக்கூடிய DNA நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? ஹாய்டா தர்ஷினி, ஹாய்டா கன்சர்ஷினி. என்னென்ன சொல்லிருக்கோம்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தான் நம்ம காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய cDNAன்னு சொல்லிருக்கோம். ஸோ வி கால் திஸ் டிஎன்ஏ ஆஸ் அ complementary DNA. cDNA is right answer. It's going to be option C, complementary DNA. Yes, Jagana. Super. Jita, Asata, Arita, Asmina, Mohan, Abhinaya, Tamanna, Dashini, Rakshu, Meenakshi, Asmina, Jabak, Maulika. Kalagiri. It's going to be complementary DNA. Option C, DNA will be the right answer. Okay, next question. Another question. If mescalance and starch experiment is continuous for 4 generations in a bacteria, the ratio of 15N and 115 years on the base பண்ணி பார்க்கும்போது என்னவா இருக்க போகுது? Containing the 4th generation would be 4th generation என்ன இருக்க போகுது? 4வது generation என்ன இருக்க போகுது? 4th generation base பண்ணி எப்படி இருக்கும் அது? 4th generation base பண்ணி எப்படி இருக்க போகுது? 4th generation base பண்ணி எப்படி இருக்க போகுது? 4 ஜெனரேஷன் கண்டினியூ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா 4th ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எஸ் டிவைடட் பை அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே, 1:7 அப்படி ரேஷியோவில் வந்துட்டு 0.1:7 0:1:7 ஃபர்ஸ்ட்ல இருக்காது, அப்புறம் 1 இருக்கும், அப்புறம் 7 இருக்கும். ஓகேவா? எஸ் 14 வச்சு அப்படியே குறைச்சு வர வேண்டியது. சூப்பராக இருக்கா? ஃபைன்ரா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்து முடிச்சிருவோம். இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பேஸ் ஆஃப் அ கோடிங் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வந்துட்டு ATTAG இருக்குன்னா the sequence of the basing of RNA என்னது? இது கோடிங் ஸ்டாண்ட் தான். கோடிங் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ கொடுத்துட்டான். அப்போ RNA டிரான்ஸ்கிரிப்ட் என்ன இருக்க போகுது? நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, கோடிங் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுத்தா நீங்க பார்த்து அடிக்கணும்டா கண்ணுங்களா அப்படின்னு. இவன் என்ன கொடுத்துட்டான்? கோடிங் ஸ்டாண்ட். ஏன்னா 5' to 3' வந்து கோடிங் ஸ்டாண்டா இருக்க போது, டெம்ப்ளேட் ஸ்டாண்டா 3' to 5' இருக்க போகுது. ஸோ இந்த பொறுத்து பார்க்கும்போது கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டானா அதுல என்ன இருக்கணும்? எங்கெல்லாம் தைமின் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுக்கு பதிலாக யுராசில் போடணும். எங்கெல்லாம் தைமின் பிரசன்ட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் யுராசில் போடணும். ஏன் சார் போடணும்னா அது கோடிங் ஸ்டாண்ட் தான், டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுக்கல. அவன் கொடுத்தது கோடிங் ஸ்டாண்ட். கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்தா நம்ம ஈஸியா போட்டுடலாம். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் போட்டால் தான் நம்ம கஷ்டப்படணும். ஓகே, கஷ்டப்படணும் அப்படி இல்லை, காம்ப்ளிமெண்ட் எடுத்து போடணும். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுத்தா தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்து போடணும். கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்தா எங்கெல்லாம் நமக்கு தைமின் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம யுராசில் போட்டாலே போதும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆமா கோடிங் ஸ்டாண்ட் தான். ஓகே, கோடிங் தான் கரெக்டாக கொடுத்துருக்கான். கோடிங் ஸ்டாண்ட். Option A is going to be the right answer. Okay, option A is going to be the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினா the RNA polymerase holoenzyme transcribes. The RNA polymerase holoenzymes transcribes. RNA polymerase holoenzymes என்னதை transcribe பண்ணுது? நல்லா புரிஞ்சுங்க. RNA polymerase holoenzymes will transcribe the structural gene only. Option D is the right answer. Transcribes only the structural genes. Structural genes only transcribe பண்ணிட்டு. ஓகேவா? Structural genes only தான் transcribe பண்ணிருக்கு. RNA polymerase holoenzymes transcribe. நோட் பண்ணிச்சுங்க. Structural gene only. Option D is going to be the right answer. ஓகேவா? Option D will be the right answer. தெரியாதோ நோட் பண்ணி வச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் த பேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கோடான் ஆஃப் mRNA வந்துட்டு என்னவா இருக்கு இப்படி இருக்குன்னா வாட் இஸ் த tRNA பேரிங் வித் மஸ்ட் பி? ஈஸி தான், போடுங்க. பேரிங் எப்படி இருக்க போகுது? டே கரெக்டாக பாருங்கடா. ஓகே, ஏயூஜின் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? ஏயூஜின் இருக்கும்போது எப்படி இருக்கும்? பேஸ் பேர் வந்துட்டு யூஏஜி அப்படின்னு யூஏசி அப்படின்னு இருக்கும் போது ஏயூஜி அப்படின்னு
அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின். ஆனால் ஆர்என்ஏல தைமின் வராது, யுராசில் போட்டாகணும். அதே மாதிரி யுராசில் வருது, அப்போ யுராசில் தைமின் தான் பேஸ் பண்ணி வருது, அடினைன் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி தான் கானைன் வந்து சைட்டோஸ்கேனாக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கரெக்டாக இருக்கா? ஃபைன். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம். ஓகே, amino acid attached to the tRNA at its. Amino acid attached to tRNA at its. Amino acid எங்க அட்டாச் ஆகும்? tRNA ஓட இது எங்க போய் அட்டாச் ஆகும்? amino acid. ஒரு நிமிஷம் எங்க ஆன்சர் சொல்றீங்க. amino acid எங்க போய் அட்டாச் ஆகும்? 2 minutes. யா, amino acid attached to tRNA. எதில அட்டாச் ஆகுது? amino acid எதில அட்டாச் ஆகுது? சியா சீனது ஆன்டிகோடன்ட்ரேப்பா. attached in the 3' end. Amino acid attaches to the DNA at the 3' end. எங்க அட்டாச் ஆகுது? 3' endல இருந்து அட்டாச் ஆயிட்டு. ஓகேவா? So it's going to be option B is the right answer. 3' end. Option B will be the right answer. ஓகேவா? To initiate translation, the mRNA first bind to. Translation initiate பண்றதுக்கு first mRNA யாரோட போய் பைண்ட் ஆகுது? டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் பண்றதுக்கு mRNA யாரோட போய் பைண்ட் ஆகுது? டிரான்ஸ்லேஷனை இனிஷியேட் பண்றதுக்கு mRNA ஃபர்ஸ்ட் போய் பைண்ட் ஆகுறது the smaller ribosomal subunit. ஸ்மாலர் ரைபோசோமல் சப்யூனிட்ல தான் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ், ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் தாகண்ணா, சூப்பரா. ஓகே, ஆப்ஷன் ஏ. வேற எந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஓகே, tRNA பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்ம கொடுத்துருப்போம், பட் அவங்க வரல. ஈகோலையில் the lac-opron gets switched on when? எப்போ வந்து lac-opron வந்துட்டு சுவிட்ச் ஆன் ஆகுது? lac-opron gets switched on. எப்போ வந்து lac-opron switched on ஆகுது? ஈகோலையில் lac-opron gets switched on. எப்போ switched on ஆகுது? ஈகோலையை பொறுத்து பார்க்கும்போது lac-opron gets switched on when lactose present இருக்க போது தான். ஓகேவா? when lactose is present and binds with the repressor. நல்லா புரிஞ்சுங்க, binds with the repressor ஓட. ஓகே, so going to be option A is the right answer. Okay, option A, lactose is present and which binds with the repressor. Option A is the right answer. ஓகேவா? option A is the right answer. இருக்கனா fine. next question பார்த்தலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. next பேஸ் பண்ணி क्वेश्चंस போயிடலாம். What is not true for genetic code? Genetic code பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது? What is not true for genetic code? What is not true for genetic code? What is genetic code பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது? நல்லா பாருங்கடா கண்ணா. Yes, option D. Okay, non-contagious. mRNA read பண்ணது non-contagious fashion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வராது இல்லையா? ஸோ ஆப்ஷன் D is the wrong answer. Okay, option D is the wrong answer. Option D is the wrong answer. Option D will be the wrong answer. Removal of introns and joining of exons. Removal of introns and joining of exons. என்ன சொல்லுவோம்? Removal of introns and joining of exons நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? What we called as a removal of introns and joining of exons.
இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதும் எக்ஸான்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம், ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் எக்ஸான்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ப்ளைசிங். ஸ்லைசிங் கிடையாது, ஸ்ப்ளைசிங் டெக்னிக். இஸ் கோயிங் டு பி அகைன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அகைன் ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதும் எக்ஸான்ஸ் மிச்சம் மீதி இருக்கிற எக்ஸான்ஸ் எல்லாம் சேர்க்கிறதும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன். செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன். எங்க டெமான்ஸ்ட்ரேட் ஆகப்படுது? Semi-conservative replication of DNA was first demonstrated in. நல்லா புரிஞ்சுங்க. Semi-conservative replication of DNA was first demonstrated. நம்ம பாக்டீரியா என்ன பாக்டீரியா? எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய நல்ல மனசு கொண்ட நல்ல உதவி கொண்ட மிகப்பெரிய மனசு உள்ள ஈகோலை அப்படின்ற பாக்டீரியா. உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கோங்க. கர்ணப்பரம்பரடா நாங்கெல்லாம் கொடுத்து செவந்த கேட்ட அந்த மாதிரி கர்ணப்பரம்பரையில் சேர்ந்தவன் அந்த ஈக்குவலை அப்படின்றது. ஓகேவா. எஸ், எதுக்கு எங்க போனாலும் ஈக்குவலி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். இருக்குனா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, whose experiment cracked the DNA and discovered the unequal the genetic code is a triplet. genetic code triplet தான்டா கண்ணா. genetic code அப்படின்றது ஒரு triplet தான் அப்படின்றத வந்துட்டு சொன்ன பண்ண அந்த மகான் யார் எக்ஸ்பெரிமெண்ட் கிராக் பண்ணிச்சு? டேய், டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் அப்படி இல்லை, ஜெனடிக் கோட் வந்து ட்ரிப்ளெட் அப்படின்றது. ஜெனடிக் கோட் வந்து ட்ரிப்ளெட் அப்படின்றது. டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல், அதை சொல்ல வரல. ஜெனடிக் கோடு ட்ரிப்ளெட், ஜெனடிக் கோடு வந்து ட்ரிப்ளெட்னு சொன்னது. கடைசியில் என்ன இப்படி பண்ண? டேய் நல்லா பண்ண, ஜெனடிக் கோடு ட்ரிப்ளெட்னு அப்படின்னு சொன்னதுடா. நைட்பர்ட் அண்ட் மட்டை. ஓகே, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லல, ஜெனடிக் கோட் தான் சொல்லியிருக்காங்க. ஜெனடிக் கோட் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி நைட்பர்ட் அண்ட் மட்டை. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். கணக்குல ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்பவுமே சொல்றது தான், கன்ஃபியூஷன் இஸ் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லூஸ் மோஷன் அப்படின்றது. ஓகேவா. எஸ், பாயிண்ட் மியூட்டேஷன் இன்வால்வ்ஸ். பாயிண்ட் மியூட்டேஷன் என்ன இன்வால்வ் ஆகுது? பாயிண்ட் மியூட்டேஷன் ஒரு இடத்துல பாயிண்ட் மியூட்டேஷன் கோடு பார்க்கல சார். பாயிண்ட் மியூட்டேஷன் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் சிங்கிள். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சிங்கிள் பேஸ் பேர்ல நடந்துட்டு இருக்கக்கூடியதான். ஓகே, அந்த சிங்கிள் பேஸ் பேர்ல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கறனால நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் அங்க பாயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீ தான் தப்பு பண்ணிருக்க, இப்படி தான் தப்பு பண்ணிருக்க, பாயிண்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால தான் சிங்கிள் பேஸ் பேர்ல நடந்துட்டு இருக்கிறது ஆப்ஷன் ஏ, சேஞ்ச் இன் சிங்கிள் பேஸ் பேர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஏடா கணக்குல எஸ், சேஞ்சஸ் இன் சிங்கிள் பேஸ் பேர் இருக்கனா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஃபைன்ரா. ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் என்ன இருக்க போகுது? இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் என்னடா இருக்க போகுது? Sorry. There is a two strand which run parallel to 5-3' shadowed as 3' to 5'. எது இதுல டெம்ப்ளேட்? டெம்ப்ளேட் எதுன்னு சொல்லுங்க. 3' to 5' வந்து டெம்ப்ளேட்டா இருக்கா, இல்ல 5' to 3' வந்து டெம்ப்ளேட்டா இருக்கா? ஜஸ்ட் சொல்லுங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 3' to 5' வந்து டெம்ப்ளேட்டா இருக்கா, இல்ல 5' to 3' வந்து டெம்ப்ளேட் டிஎன்ஏவா? எது டெம்ப்ளேட் டிஎன்ஏ கன்சிடர் பண்ணிருக்கோம்? சொல்லுங்க, எது டெம்ப்ளேட் டிஎன்ஏ கன்சிடர் பண்ணிருக்கோம்? டெம்ப்ளேட் டிஎன்ஏ. டெம்ப்ளேட் டிஎன்ஏ அடிச்சனா அப்படியே வந்தேன். சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்லாதீங்கடா. டெம்ப்ளேட் டிஎன்ஏ 3' to 5' தான். கோடான பேஸ் பண்ணி தான் வரும். டெம்ப்ளேட் டிஎன்ஏ இஸ் ஆல்வேஸ் 3' to 5' தான். டெம்ப்ளேட் டிஎன்ஏ 3' to 5', 3' to 5' தான் டெம்ப்ளேட் டிஎன்ஏ. இப்போ 4 பிரகாரம் வந்துட்டு நாளைக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அது டெம்ப்ளேட் டிஎன்ஏவா இல்ல கோடிங் டிஎன்ஏவா கொடுத்துருக்க மாட்டான். இந்த மாதிரி பிரைம் அண்ட் பேஸ்மெண்ட் சொல்லியிருப்பான், இது கொடுக்குறேன், இதுல இருந்து நீ காம்ப்ளிமெண்ட்ரி எடு அப்படின்னு. இப்போ அது கோடானால் ஆன்டி கோடானல் டெம்ப்ளேட்டா தெரிஞ்சா தானே அதுல நம்ம எம்ஆர்என் எடுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு வச்சுவாங்க. 3' to 5' தான்றது நமக்கு டெம்ப்ளேட் டிஎன்ஏவா இருந்துட்டு இருக்கு.
Which one of the following pairs of codon is correctly matched with their functions or the signals of the particular amino acid? Which of the following pairs of the codons is correctly matched with its functions and the signals of the particular amino acid? நைட்டு தூக்க கலக்கிறதுனாலயா? எஸ், யூஏஜி யூஜிஏ, அது மட்டும் இல்லாமல் யூஏஏ மூணாவது யூஏஏ, இது மூணுமே ஸ்டாப் கோடனாக இருந்துட்டு இருக்கு. யூஏஜி யூஜிஏ யூஏஏ மூணுமே என்னவா இருந்துட்டு இருக்கு, நமக்கு ஸ்டாப் கோடனாக ஆட் பண்ணிட்டு இருக்கு. மூணுமே நமக்கு ஒரு ஸ்டாப் கோடனாக வந்து ஆட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கண்ணா ஃபைன்ரா. யூஏஜி யூஜிஏ யூஏஏ மூணுமே நமக்கு ஸ்டாப் கோடன் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் இருக்கண்ணா, சூப்பரா யாராவது போட்டிருக்கீங்க? சூப்பர். அஜித், ஹரிதா, ஜபா, மோனிஷா, அபிநயா, அஸ்மினா, ஹரிதா, வேலன்சியா, ரம்யா, ஹரிதா, மௌலிகா, கமலக்கண்ணன், தர்ஷினி, மீனாட்சி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இல்லை டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, the length of the DNA molecule is greatly exceeds the dimensions of the nucleus in eukaryotic cells. How is the DNA accommodated? The length of the DNA molecule is greatly exceeds the dimension of the nucleus in the eukaryotic cells. How is the DNA accommodated? How is the DNA accommodated? எப்படி அந்த DNA accommodated இருக்கு? நியூக்ளியோசோம்ஸ், அதாவது ஹிஸ்டோன் புரோட்டீனில் போய் நல்லா சுற்றிக்குது. அந்த ஹிஸ்டோன் புரோட்டீனில் போய் நல்லா சுற்றிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் காயிலிங் இன் நியூக்ளியோசோம்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, சூப்பர் காயிலிங் இன் நியூக்ளியோசோம்ஸ். ஓகே, நல்லா போய் இதில் போய் சுற்றிக்கிறது, இதில் வந்து நல்லா போய் சுற்றிக்கிறது. இதனால் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், டிஎன்ஏ அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த பிஹெச் H1 H2 புரோட்டீன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதான் வச்சுக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ப்ரோட்டீன் சிந்தசைஸ் இன் அனிமல் செல் டேக் பிளேஸ். எங்கே வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் இன் அனிமல் செல்ஸ் டேக் பிளேஸ் ஆகுது? அனிமல் செல்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே டேக் பிளேஸ் ஆகுது? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் எங்கே டேக் பிளேஸ் ஆகுது? அனிமல் செல்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எங்கே டேக் பிளேஸ் ஆகுதுன்னு தான் கேள்வி. அனிமல் செல்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே டேக் பிளேஸ் ஆகுது? கண்ணா, ரைபோசோமில் தான் டேக் பிளேஸ் ஆகுது. எங்கே இருக்க ரைபோசோமில்? சைட்டோபிளாசம் ஆஸ் வெல் அஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க ரைபோசோமில், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய சைட்டோபிளாசத்திலையும் மைட்டோகாண்ட்ரியாலையும் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இதில் தான் டேக் பிளேஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் கண்ணுங்களா, ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். a sequential express of a set of human genes. A sequential expression of a set of human genes என்ன சொல்லிட்டு இருக்கோம்? A sequential expression of a set of human genes. sequential expression ரொம்ப ஈஸி. என்னது? sequential expression of set of human gene is 𝑠. என்னது? DNA sequence. ஆப்ஷன் பி, DNA sequence தான். set of human gene is option D, DNA sequence is the right answer. Okay, fine, super. Option B will be the right answer. Option B will be the right answer. Super. Asmina, Jit, Asad, Abhinaya, Jaini, Kanpandyan, Harita, Jaba, Rishi, Dashini, Valencia, Ramya, Jeevita, Meenakshi, Kalakini. It's going to be option B is the right answer. Yes, another 20 questions we complete பண்ணுறோம். blast போடுங்க. Come on, quick. Fire அடிச்சுடுங்க. ஆஷின் மித்ரால், லக்கி, சூப்பரா. தர்ஷினி, சூப்பரா. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்கடா. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. சப்போர்ட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க சப்போர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, குயிக். ஃபயர் இல்லை சார், தூக்கம் நல்லா ஊக்கம் வருது சார். அப்படி இருக்காடா? முடிச்சிடலாம். டக்குனு முடிச்சிடலாம். just 20 more minutes more. blast பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல ஆராடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செஷன் லைக் பண்ண வச்சோடா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம மூவ் ஆனலாம். during transcription RNA polymerase solo enzymes bind to the genes promoters and assumes a saddle like structure. What is DNA binding sequence?
என்ன சொல்லியிருந்தேன், டாட்டாவை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றேன். ஓகேவா, டாட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றது. குடிக்காம இருந்துச்சுன்னா டாட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டா. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. இன்னும் தான் ஒரு 10 to 20 minutesல முடிஞ்சிடும்டா. 20 minutesல முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டாட்டா பாட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சரா டாட்டா. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one gene one enzyme relationship was established for the first time in. One gene one enzyme relationship was established for the first time in. One gene one enzyme, one nation அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சரி, one gene one enzyme தெரியுமா? ஜார்ஜ் பெல்டா பண்ணியிருப்பாரு. இதில் பண்ணியிருப்பாரு. எஸ், நியூரோஸ்போரா கிராஸா. ஆப்ஷன் டி. தெரியல, நோட் பண்ணிக்கோங்க. நியூரோஸ்போரா கிராஸால பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி ஏபிசிடி கிடையாதுடா. ஆப்ஷன் டி நியூரோஸ்போரா கிராஸா. ஓகே, நோட் பண்ணி வச்சோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூரோஸ்போரா கிராஸா வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி நியூரோஸ்போரா கிராஸா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் ஆர்கன் டிஃபரன்சியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மாடுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பை. Molecular basis of organ differentiation depends on the modulations on transcriptions by. Modulation in transcriptions by. Yeah, red blood board is right answer. Transcription by. Super agana. By RNA polymerase. 3 polymerase இருக்கு. நான் நேத்து சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அந்த 3 polymeraseோட இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றது. ஓகேவா, ஸோ RNA polymerase 1, 2 and 3 இருக்கு தெரியுமா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன்ரா. ஆப்ஷன் டி. சூப்பர் அஜித், ஹரிதா, ரம்யா, சூப்பரா. வேலன்சியா, கமல், ஆசின், மீனாட்சி, சூப்பரா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி. ஃபைன். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆகுறோம். அடுத்த கட்ட கேள்வி என்ன, டீலோமியர் ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ சீக்வென்ஸ் கண்ட்ரோல்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த யூகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ் பிகாஸ். அதுல என்ன இருக்கு? Telomeres repetitive DNA sequence control the functions of the eukaryotic chromosome. Eukaryotic chromosomes ஓட functions இது பண்ணிட்டு இருக்கு. அந்த டீலோமியர்ல வந்துட்டு நமக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்றத பார்த்தோம். பேஸ் பண்ணி நம்ம என்னல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, because it prevent chromosome loss ஆவறது. It's going to be option C. It's prevent chromosome loss. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, இட் பிரிவென்ட்ஸ் குரோமோசோம் லாஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கிறது. குரோமோசோம் லாஸ் என்ன பண்ணினீங்க, ப்ரிவென்ட் பண்ணினீங்க அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ப்ரிவென்ட் குரோமோசோம் லாஸ். சூப்பர் இருக்கணும், சூப்பரா. ப்ரிவென்ட் குரோமோசோம் லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், அமினோ ஆசிட் சீக்வென்ஸ் இன் அ புரோட்டீன் சிந்தசிஸ் டிசைடட் பை த சீக்வென்ஸ் ஆஃப். அமினோ ஆசிட் சீக்வென்ஸ் இன் புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் டிசைடட் பை த சீக்வென்ஸ் ஆஃப். அமினோ ஆசிட் எதை டிசைட் பண்ண வச்சிரு, எந்த சீக்வென்ஸ் டிசைட் பண்ண விட்டுருது, எந்த சீக்வென்ஸ் டிசைட் பண்ணப்படுது, எந்த சீக்வென்ஸ் டிசைட் பண்ணப்படுது, எந்த சீக்வென்ஸ் வந்து கோடான் எடுக்குது. நம்ம படிச்சிட்டு போலையா, எம்ஆர்என்ஏல தான் கோடு இருக்கும். ஸோ எம்ஆர்என்ஏ பேஸ் பண்ணி தான் அது என்னது ஆன்டி கோடை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அமினோ ஆசிடை கொண்டு வந்து விடுது அப்படின்றது. ஓகேவா, ஸோ யாரால் டிசைட் பண்ணப்படுகிறது, எம்ஆர்என்ஏவால் டிசைட் ஆகப்படுகிறது. இங்கே யார் ஹீரோ, எம்ஆர்என்ஏ தான் ஹீரோ. ஸோ யாரால் டிசைட் ஆகப்படுகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏவால் டிசைட் ஆகப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாரால் டிசைட் ஆகப்படுகிறது, எம்ஆர்என்ஏவால் டிசைட் ஆகப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ எம்ஆர்என்ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ எம்ஆர்என்ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணுங்களா, சூப்பரா செல்லங்களா, சூப்பரா ஃபைன் ரக்கணும். ஓகேவா, சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், E. coli cells with a mutated Z gene of the lactopron cannot be grown in the medium containing only lactose as the source of the energy. ஏன்னா only lactose மட்டும் பிரச்சனை இருந்தா grow ஆக முடியாது. எதனால only lactose மட்டும் பிரச்சனை இருந்தா grow ஆக முடியாது அப்படின்றாங்க? எதனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? Yes, Dabina. இதனால அப்படி சொல்றாங்களா? They cannot synthesize functional beta galactose. ஜீன் வரக்கூடியது வந்துட்டு சிந்தசைஸ் பண்றக்க முடியாது. They cannot synthesize functional beta galactose. Option B is the right answer. Okay, option B will be the right answer. Okay, they cannot synthesize the functional beta galactose. Option B is the right answer. Okay, சூப்பரா இருக்கணும், சூப்பரா. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, எஸ், இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான், டாடா பாட்ஸ். அடுத்தது, which one of the following make use of RNA as a template to synthesize DNA? இது சொல்லுங்க, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஜஸ்ட் a minute, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டுருங்கடா, ஆன்சர் சொல்லிட்டுருங்க.
என்ன இருக்க போகுது ஆன்சர்? டிஎன்ஏவை பேசிக்காக வச்சு ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கான். ஓகேவா? டிஎன்ஏவை பேசிக்காக வச்சு ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ போகிறத நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆர்என்ஏலிருந்து டிஎன்ஏ வர்றதை நம்ம ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா கணுங்களா? சூப்பர், ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னா, டீலோமெரேஸ் இன் என்சைம்ஸ் விச் இஸ், டீலோமெரேஸ் அப்படின்றது என்னது? வாட் இஸ் டீலோமெரேஸ்? டீலோமெரேஸ் அப்படின்றது என்னவா இருக்கு? டீலோமெரேஸ் இஸ் an இப்பதான் கிளியர் தான். டீலோமெரேஸ் அப்படின்றது என்னது? டீலோமெரேஸ் அப்படின்றது ஒரு ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். ஆப்ஷன் சி. டீலோமெரேஸ் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an ரைபோ நியூக்ளியோ புரோட்டீனா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ரைபோ நியூக்ளியோ புரோட்டீனா இருந்துட்டு இருக்கு. டீலோமெரேஸ் அப்படின்றது என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். which of the following is generally used for induced mutagens in cropland? Generally used for induced mutagens in cropland. Mutagenesis in cropland. ஆமாடா. எது? Yes, it's going to be gamma rays from cobalt 16. Option C is the right answer. Option C, gamma rays from cobalt 16. Option C will be the right answer. Super. Gamma rays. ஓகேவா? கண்ணு பாதி முடிஞ்சிருச்சு. நான் முடிச்சலாம். gamma rays அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், after mutation at the genetic locus, the characters of the organism changes due to the change in. After mutation at a genetic locus, the character of an organism changes due to the change in. ஒரு 400 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போம்டா. ஓகேவா? ஒரு 400 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போம். இந்த கான்செப்ட்ல போய் நம்ம 400 நம்பர் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 400 நம்பர் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆன்சர் ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. இட்ஸ் நாட் சி இல்ல கணங்களா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டக்கனா புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். இருக்கனா லாஸ்ட் எத்தனை கொஸ்டின்ஸ்? லாஸ்ட் 17 கொஸ்டின் இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஸ்ட்ரெச் தான் லாஸ்ட் 17 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் 17 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 17 கொஸ்டின். Fine. இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், the following ratio is generally constant for the given species. எது? எந்த ratio is generally constant for the given species? எது? Yes. Option C is the right answer. Option C, G plus C plus A ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி பாக்ஸ்ல பார்த்துட்டு போலையா? எஸ், ஆப்ஷன் சி தான் கணக்கு. சூப்பர். ஓகேவா? ஆப்ஷன் சி. சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், the telomerase of the eukaryotic chromosome consists of the short sequence of the telomerase of the eukaryotic chromosomes. என்ன கன்சிஸ்ட் இருக்கு? telomerase of the eukaryotic chromosome consists of yes, option D, guanine rich repeats. guanine richer. நோட் பண்ணி தெரியாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. guanine rich repeats வந்து கன்சிஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, guanine rich repeats வந்துட்டு கன்சிஸ்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா கண்ணலாம். சூப்பரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், during the replication of the bacterial chromosomes, the DNA synthesis starts from the replication origin site. and எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? replication origin siteல இருந்தோம். வேற எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? During the replications of the bacterial chromosomes, the DNA synthesis from the replication origin site வேறங்க and எப்படி இருக்கா? ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, இன்னொரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. moves in bi-directional way. It moves in bi-directional way. Option D is the right answer.
ஓகேவா இட்ஸ் மூவ்ஸ் இன் பை டைரக்ஷனல் வே ரெண்டு டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுது ரெப்ளிகேஷன் நடக்கும்போது பை டைரக்ஷனல் வே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி பை டைரக்ஷனல் வே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி டாக்கணுங்களா ஃபைன் ஆப்ஷன் டி சூப்பர் radioactive thymine when added to the medium surrounding living mammalian cells get incorporated into a newly synthesized DNA. Which of the following type of chromatin is expected to become radioactive if the cells are so exposed to radioactive thymine as soon as they enter the S phase? எதோட போய் பைண்ட் ஆகலாம் அப்படின்றாங்க சூப்பர் அபினே கரெக்டாக கிளக்கிறீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி யூக்ரோமாட்டின் கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சேன் பட் எஸ் படிச்சிருக்கீங்க ஓகே சூப்பர் ஓகேவா யூக்ரோமாட்டின் ஹெட்ரோக்ரோமாட்டின் லூஸ்லி காயில் பேஸ் பண்ணக்கூடிய யூக்ரோமாட்டின்ல போய் பைண்ட் ஆகும் ஓகே சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் பி யூக்ரோமாட்டின் இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் ஃபைன் ஆப்ஷன் பி யூக்ரோமாட்டின் இஸ் ரைட் ஆன்சர் யூக்ரோமாட்டின் chromatin. The nutritional wild type organism which does not require any additional growth supplement. Additional growth supplement தேவை கிடையாது. Does not require any additional growth supplement. Additional growth supplement नहीं है. எனக்கு தேவை வேண்டாண்டா எனக்கு வேண்டாண்டா அப்படின்றது வாண்டாண்டா அப்படின்றது எஸ்டா ஜபா ஆசிமா சூப்பர் அது புரோட்டோட்ராப் ஆப்ஷன் டி புரோட்டோட்ராப் அப்படியாடா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி புரோட்டோட்ராப் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே எஸ்டா கலக்கிறீங்க ஓகே லாஸ்ட் 13 கேள்விகள் முடிச்சிடலாம் DNA fingerprinting refers to what does the DNA fingerprinting refers to the DNA fingerprinting refers to DNA fingerprinting எதை ரெஃபர்ஸ் பண்ணிடுது no yes Valencia molecular analysis is going to be molecular analysis of profiles DNA samples okay identify the DNA fingerprinting of individual அப்படினது ரெஃபர்ஸ் பண்றது அந்த கான்செப்ட்ல தான் சார் ரெஃபர் பண்ணது நம்ம சொல்லலாம் பட் அப்படி வர கூடாது ஆன்சர் ஓகேவா it is also refers the molecular analysis profiling of DNA sample DNA profiling அப்படி நம்ம படிச்சிருப்போம் DNA profiling multiplication அப்படின்றது ஓகேவா சார் இது கரெக்ட் தானே சார் டெக்னிக் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படி தானே சார் பட் அந்த கான்செப்ட்ல இருக்க மட்டும் இல்லை ஓகே மோர் காமனா மோர் ப்ராடக்டா இதா இருந்துட்டு இருக்கு ஓகே ஜெனரலா கொடுத்துருக்கான் நம்ம ஜெனரலா தான் கூட ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் In mutational events, when adenine is replaced by guanine, in case of adenine is replaced by guanine, in case of என்ன அடினைன் வந்து guanine ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது நல்லா புரிஞ்சுங்க அடினைன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை guanine காம்ப்ளிமெண்டரி பேர்ல அடினைன் தைமின் கிடையாது அடினைன் guanine பியூரின் கான்செப்ட்ல கேட்டிருக்கான் அடினைன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை guanine என்னவா இருக்க போகுது it is transition frame sheet mutation கிடையாது transition சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நம்ம transition அப்படினு சொல்லிருக்கோம் replacement of purine by purine pyrimidine by pyrimidine என்ன சார் கான்செப்ட் அப்படினா replacement of purine by purine பியூரினால ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது அதான் நம்ம டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம் அதே மாதிரி ஒரு பிரமிடினால ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது பிரமிடினால ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது தான் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம படிச்சோம் ஓகே பியூரின் பை பியூரின் பிரமிடின் பை பிரமிடின் அப்படின்னு தான் நம்ம டிரான்சிஷன் படிச்சிருப்போம் ஓகேவா கண்ணா டிரான்சிஷன் அப்படின்றது இது ஃப்ரேம் ஷீட் அப்படின்றது டெலிஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் பேஸ் ஒரு அடிஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் பேஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட் என்னவா இருக்க போது டெலிஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் பேஸ் ஃப்ரேம் ஷீட் போடியும் தெரியல பட் இருந்தாலும் இது வந்து டெலிஷன் இல்ல addition of nitrogenous base பேஸ் பண்ணி வரக்கூடியது ஓகேவா சோ இது கரெக்ட்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி will be the right answer ஓகே ஃபைன் ராகங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन what does the lac refers இது ரொம்ப ஈஸியா டெக்னிக் போமா lac என்ன சொல்லுது lac கோப்பரான lac என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு இதோட கேள்வியே கிடையாது அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் lac லவ்ப்ரான்ல lac yes lactose is going to be lactase கிடையாது lactose பாருங்க lactase எல்லாம் எப்படி மாத்தி கொடுத்திருக்கான் lactose
டாஸ் போடுறாங்க இப்படி டாஸ் போடுறாங்க ஓகேவா லாக்டோஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி லாக்டோஸ் will be the right answer எஸ்டா கண்ணா சூப்பர் ஆப்ஷன் பி லாக்டோஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா லாஸ்ட் 10 கேள்வி லாஸ்ட் 10 கடைசி 10க்கு 10 ஓகே லாஸ்ட் 10 during transcription the DNA site at which RNA polymerase binds with during transcription DNA site at which RNA polymerase DNA எந்த சைட்ல போய் பைண்ட் ஆகுது transcription எங்க பேசிக்கா வந்துட்டு transcription கான்செப்ட் வச்சு நம்ம பாக்கும்போது எங்க இதாவது எங்க ஸ்டார்ட் ஆகுது DNA yes promoter option B promoter is the right answer option B promoter எங்க ஸ்டார்ட் ஆகப்படுகிறது promoterல ஸ்டார்ட் ஆகப்படுகிறது option B will be the right answer okay option B is the right answer okay yes option B promoter is the right answer fine rakana next question பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுனா which proteins are packed into a bacterial chromosome which proteins are packed into a bacterial chromosome எந்த புரோட்டீன்ல bacterial chromosomeல பாக்டீரியா பட்டிருக்கு தண்ணி இல்லல அங்க தான போய் புடிச்சோம் ஹிஸ்டோன் புரோட்டீனா நல்லா பாருங்க which proteins are packed into a bacterial chromosome கேள்வி bacterial chromosome பத்தி நியூக்ளியோடைட் நேக்கடா இருக்கும்ன்றது பார்த்திருப்போம் ஞாபகம் இருக்கா yes basic proteins தான் okay it's going to be basic basic type of protein basic acidic கிடையாது basic protein okay yes last 7 which one of the following triplets codon is correctly matched with its specificity for an amino acid in protein synthesis as a start and stop codon எது specificity ஓட A UAC super valency okay option A UAC tyrosine okay which one of the following triplet codon is correctly matched with base பண்ணி கொடுத்திருக்கான் அப்படின்றது ஓகேவா UGC எல்லாம் ஸ்டார்ட்லாம் கொடுக்காது இதெல்லாம் தப்பா மேட்ச் பண்ணிருக்கான் option A is the correctly matched okay option A is the correctly matched UAC வந்துட்டு tyrosine கொடுக்குது அப்படின்றது so option A will be the right answer super இருக்கா next question பார்த்தலாம் what would happens if the gene encoding the polypeptide of 50 amino acid 25th codon வந்துட்டு UAU is mutated to UAA 25th codon அந்த UAU வந்துட்டு UAA வா mutated ஆயிருச்சுனா UAA வா mutated ஆயிருச்சுனா என்ன ஆயிர போகுது அதாவது 25th codonல தான் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினா என்ன ஆயிர போகுது எது வரைக்கும் ஃபார்ம் ஆகும் சூப்பர் முன்னாடி இருக்கக்கூடிய 25th ல தான் ப்ராப்ளம் வந்திருக்கு எங்க ப்ராப்ளம் வந்து 25th ல தான் ப்ராப்ளம் அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 24 அமினோ ஆசிட் will be formed polypeptide இல்ல 24 அமினோ ஆசிட் will be formed polypeptide from அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 24 அமினோ ஆசிட் வந்துட்டு polypeptide வந்து ஃபார்ம் ஆகப்படும் அப்படினு ஓகே சோ ஆப்ஷன் B is the right answer next question பார்த்தலாம் in genetic code dictionary how many codons are used to code for 20 essential amino acid எத்தனை கோடான்ஸ் யூஸ் பண்ணுவோம் 20 டிஃபரண்ட் அமினோ ஆசிட் வந்து கோட் பண்றதுக்கு 20 டிஃபரண்ட் அமினோ ஆசிட் கோட் பண்றதுக்கு எத்தனை கோடான்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படினது பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பி இட் இஸ் எத்தனை கோடான் யூஸ் பண்ணுவோம் 61 கோடான் ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் எத்தனை கோடான் யூஸ் பண்ணுவோம் 61 கோடான் அத நான் சொல்லிருக்கேன் 3 கோடான் வந்து ஸ்டாப் கோடான்டா பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் வராதுடா அப்படினு சோ 61 கோடான் 20 அமினோ ஆசிட் 61 கோடான் ஏனா 3 கோடான் வந்துட்டு ஸ்டாப் கோடான் அது எந்த அமினோ ஆசிடையும் கோட் பண்ணாது 3 ஸ்டாப் கோடான் இருக்கு அந்த 3 ஸ்டாப் கோடான் எந்த அமினோ ஆசிடையும் கோட் பண்ணாது ஓகேவா லாஸ்ட் 5 கேள்வில லாஸ்ட் 5 க்கெல்லாம் 5 லாஸ்ட் 5 ஓகே 2 மணி ஆனா கூட லாஸ்ட் 5 கேள்வி நம்ம முடிச்சிடலாம் degeneration of genetic code is attributed to degeneration of genetic code is attributed to yes option A third membrane எதுடா புக்ல எல்லாம் இருக்குடா கண்ணா நல்லா செக் பண்ணி பாருடா புக்ல எல்லாம் விட்டுறாதடா புக்ல இருக்குறதெல்லாம் கேக்குறதுக்கு இது ஒண்ணும் உங்களோட ஸ்டேட் போர்டு எக்ஸாம் கிடையாது ஆப்ஷன் A third members of codon option A is right answer okay சூப்பரா கண்ணா ஆப்ஷன் A okay option A will be the right answer next question பார்த்தலாம் genetic map is one that genetic map என்ன பண்ணிட்டு இருக்கு genetic map is one that
ஜெனடிக் மேப்னால என்ன பண்ணுது மேப் நமக்கு என்ன பண்ணுது நமக்கு வழி காட்டுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகே எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு கூகுள் மேப்ல பார்த்தா எனக்கு ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு இந்த சைட் எங்க இருக்குன்றது பார்க்கணும் அது எங்க இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது நமக்கு காட்டு கொடுக்கும் எஸ்டாப்ளிஷ் த சைட் ஆஃப் ஜீன் குரோமோசோம்ல எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு எஸ்டாப்ளிஷ் த சைட் ஆஃப் ஜீன் எங்க குரோமோசோம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ்டாப்ளிஷ் த சைட் ஆஃப் ஜீன் எந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அந்த அதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுது okay dakana is going to be option B is right answer yes da option B will be the right answer last 3 questions da last 3 questions DNA synthesis can be specifically measured by estimating the incorporation of radio labeled DNA synthesis can be specifically measured by estimating the incorporation radio labeled DNA னு கொடுத்திருக்கான் DNA ல வந்து எங்க யூராசில் வர போகுது தைமின் ரேடியோ லேபிள் தைமிடின் DNA தான கொடுத்திருக்கான் எல்லாம் யூராசில் வரும் சோ ஆப்ஷன் சி தைமிடின் ஓகே ஆப்ஷன் சி தைமிடின் இஸ் ரைட் ஆன்சர் எஸ் da ஆப்ஷன் சி தைமிடின் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி தைமிடின் யா ஃபைன் fantastic ஆப்ஷன் சி தைமிடின் ஓகே in E. coli during lactose metabolism repressor binds with lactose metabolize அப்போ repressor எதோட போய் பைண்ட் ஆகுது repressor எதோட போய் பைண்ட் ஆகுது repressor எதோட போய் பைண்ட் ஆகுது சூப்பர் ஆபரேட்டர் ஜீனோட போய் பைண்ட் ஆகுது சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆபரேட்டர் ஜீன்ஸோட போய் பைண்ட் ஆகிறது ஆபரேட்டர் ஜீன்ஸ் ஓகே ஆபரேட்டர் ஜீன்ஸோட போய் என்னது பைண்ட் ஆகுது ஓகே சூப்பரா சூப்பரா ஓகே எஸ் we are into the last கேள்வி இன்னைக்கு செஷனுக்கான கடைசி கேள்வி லாஸ்ட் கடைசி கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 64 கோடான் 61 கோடான்ஸ் ஆர் 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் 64 கோடான்ல 61 கோடான் தான் 20 டிஃபரண்ட் அமினோ ஆசிட் கொடுத்துட்டு இருக்கு சோ அந்த டேர்ம்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் yes degeneracy of genetic code is going to be option A is the right answer option A degeneracy of genetic code option A will be the right answer option A will going to be the right answer super degeneracy of genetic code option A super option A is right answer and with this we have successfully completed our live ஒரு blast போடுங்க பாப்போம் come on blast புக் இல்லனா அதுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம்டா புக்ல எல்லாத்தையும் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கான்செப்ட்ல நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம்டாக்கன்னா பட் புக்ல இல்ல அப்படின்றதால புக்ல நிறைய இன்டைரக்டான क्वेश्चंस அரேஞ்ச் இருக்கு அவன் அங்க தான் கை வைப்பான் டைரக்டான क्वेश्चंस கேட்க மாட்டான் புக்ல பிரசன்ட் ஆயிருக்கு அது இன்டைரக்டான கேட்பான் ஓகேங்களா எஸ் செஷன் லைக் பண்ணா லைக் பண்ணியாச்சா செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கடா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ பாரு 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க இல்லையா சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தெரிவிங்க அதே மாதிரி செஷன் லைக் பண்ணலாம் செஷன் லைக்கும் பண்ணி வச்சிருங்க ஓகேவா சோ மறுபடியும் உங்களை நான் இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு முன்னாடி 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு முன்னாடி நான் சந்திக்கிறேன் ட்ரை பண்றேன் ஓகேவா கண்ணா நாளைக்கு இல்ல இன்னைக்கு நைட் இருக்கு ஓகே இன்னைக்கு நைட் உங்களை நான் சந்திக்கிறேன் சோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த கிளாஸ் ரேஸ்ல கூட கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி ரொம்ப ஆக்டிவா இருந்த எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நம்ம ஸ்டைல்ல சொல்லியாச்சு ஓகே சோ நம்ம அடுத்த செஷன்ல சந்திப்போம் ஓகே பை டாக்கனா see you soon ஓகே பை லைக் பண்ணி வச்சுக்கோ செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ ஓகே see you soon பை டாக்கனா